Hello, my dear பசங்களா. ஸோ 12th ஸ்டாண்டர்டில் மேஜர் டாபிக்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. மேஜர் கஷ்டமான டாபிக்ஸ் எல்லாம் முடிச்சாச்சா? அடுத்தது இது கஷ்டம்னு சொல்ல முடியாது, அட் த சேம் டைம் ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, சம்வேர் இன் பிட்வீன். ஒரு 50-50 ஈஸி கஷ்டம் ரெண்டும் மாதிரியான டாபிக் தான் ரே ஆப்டிக்ஸ். இதுக்கு அடுத்தது வேவ் ஆப்டிக்ஸ். இந்த ரெண்டு டாபிக்ஸ் மட்டும்தான் லைக் கொஞ்சம் கான்செப்சுவலாக டீப்பான டாபிக்ஸ் 12th. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே டப்புன்னு சீக்கிரம் முடிஞ்சிடும், ரைட்டா? அண்ட் ரே ஆப்டிக்ஸ் பசங்களா இதுவும் ரொம்ப முக்கியம். நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா பார்த்தோமோ அதே அளவுக்கு இந்த டாபிக்ஸும் நமக்கு முக்கியம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நம்ம ரே ஆப்டிக்ஸ்ல பார்க்க போற சப் டாபிக்ஸ் இதெல்லாம் தான். ஃபர்ஸ்ட், ரே ஆப்டிக்ஸுக்கும் வேவ் ஆப்டிக்ஸுக்கும் என்ன பிரைமரி டிஃபரன்ஸ்? இப்போ ரே ஆப்டிக்ஸ்ல ஒரு இடத்துலையும் ஒரு அசம்ஷனோட நம்ம டீல் பண்ணுவோம். இப்போ ரே ஆப்டிக்ஸ்ல இருக்கிற அசம்ஷன் என்ன? எனக்கு லைட் ஒரு வேவ் அப்படின்னு நான் கணக்கில் எடுத்திருக்கேன். அந்த வேவுக்கு ஒரு வேவ் லென்த் அப்படின்னு ஒன்று இருக்கணும், ரைட்? ஸோ இட் ஷுட் ஹாவ் அ வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி, ஸ்பீடு, இன்டென்சிட்டி, ஆம்பிளிடியூட் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. ஸோ லைட்டுக்கு ஒரு வேவ் லென்த் அப்படின்னு ஒன்று இருக்கணும். இப்போ இந்த சாப்டர்ல பர்டிகுலரா நம்ம 2-3 ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டீல் பண்ணுவோம். மிரர்ஸ், லென்ஸ், ஸ்லாப், கிளாஸ் ஸ்லாப், இல்ல பிரிசம், ஆப்டிக்கல் எலிமெண்ட்ஸ், ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த லைட் வந்து அந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல படுறதுனால வர்ற டிஃப்ரெண்ட் ஃபினாமினா அதுதான் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். எனக்கு ஒரு லைட்டு ஒரு லென்ஸ்லயோ, மிரர்லயோ, பிரிசம்லயோ, கிளாஸ் ஸ்லாப்லயோ அடிச்சு அது ரிட்டர்ன் வருதா, உள்ளர போகுதா, இதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். அப்ப இங்க அந்த பாயிண்ட், கேட்ச் பாயிண்ட் என்னன்னா, அந்த லைட்டோட வேவ் லென்த் வந்து அந்த ஆப்டிக்கல் எலிமெண்டோட சைஸை விட ரொம்ப 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 குட்டியா இருக்கணும், இல்ல ரிவர்ஸ். நான் யூஸ் பண்ற ஆப்டிக்கல் எலிமெண்ட்ஸோட சைஸ் எல்லாமே என் வேவ் லென்த்தை விட ரொம்ப பெருசா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா லைட் நேரா தான் போகும் அப்படின்னு நம்ம அசம்ஷனை போட்டுக்கலாம். அதுதான் ரே. மேக்ஸ்ல ரே அப்படின்னா நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, ஆரம்பிக்கிற பாயிண்ட் இருக்கு, பட் முடிகிற பாயிண்ட் என்னன்னு தெரியாது, எனக்கு போய்கிட்டே இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ரே ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி சிம்பிள். லைட் நேரா தான் போகும் அன்லெஸ் இட் என்கவுண்டர்ஸ் சம் டிஸ்டர்பன்ஸ். அந்த டிஸ்டர்பன்ஸ் என்னது? ஒன்னு ஒரு மிரரா இருக்கலாம், இல்ல லென்ஸா இருக்கலாம். ஸோ அதோட சைஸ், அந்த மிரர் ஆர் லென்ஸ், அந்த அப்டக்கிள் இல்ல அப்பேர்ச்சரோட சைஸ் வந்து வேவ் லென்த்தை விட ரொம்ப பெருசா இருக்கிறதுனால ஒன்னு இவன் நேரா போவான், நேரா போயிட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு வருவான். அப்படி இல்லையா பேரா போயிட்டு விழுந்து அங்க அப்சார்ப் ஆயிடுவான், இல்ல ரிஃப்ராக்ட் ஆயிட்டு போவான். ஸோ இதெல்லாம் தான் ரே ஆப்டிக்ஸ். ஸோ இங்க ஒன் சிம்பிள் லைன் என்ன? லைட் வில் டிராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன். அதுக்கு டெக்னிக்கல் நேம் ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வேவ் ஆப்டிக்ஸ்ல அது வேலிட் கிடையாது. அது ஏங்கிறது நம்ம அந்த டாபிக் வரும்போது டீல் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட், ரே ஆப்டிக்ஸோட மீனிங் என்னன்னு பார்த்துடலாம். பாருங்க, ரே ஆப்டிக்ஸ்ல என்ன? பிரைமரியா லைட்டை நம்ம ஒரு ரே அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும்தான் டீல் பண்ண போறோம். அதுல வேவ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கவே போறதே இல்லை. சப்போஸ் எனக்கு லைட் வேவ் இப்படி இருக்குன்னு கூட வச்சுப்போமே, பட் இது எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. இங்க நான் என்ன கன்சிடர் பண்ண போறேன்? ரைட் இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குப்பா. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல, அது மட்டும்தான் என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த சாப்டர்ல. ஸோ இந்த வேவை நான் கன்சிடர் பண்ண போறதுல இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்ட்ரெயிட் லைன், ரைட்? இப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன? உங்களுக்கு ரியல் ஆப்ஜெக்ட் என்னன்றது ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். ரியல் ஆப்ஜெக்ட்னா நம்ம பார்க்குற எல்லாமே ரியல் ஆப்ஜெக்ட் தான். மீ, ஐ ஆம் அ ரியல் ஆப்ஜெக்ட், ரைட்? இந்த பென், பென்சில், உங்க போன் எல்லாமே ரியல் ஆப்ஜெக்ட் தான். ஸோ ரியல் ஆப்ஜெக்ட் அப்படின்னா அது ஒன்று லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும், அப்படி இல்லை அது மேல படுற லைட்டை அது ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணுச்சுன்னா இட் இஸ் அ ரியல் ஆப்ஜெக்ட். இப்போ வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன பாருங்க. இந்த இடத்துல வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் அப்படின்ற மீனிங் என்ன? கொஞ்சம் டீப்பா டெக்னிக்கலா போலாம் நம்ம. இப்போ ரியல் ஆப்ஜெக்ட், இந்த பென் இருக்குல்ல, இமேஜின் திஸ் பென். இப்போ இந்த ரூம்ல எந்த கார்னர்ல, லெட்ஸ் சே 4 கார்னர் இருக்கு, அல்ல 8 கார்னர் இருக்கு, நான் எந்த கார்னர்ல இருந்து பார்த்தாலும் இந்த பென்னை தெளிவா பார்க்க முடியும். காரணம், இதுல இருந்து போற லைட் ரே எல்லா டைரக்ஷன்லயும் டிராவல் பண்ணும். ஸோ இதுல இருந்து லைட் ரேஸ் வில் பி டைவர்ஜிங் டு ஆல் த டைரக்ஷன்ஸ். ஸோ ஒரு ரியல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும் போது லைட் ரேஸ் டைவர்ஜ் ஆகணும் எல்லா டைரக்ஷனுக்கும். பாயிண்ட் நம்பர் 1. இப்போ இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் என்ன? கன்வர்ஜென்ஸ். ஸோ இப்போ எனக்கு ஒரு வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் அப்படின்னா மீனிங் என்ன? எனக்கு
எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல லைட் ரே கன்வர்ஜ் ஆகுற மாதிரி வரணும். அது கன்வர்ஜ் ஆகுறதுக்கு முன்னாடி நான் என்னோட ஆப்டிக்கல் எலிமெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படின்னா அதர் ஒரு மிரர் இல்ல ஒரு லென்ஸ் ஏதோ ஒண்ணுத்த அந்த லைட் ரேஸ் கன்வர்ஜ் ஆகிறதுக்கு வந்துகிட்டு இருக்குது. அப்படி அது கன்வர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்ல போயிட்டு கன்வர்ஜ் ஆகுமா? ஸோ அந்த இடத்துல கன்வர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இங்க ஒரு மிரரோ இல்ல லென்ஸோ எதையோ போட்டு விட்டுறேன் அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆன் விச் இட் மைட் ஹாவ் கன்வர்ஜ்ட் அதை நம்ம வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ரைட்? ஸோ ரியல் ஆப்ஜெக்ட்னா பாயிண்ட்ல இருந்து லைட் ரேஸ் வெளியே டைவர்ஜ் ஆகி போச்சுன்னா ரியல் ஆப்ஜெக்ட். வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்ங்கிறது பாயிண்ட்ல லைட் ரேஸ் கன்வர்ஜ் ஆகுற மாதிரி போகுது, அதை தான் நம்ம வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, when light appears to converge என்ன அர்த்தம்? ரியல் ஆப்ஜெக்ட் அப்படின்னா சிம்பிள், எனக்கு ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கா, ஸோ லைட் ரேஸ் இப்படி போகுது, ஆல் த டைரக்ஷன்ஸ், எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் போகும். இங்க மட்டும்தான் இல்லை, ரைட்? எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் போகும். நான் சாம்பிளுக்கு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் லென்ஸ் போடுவேன், எனக்கு வெரைட்டி ஆஃப் ஃபினாமினா கிடைக்கும். தட்ஸ் அ யூஷுவல் ஸ்டோரி. இப்போ வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்னா என்ன? எனக்கு லைட் ரேஸ் இப்படி போயிட்டு கன்வர்ஜ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு, ரைட்? இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. ஆனா அது கன்வர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு லென்ஸை போட்டு விட்டுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்? அதோட ஒரிஜினல் பாத்ல இருந்து அது எல்லாமே டீவியேட் ஆயிடும் இல்லையா? ஸோ இட் வுட் டீவியேட். இந்த இடத்துல எனக்கு கன்வர்ஜ் ஆகும். ஸோ அப்போ திஸ் வில் பிகம் த வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட், ரைட்? அது எனக்கு வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம் இல்லையா, plane mirrors can only produce virtual image அப்படின்னு. It's not true. ரியல் ஆப்ஜெக்ட்டுக்கு எனக்கு வர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கும் ஃபார் அ பிளேன் மிரர். அதுவே எனக்கு வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் வச்சேன்னா ஃபார் அ பிளேன் மிரர் என்னால ரியல் இமேஜை கூட எடுக்க முடியும். ஸோ ரியல் இமேஜ் கேன் பி அப்டைன்ட் பை யூசிங் அ பிளேன் மிரர். வெரி மச் பாசிபிள். ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஒரு பிளேன் மிரர் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். நார்மலா இங்க ஒரு ரியல் ஆப்ஜெக்ட் வச்சேன்னா ரேஸ் டைவர்ஜ் ஆகும், வர்ச்சுவல் இமேஜ் அந்த பக்கம் வரும், உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். சப்போஸ் நான் இங்க ஒரு வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன், லெட்ஸ் சே ஐ ஹேவ் 2 இன்சிடென்ட் ரேஸ், ரைட்? எனக்கு 2 இன்சிடென்ட் ரே இந்த மாதிரி இருக்கு, ரைட்? இப்போ இந்த 2 ரேஸும் இந்த பிளேன் மிரர் இல்லைன்னா எனக்கு இங்க போயிட்டு கன்வர்ஜ் ஆயிருக்கணுமா? தே ஷுட் ஹவ் மெட் அட் திஸ் பாயிண்ட். இப்போ நான் இங்க ஒரு பிளேன் மிரர் போட்டதுனால இங்கே எனக்கு ரிஃப்ளெக்ஷன் நடந்து, இங்கேயும் ரிஃப்ளெக்ஷன் நடந்து, the rays will actually meet here, right? எனக்கு இந்த ரேஸ் ஆக்சுவலா மீட் ஆகும். எல்லா அதர் லாஸும் வேலிட், லைக் இமேஜ் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், ரைட்? யூவி அதெல்லாம் ஈக்குவலா இருக்கும். பட் இன் திஸ் கேஸ் இது வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட், எனக்கு ரியல் இமேஜ் கிடைச்சிருக்கு பாருங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் அ சாம்பிள். ஸோ நம்ம ஆப்டிக்ஸ்ல நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சதை விட்டு யூ ஹேவ் டு கம் அவுட். அங்க பேசிக்கா பேசிக் டீடைல்ஸ் மட்டும் படிச்சிருப்போம். பட் இங்க நம்ம இன்டெப்தா பார்க்க போறோம். யூ வில் லேர்ன். இது வரைக்கும் நீங்க நடக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது எல்லாமே இங்க ஆப்டிக்ஸ்ல பாசிபிள், ரைட்? ஒரு ரியல் ஆப்ஜெக்ட்னால வர்ச்சுவல் இமேஜும் கொடுக்க முடியும், ரியல் இமேஜும் கொடுக்க முடியும். அதே ஒரு வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்னால வர்ச்சுவல் இமேஜும் கொடுக்க முடியும், ரியல் இமேஜும் கொடுக்கும். போத் ஆர் பாசிபிள், சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. இப்போ வாட் இஸ் இமேஜ்? இமேஜ்னா என்ன? அகைன் சேம். அந்த ஆப்டிக்கல் எலிமெண்ட்டை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் இட் கேன் பி ரிஃப்ளெக்ஷன் ஆர் ரிஃப்ராக்ஷன். ஸோ அந்த ஸ்டேஜை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் அந்த லைட் ரேஸ் எல்லாமே ஆக்சுவலா ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணாங்கன்னா, if all the light rays are converging at a certain point, அதை நம்ம ரியல் இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். ரியல் இமேஜ்னா actually converges. They have to meet at a certain point. அது ரியல் இமேஜ். Virtual image, they appear to diverge from a certain point, right? Basic example என்ன? நமக்கு ஒரு concave lens. Now I have a set of parallel rays, 1, 2, 3 parallel rays எனக்கு diverge ஆகுதா? அப்போ இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த லைட் ரேவை யாரோ ஒருத்தன் இங்க இருந்து பாக்குறான் அப்படின்னு வச்சுப்போம். இது ஒருத்தனோட கண்ணு. யாரோ ஒருத்தன் இங்க இருந்து அந்த லைட் ரே பாக்குறான். இப்ப அவன் கண்ணுக்கு அது எப்படி தெரியுமா தெரியும்? இந்த லைட் ரே நேரா வந்து இங்க பெண்ட் ஆச்சுன்ற இன்ஃபர்மேஷன்லாம் அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுப்பா, அது எல்லா டைரக்ஷன்லயும் லைட் கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதுல இருந்து என் கண்ணுக்கு ஒரு ரே வந்திருக்கு அப்படின்றது தான் அவனோட புரிதலா இருக்கும். சோ அப்ப அவனுக்கு என்ன தோணும்னா, இங்க ஏதோ ஒரு இடம் ஆப்ஜெக்ட் அங்க இருக்குப்பா, அதுல இருந்து தான் என் கண்ணுக்கு லைட் வருதுன்னு அவன் நம்பிட்டு இருப்பான். பட் ஆக்சுவலா என்ன நடக்குது? ஒரு parallel set of rays என்னோட கான்கேவ் லென்ஸ் டைவர்ஜ் பண்ணி விடுறான்.
ஸோ இங்க ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை இந்த கான்கேவ் லென்ஸ் உருவாக்குறான். அதுக்கு பேரு தான் இமேஜ் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் எங்கேயோ இருக்கு, பட் என் கண்ணுக்கு ஆப்ஜெக்டுக்கு இமேஜ் அந்த வித்தியாசம் தான் தெரியாது. இப்போ நான் தேர்ட் பர்சன், இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், ரைட்டா? இப்ப நான் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இங்க இருந்து நான் பார்க்கும்போது என்னால சொல்ல முடியும், இல்லையே இங்க இருக்க ஆப்ஜெக்ட் இது இமேஜ் அப்படின்னு. பட் இந்த இடத்துல இருந்து நான் பார்க்கும்போது, இவன் கண்ணுல இருந்து நான் பார்க்கும்போது என் கண்ணுக்கு இவன் தான் ஆப்ஜெக்டா தெரியும், பட் ஹி இஸ் ஆக்சுவலி த இமேஜ், ரைட்? இதுதான் ரியல் இமேஜ் அண்ட் வெர்ச்சுவல் இமேஜ். ஸோ இப்போ அதோட சம்மரி பாருங்க. ஆப்ஜெக்ட் ரியலா இருந்தா எனக்கு லைட் ரேஸ் எல்லா டைரக்ஷன்லயும் போகணும். ஐ ஷுட் கெட் லைட் ரேஸ் இன் ஆல் த டைரக்ஷன் ஃபார் அ ரியல் ஆப்ஜெக்ட், ரைட்? ஸோ இது ரியல் இமேஜ் அப்படின்னா ரிவர்ஸ், எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் லைட் கன்வர்ஜ் ஆகும். லைட் ரே ஷுட் ஆக்சுவலி மீட் அட் அ பாயிண்ட், அது ரியல் இமேஜ். வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்டுக்கு பாருங்க எக்ஸாக்ட் ஆப்போசிட், ஒரு பாயிண்ட்ல லைட் கன்வர்ஜ் ஆகுற மாதிரி இருக்கணும். அதே வெர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னா ஹைப்போதெட்டிக்கலா ஒரு பாயிண்ட்ல இருந்து டைவர்ஜ் ஆகுற மாதிரி இருக்கணும். அண்ட் ப்ளீஸ் பி கேர்ஃபுல், ரியலுக்கு எப்பவுமே நம்ம சாலிட் லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம், வெர்ச்சுவலுக்கு டாட்டட் லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ரேஸை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம டாட்டட் லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இங்க பாத்தீங்கன்னா the actual rays இப்படி இருக்கு. இந்த dotted lines they represent virtualness. அதுதான் இந்த dotted lines யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணுவோம். ஓகே, பார்த்தாச்சா? அடுத்து angle of reflection. ஸோ பிரைமரியா angle of laws of reflection அப்படிங்கிறதுல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. மொதல் ஸ்டேட்மெண்ட் முக்காவாசி பேர் தப்பு பண்றது ஒரு சின்ன வார்த்தையில. ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்? என்னோட இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே and the normal at the point of incident lie on the same plane. So இந்த பிளேனுங்கிற வார்த்தைக்கு பதில் கலரா எக்கச்சக்கம் வார்த்தை போட்டு வைப்பீங்களே, கரெக்டா போடுங்க. பாயிண்ட் அது இதுன்னு எந்த கதையும் போடக்கூடாது. சேம் பிளேன், சேம் பாயிண்ட் கிடையாது, சேம் லைன் கிடையாது, சேம் பிளேன். இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே and the normal lie on the same plane at the point of incidence. இப்போ ஒரு மிரர் எப்படி இருக்கா? Let's consider a mirror. இப்போ இங்க ஒரு நார்மல் லைன் நம்ம எப்படி கொடுக்குறோம்? நார்மல் பர்பெண்டிகுலர். இப்போ இன்சிடென்ட் ரே எங்க? திஸ் இஸ் மை இன்சிடென்ட் ரே. ஸோ இப்படி இருக்கு இன்சிடென்ட் ரே. லைட் இங்கிட்ட அடிச்சு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி போகுதுன்னு வச்சுப்போம். திஸ் இஸ் ரிஃப்ளெக்டட் ரே, ரைட்? இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வர்றதுன்னா, இந்த நார்மல், இந்த இன்சிடென்ட் ரே, இந்த ரிஃப்ளெக்டட் ரே, இது எல்லாமே ஒரே பிளேன், இந்த போர்டோட பிளேன்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த மிரர் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இங்க த மிரர் இஸ், நான் இமேஜின் மிரர் வந்து எனக்கு இப்படி இருக்கு. மிரர் இஸ் பர்பெண்டிகுலர், ரைட்? நம்ம இப்படி இருக்க வேண்டிய மிரர் இப்படி இருக்கு. மிரர் இஸ் பர்பெண்டிகுலர். ஸோ நான் இங்க ஒரு இன்சிடென்ட் ரே கொடுத்தோம்னா அடிச்சு எனக்கு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு வருமா? ஸோ அது எல்லாமே இந்த போர்டுன்ற பிளேன்ல இருக்கு, ரைட்? ஸோ இந்த பிளேன்ல இருந்து சப்போஸ் நார்மல் வந்து முன்னாடியோ பிளேனை விட்டு பின்னாடியோ இல்லை, எக்ஸாக்ட்லி இந்த பிளேன்ல இருக்கு. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வார்த்தை, சேம் பிளேன். இப்போ செகண்ட் திங், angle I, incident angle is always equal to angle of reflection. That the angle of incidence is always equal to angle of reflection அப்படின்னு சொல்லுவோம். It is pretty basic. And this is incident ray, reflected ray. இந்த ஆங்கிளுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா glance angle of incidence, glance angle of reflection அப்படி சொல்லுவோம். இது angle of incidence, angle of reflection, இது glancing angle. அந்த மிரருக்கும் ஆக்சுவல் ரேக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் கிளான்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எக்ஸாம்ல மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்களுக்கு இந்த கிளான்ஸ் ஆங்கிள் தான் கொடுப்பாங்க ட்ரிக் பண்றதுக்காக. ஏன்னா பிசிக்கலா பார்த்தா மிரர், லைட் ரே, இது ரெண்டு தான் ரியல் பிசிக்கல் என்டிட்டிஸ். நார்மல் அப்படின்றது என்னோட மேத்தமேட்டிக்கல் ஈஸ்க்காக நான் போட்டுக்கிற ஒரு கோடு. இந்த நார்மல் லைனுங்கிறது ரியலா அங்க இருக்கான்னு கேட்டா கிடையாது. அது வந்து பிசிக்கலா நம்மளால டச் பண்ண முடியாது. நம்ம கால்குலேஷன்ஸ்க்காக நம்ம போட்டிருக்கிற ஒரு லைன். பட் மிரர் அண்ட் லைட் ரே, தே ஆர் ரியல் பிசிக்கல் என்டிட்டிஸ். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல இதுல இருந்து சிம்பிளா ஒரு கொஸ்டின் வரும், ஆனா பாதி பேர் தப்பு பண்ணி வைப்பீங்க. என்ன? ஒரு மிரர் இப்படி இருக்கா, ரைட்? ஸோ இப்படி கொடுத்துருவாங்களா? ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் 30 டிகிரி. ஸோ இதுதான் இன்சிடென்ட் ரே, ஆங்கிள் 30 டிகிரி அப்படின்னு கேட்பாங்க. நவ் வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்? அவன் என்ன பண்ணுவான், இதெல்லாம் ஒரு கொஸ்டினா? த இன்சிடென்ட் ஆங்கிள், ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் 30 டிகிரி அப்படின்னு மொதல் ஆப்ஷன் 30 டிகிரி தான் இருக்கும். மார்க் பண்ணி வச்சுட்டு வந்துடும், தப்பா போயிடும். ஆக்சுவலா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன? நார்மலுக்கும் இவனுக்கும் இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகும்? ஸோ திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இது 30 தான், கரெக்ட், இல்லைன்னு சொல்லல. பட் கேட்டுக்கிறது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்.
ஸோ அது 60 டிகிரி. ஸோ அந்த தப்பை பண்ணாத மாதிரி இருக்கு. ஸோ கிளான்ஸ் ஆங்கிளுக்கும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் நல்லா புரியணும். கிளான்ஸ் ஆங்கிள்னா வித் ரெஸ்பெக்ட் டு த மிரர், angle of incidence and refraction na with respect to the normal. Okay, so the laws of reflection done முடிஞ்சிருச்சு. இப்போ laws of reflectionல நமக்கு reflectionல நார்மலா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் reflection சொல்லுவோம். regular reflection, diffused reflection இல்ல irregular reflection அப்படின்னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். என்ன வித்தியாசம்? இப்ப ரெகுலர் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லேமேன் டெஃபினிஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பர் டெக்னிக்கல் டெஃபினிஷன் போகலாம். ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னும் போது எனக்கு அது ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸ்ல நடந்ததுன்னா தட்ஸ் a ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். if the reflecting surface is like highly polished இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம், ஈவனா இருக்கு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், அப்போ எனக்கு ஒரு 4 லைட் ரே வந்து இன்சிடென்ட் ஆகுது. சரி 1 2 3 4 ஒரு parallel light ray, 4 parallel light ray வந்து எனக்கு இங்க இன்சிடென்ட் ஆகுது. ரைட்? ஓகே, சோ இப்ப ரிஃப்ளெக்டட் ரேஸ் எப்படி இருக்கும் பாருங்க. ஆப்வியஸ்லி 1 2 3 4. ரைட்? சோ ரெகுலரா இன்சிடென்ட், ரெகுலரா ரிஃப்ளெக்ஷன். திஸ் இஸ் வெரி கிளியர். நோ, திஸ் இஸ் மோஸ்டா நம்ம டெக்ஸ்ட் புக்ல இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்த்திருப்போம். இப்போ இது பாலிஷ்டு சர்ஃபேஸ்ன்றதுனால எனக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது? இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் என் கண்ணு முன்னாடி ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஒரு கண்ணாடி, இன்னொன்னு வந்து ஒரு கார்ட்போர்டு இல்ல செவரே கூட எடுத்துப்போமே. செவுத்துல ஒரு சைடு எனக்கு கண்ணாடி இருக்கு, இன்னொரு சைடு வெறும் செவுரு. இப்ப நான் அந்த கண்ணாடியில டார்ச் லைட் அடிச்சேன் அப்படின்னா அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இன்னொரு செவுத்துல என்னால பார்க்க முடியும் இல்லையா? சோ ஒரு சிம்பிள் மிரர், இதே ஒரு மிரர்னு எடுத்துப்போம். இந்த மிரர்ல நான் ஒரு டார்ச் லைட் இப்படி அடிச்சேன்னா இங்க பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு என்னால செவுத்துல இதோட ரிஃப்ளெக்ஷனை பார்க்க முடியும். ரைட்? சோ அதுவே இந்த சர்ஃபேஸ் எடுத்துப்போம். இது வந்து பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு கிளாசி ஃபினிஷ். இது ரஃப்பா இருக்கா? இது மேல நான் ஒரு பேப்பர் ஒட்டிக்கிறேன்பா. ரைட்? ஒரு நார்மல் ஒரு பேப்பர் மாதிரி ஏதோ ஒன்று கையில எடுத்துக்கிறேன். லெட்ஸ் கன்சிடர் a பேப்பர். சோ ஒரு பேப்பர் எடுத்துப்போம். இப்ப இதுல நான் டார்ச் லைட் அடிச்சா பட்டு செவுத்துல எல்லாம் எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது. ரைட்? சோ அந்த டிஃபரன்ஸ் ஏன் அப்படின்னா கிளாஸோட சர்ஃபேஸ் யூஸ்வலா ஹைலி பாலிஷ்ட், ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஈவனா இருக்கும். வேற எந்த சர்ஃபேஸா இருந்தாலும் மைக்ரோஸ்கோபிக்கா நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த மேட் ஃபினிஷ்டு சர்ஃபேஸ் பார்த்திருப்பீங்கல்ல, மேட் ஃபினிஷ். அந்த மேட் ஃபினிஷோட பர்பஸ் என்ன அப்படின்னா இந்த டிஃப்யூஸ்ட் ரிஃப்ளெக்ஷன், அன்ஈவன் ரிஃப்ளெக்ஷனை கொண்டாடுறது. அப்ப அந்த சர்ஃபேஸ் நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ இப்படி ரேண்டமா அன்ஈவனா இருந்ததுன்னா, இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ ஒன்று பார்க்குறேன், ஒரு கிளாஸ் பீஸ் எடுத்து பார்க்கும்போது திஸ் இஸ் ஹவ் மை கிளாஸ் பீஸ் வில் பி. ஒரு ஸ்மூத்தான கிளாஸ் ஸ்லாப் இப்படி இருக்கும்னு வச்சுப்போம். அதுவே நான் ஒரு ரஃப் சர்ஃபேஸ், ஒரு பேப்பர் எடுக்கிறேன்னு வச்சுப்போமே, திஸ் இஸ் ஹவ் அ பேப்பர் வில் லுக் லைக். இல்ல ஒரு கார்ட்போர்ட் எல்லாமே எனக்கு இப்படிதான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ இங்க நான் இதே மாதிரி இன்சிடென்ட் செட் ஆஃப் ரேஸ் நான் அலோவ் பண்றேன். சேம் செட் ஆஃப் இன்சிடென்ட் ரேஸ். ஸோ 1 2 3 4 எனக்கு எப்படி 4 இன்சிடென்ட் ரேஸ் வருதுன்னு வச்சுப்போம். இப்ப ரே என்ன ஆகும் பாருங்க. சோ இங்க பட்டு லெட்ஸ் சே இது இப்படி போகுதுன்னு வச்சுப்போம். ரெண்டாவது ரே எனக்கு இப்படி போகும், கரெக்டா? அடிச்சு இப்படி போகும். மூணாவது ரே ரைட் இப்படி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. நாலாவது ரே இப்படி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ ஒன்னு ஒரு டைரக்ஷன்ல கண்ணா பின்னான்னு போகும். நம்ம இன்னும் எத்தனை ரே சொன்னாலும் நீங்க வச்சுக்கலாம், ஒன்னும் there is no problem. போதும்னு நினைக்கிறேன். பட் the idea is rays will get scattered in all the directions. ஸோ அந்த ரேஸ் வந்து எனக்கு எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் கண்ணா பின்னான்னு ஸ்கேட்டர் ஆகும். காரணம் என்ன? வாட்ஸ் த ஆக்சுவல் ரீசன் ஃபார் திஸ்? இங்க பார்த்தா எனக்கு நார்மல்ஸ் எல்லாமே பேரலா இருக்கும். நான் எந்த பாயிண்ட்ல நார்மல் வரைஞ்சாலும் ஆல் த நார்மல்ஸ் ஆர் பேரலல். ரைட்? ஸோ நார்மல்ஸ் ஆர் பேரலல். பட் இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எனக்கு நார்மல் இப்படி இருக்கும். ரைட்? சோ மொதல் பாயிண்ட்ல நார்மல் இப்படி இருக்கு. அந்த சர்ஃபேஸ்க்கு, அந்த மைக்ரோஸ்கோபிக் பாயிண்ட்க்கு நான் நார்மல் போடணும். நார்மல் இப்படி இருக்கா? இந்த சர்ஃபேஸ்க்கு நார்மல் எப்படி இருக்கு பாருங்க. திஸ் இஸ் ஹவ் த நார்மல் வில் பி. ரைட்? சோ இந்த சர்ஃபேஸ்ல நார்மல் இந்த மாதிரி இருக்கு. அதே இங்க எடுத்து பார்த்தோம்னா நார்மல் இந்த மாதிரி. இங்க நார்மல் இஸ் a bit different. சோ அந்த நார்மல்ஸ் எல்லாமே இன்க்ளைன்டா இருக்கிறதுனால here the normals நார்மலா இல்ல. ரைட்? அந்த நார்மல்ஸே எனக்கு இன்க்ளைன்டா இருக்கு. அதனால ரிஃப்ளெக்டட் ரேஸ் எல்லா டைரக்ஷன்லயும் ஸ்கேட்டர் ஆகும்.
நமக்கு இப்போ நீங்க பார்க்கும்போது இது நல்ல ரிஃப்ளெக்ஷன், அது கெட்ட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஃபீல் ஆகும். பட் ட்ரஸ்ட் மீ, இந்த டிஃப்யூஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுனால தான் நம்ம உலகத்தை பார்க்கிறோம். இப்போ நான் உங்க கண்ணுக்கு தெரியறதுக்கான காரணம் டிஃப்யூஸ்ட் ரிஃப்ளெக்ஷன். இப்போ இந்த ரூம்ல லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டா உங்களால என்ன பார்க்க முடியாது இல்லையா? ஏன்னா there is no light. இப்போ லைட் போட்டாதான் நமக்கு அந்த ரூம் விசிபிளா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த லைட் செவுத்துல அடிச்சு எல்லா டைரக்ஷன்லயும் ஸ்கேட்டர் ஆகுது. அதுல ஒரு சில பர்டிகுலர் ரேஸ் என் கண்ணுக்குள்ள வருது. That's why I'm seeing that. ரைட்? இப்போ நான் நிறைய லைட் போட்டேன்னா செவரு நல்லா பிரைட்டா தெரியும்ல. காரணம் என்னன்னா, ஸ்கேட்டரிங் அதே ஸ்கேட்டரிங் தான் நடக்குது. பட் என் கண்ணுக்குள்ளார வர்ற நம்பர் ஆஃப் ரேஸ் அதிகமாகிறதுனால பிரைட்னஸ் அதிகமா தெரியுது. ஸோ திஸ் இஸ் த லாஜிக். ஸோ ரெகுலர் ரிஃப்ளெக்ஷனை விட டிஃப்யூஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம உலகத்தை பார்க்கறதுக்கு நமக்கு நிறைய ஹெல்ப் ஆகுது. இன்னும் சொல்ல போனா ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் கண்ணை கூசும், பார்க்க முடியாது நம்மளால. டிஃப்யூஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் இஸ் ப்ரிஃபரபிள் ஓவர் ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, these are two types of reflection. And one more thing, இதுல இன்னொரு பெரிய 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 மிஸ்கன்செப்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இங்க laws of reflection valid, angle I equals angle R. Yes, இது நம்மளால பார்த்த உடனே புரிஞ்சுக்க முடியுது. பட் ஒரு சில பேருக்கு இங்க அது வேலிடா இல்லையான்ற டவுட் வரலாம். ஆனா அது வரக்கூடாது. angle of incidence is always equal to angle of reflection. இங்க பாத்தீங்கன்னா கூட இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இது angle of incidence அப்படின்னா இது angle of reflection will be equal. Yeah, if this is angle of incidence, இது angle of reflection will be equal. So எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அது ஒரு கண்ணா பின்னா ரிஃப்ளெக்ஷனாவே இருந்துட்டு போட்டோம். ஸோ அங்க நார்மல்ஸ் எல்லாமே வேற 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 இருந்துட்டு போடும். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல angle of incidence is always equal to angle of reflection. ஸோ இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டினா கூட வரும். irregular or diffused reflectionல என்னோட laws of reflection valid இல்லையா? Yes, they are valid. So even in irregular diffused reflection, laws of reflection are valid individually. Individual rays they obey the law I is equal to R. So ஒரு ray தனித்தனியா they will obey the laws of reflection. Okay, so the two types of reflection over. So அடுத்தது deviation. Deviation அப்படின்னா என்ன? இப்ப நான் அந்த மிரர் அங்க வைக்காம விட்டுருந்தா லைட் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்பானா? நான் குறுக்கால கொண்டு போய் ஒரு மிரரை விட்டுட்டு நீ ஏன்டா உன் பாதையில இருந்து திரும்பி போற அப்படின்னு கேட்டா நியாயமா? And that is deviation. Deviation நீங்க இப்ப ரோட்ல போகும்போது பார்த்துருப்பீங்க, டேக் டைவர்ஷன். இங்க குழி நோண்டிட்டு இருக்காங்க, யாரோ ஒரு அரசியல்வாதி வர்றாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு சம்திங் சோ வேற ஒரு ரூட்ல சுத்தி விடுவாங்கல்ல. சோ அதே மாதிரி தான் இங்க டீவியேஷன். லைட் 7 AM அவன் பாட்டுக்கு அவன் ரூட்ல போயிட்டு இருக்கிறான். ஒரு மிரரை கொண்டே போட்டதுனால அந்த ஒரிஜினல் பாதையில இருந்து இவன் இப்ப எவ்வளவு திரும்பி போறான். தட் இஸ் டீவியேஷன். ஒரு பேசிக் மிரர் எடுத்துப்போம், இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு லைட் ரே போட்டோம். ஸோ திஸ் இஸ் அ டிபிக்கல் லைட் ரே எனக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ நான் குறுக்கால ஒரு மிரர் போடுறேன். லெட்ஸ் கன்சிடர் திஸ் அஸ் அ மிரர். இப்போ இதுக்கு மேல லைட் ரே வர முடியாது. டன், முடிஞ்சு போச்சு. யா, டன். ஸோ இப்போ அந்த லைட் ரே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனுமா? ரிஃப்ளெக்ட் ஆனும். இப்ப இவனா இந்த மிரரை போடாம விட்டுருந்தேன்னா ஒரிஜினலா இந்த டைரக்ஷன்ல இப்படி போயிருப்பான். ரைட்? இஃப் இட் இஸ் நாட் ஃபார் த மிரர், அவன் ஒரிஜினலா இந்த டைரக்ஷன்ல இப்படி போயிருப்பான். ரைட்? சோ திஸ் இஸ் த மிரர். ஒரிஜினலா இப்படி போயிருப்பான்னு வச்சுப்போம். சோ அப்போ இங்க angle of incidence and angle of this is I and this is R. கரெக்ட்டா? angle of incidence is angle of refraction. இப்போ இங்க பாத்தீங்கன்னா this should also be I. correct? Vertically opposite angles are equal. இது ஒரு straight line, இவன் ஒரு straight line. So vertically opposite angles are equal. right? இப்போ இந்த பாதை இருக்கு பாத்தீங்களா, டெல்டா, இதுதான் டீவியேஷன். அதாவது இப்படிக்கா நேரா போக வேண்டியவன் இப்படி டீவியேட் ஆயிட்டு போயிட்டு இருக்கான். ஒரிஜினல் பாதையிலிருந்து டீவியேட் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. அதான் நம்ம ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எப்படி இதை நம்ம மெஷர் பண்றது? சிம்பிள். திஸ் இஸ் a straight line. கரெக்டா? இந்த நார்மல் அப்படிங்கிறது ஸ்ட்ரைட் லைன். இதோட ஆங்கிள் எவ்வளவு நமக்கு? 180 degrees. ரைட்? 8 ஒரு டைப்பா இருக்கு, பட் அட்ஜஸ்ட் 180 டிகிரி. கரெக்டா? அப்போ R plus delta plus I equals 180 degree. Right? So R plus delta plus I is equal to 180 degree. But laws of reflection படி angle I
is equal to angle R. So நான் R க்கு பதில் I போட்டுக்கலாமா? So I plus delta plus I equals 180 degree. So delta is equal to 180 minus 2I. So the angle of deviation. So 180 degree minus 2I. இதுதான் நம்ம angle of deviation அப்படின்னு சொல்றோம். For reflection, refractionக்கு வேற ஃபார்முலா வரும். This is angle of deviation for reflection. Deviation for reflection. Done. Okay. Mirror rotating. இப்போ எனக்கு ஒரு பிளேன் மிரர் இருக்குப்பா. ஒரு பிளேன் மிரர் இருக்கு. டிங் 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 டிங். ரைட். ஒரு நார்மல் இருக்கா? கன்சிடர் a நார்மல். இப்போ இதுல நம்ம ஒரு இன்சிடென்ட் ரே கொடுப்போம். Now I have an incident ray kind of like this. ஒரு இன்சிடென்ட் ரே. ஸோ ஆப்வியஸா இதோட கொஞ்சம் செங்குத்தா இன்சிடென்ட் ரே. ஸோ எனக்கு ரிஃப்ளெக்டட் ரே எப்படி இருக்கணுமா? So incident ray, this is the reflected ray R, and this is incident ray I. இது angle of incidence I, angle of reflection R. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த மிரரை பிடிச்சி லைட்டா இப்படி திருப்புறேன். Let me rotate the mirror in this way. அப்ப நான் ரொட்டேட் பண்ணும்போது what's going to happen? இப்போ நியூ பொசிஷன் ஆஃப் த மிரர் நான் அதை எவ்வளவு திருப்புறேன் அப்படின்னா, let's say I'm turning it through theta அப்படின்ற ஆங்கிள் நான் டர்ன் பண்றேன் அப்படின்னு வச்சுப்போம். I'm turning the mirror itself. இங்க வேற எதையுமே நான் சேஞ்ச் பண்ணல, மீதி எல்லாமே அப்படியே கான்ஸ்டன்டா வச்சுட்டு நான் மிரரை மட்டும் டர்ன் பண்றேன். I'm turning it through an angle theta. அப்ப என்ன ஆகும் பாருங்க, நார்மல் அப்படிங்கிறது ஒரிஜினல் மிரருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். இப்ப நான் மிரரை தீட்டா திருப்பினதுனால எனக்கு நார்மலும் கிட்டத்தட்ட தீட்டா அப்படின்ற ஆங்கிளுக்கு திரும்பணும் தானே. நார்மல் will also turn through the same angle theta. கரெக்டா? இல்ல கொஞ்சம் கலர் கன்ஃபியூசிங்கா இருக்கும், ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ளூ கலர் வந்து ஒரிஜினல் மிரர், ஒரிஜினல் நார்மல். பச்சை கலரு நான் அந்த மிரரை லைட்டா திருப்பி இருக்கேன், அதனால எனக்கு நார்மலும் சேர்ந்து திரும்பி இருக்கு. இப்ப என்ன ஆகும் பாருங்க, ஒரிஜினல் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐங்கிறதுல இருந்து நியூ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன ஆகும்னா, நியூ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வில் பி ஐ பிளஸ் தீட்டா. கரெக்டா? ஒரிஜினலா எனக்கு ஐன்றது இருந்தது, அதுல இருந்து தீட்டா ஆட் பண்ணா நியூ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வில் பி ஐ பிளஸ் தீட்டா. இப்ப என்னோட புது ரிஃப்ளெக்டட் ரே எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ரைட்? சோ இதை விட அதிகமாவே. சோ திஸ் இஸ் ஹவ் மை நியூ ரிஃப்ளெக்டட் ரே வில் பி. சோ அந்த பச்சை கலர் லைனை சென்டரா வச்சு பாருங்க. திஸ் இஸ் இன்சிடென்ட் ரே, என்னோட நார்மல், இது ரிஃப்ளெக்டட் ரே. ரைட்? சோ என்னோட நியூ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்ன வரும்? சேம் ஐ பிளஸ் தீட்டா. ஏன்னா அக்கார்டிங் டு லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ரெண்டு ஈக்குவலா வரும். ஸோ இப்போ டோட்டலா இன்சிடென்ட் ரேல இருந்து ஒரிஜினல் ரிஃப்ளெக்டட் ரே எவ்வளவு ஆங்கிள் இருந்தது? ஸோ ஆங்கிள் பிட்வீன் ஒரிஜினல் சிச்சுவேஷன்ல இன்சிடென்ட் ரே அண்ட் ரிஃப்ளெக்டட் ரேக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னா, லெட்ஸ் சே ஆங்கிள் நம்ம 5 அப்படின்னு வச்சுக்கலாம். 2i வருமா? ஏன்னா i பிளஸ் ஆர். இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கும் i, நார்மலுக்கும் ரிஃப்ளெக்டட் ரேக்கும் r. i is equal to r. அப்போ இன்சிடென்ட் ரேக்கும் ரிஃப்ளெக்டட் ரேக்கும் நடுவுல இருக்கிற மொத்த ஆங்கிள் என்ன? 2i அப்படின்னு வருமா? சோ இந்த r-க்கு பதிலா நம்ம 2i கூட போட்டுக்கலாம். Let's say நான் i போட்டேன்னா ஒரிஜினலா இன்சிடென்ட் ரேக்கும் ரிஃப்ளெக்டட் ரே சிவப்புக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் இஸ் 2i. ரைட்? சோ இப்போ நியூ புது சிச்சுவேஷன்ல, ரைட்? சோ நியூ சிச்சுவேஷன். சோ ஃபைனல் இன்சிடென்ட் ரே அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே, இது 5-1 எடுத்துக்கலாம். 5-2 எவ்வளவு வருது பாருங்க, 2 into i plus theta. ரைட்? சோ i plus theta, i plus theta, i plus theta, 2 times i plus theta. இப்ப ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? சோ இங்க டீவியேஷன், டீவியேஷன் சொல்ல முடியாது. சோ த டிஃபரன்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். 2i plus 2 theta minus 2i, which is 2 times theta. So இந்த 2 theta எதை ரெப்ரசன்ட் பண்றதுன்னா, the angle turned by the reflected ray. So if mirror
turns through an angle theta, mirror வந்து நான் thetaன்ற angle turn பண்றேன்னா reflected ray should turn through an angle 2 theta, same direction, right? Same direction ல நான் இங்க mirror clockwise turn பண்ணிருக்கேன். So அப்ப என்னோட reflected rayவும் clockwise ல turn ஆயிருக்கு. But ஒரிஜினல் ரிஃப்ளெக்டட் ரேல இருந்து இங்க ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2 times theta. ஸோ என்னோட மிரர் தீட்டா அப்படின்னு டேர்ன் ஆச்சுன்னா தென் என்னோட ரிஃப்ளெக்டட் ரே வில் டேர்ன் த்ரூ அன் ஆங்கிள் 2 times theta ஃப்ரம் த ஒரிஜினல் ரே. ஸோ இந்த ஆங்கிள் ஒரிஜினல் ரிஃப்ளெக்டட் ரேக்கும் ஃபைனல் ரிஃப்ளெக்டட் ரேக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் 2 தீட்டாவா இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். நீங்க ஃபைனல் ரிசல்ட் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். So the angle between the original reflected ray and the final reflected ray is 2 times theta. Theta na mirror எவ்வளவு திருப்புறோம் அப்படின்றது, and in the same direction, clockwise, anti-clockwise. இப்போ இது ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னா, நான் மிரரை அப்படியே வச்சுட்டு என் லைட் ரேவை மட்டும் திருப்புறேன். So this is my mirror, normal. போட்டாச்சு. இப்போ எனக்கு ஒரு லைட் ரே மட்டும் நான் அனுப்புறேன். So this is incident light ray, இது reflected light ray, right? So reflected light ray, come on, reflected light ray, incident reflected light ray. So this is incident ray, this is reflected ray. இப்போ நான் என்னோட incident ray மட்டும் டர்ன் பண்றேன். blue already யூஸ் பண்ணியாச்சா, right? So incident ray மட்டும் நான் டர்ன் பண்றேன். Let's say by an angle theta, right? So by an angle theta நான் turn பண்றேன். அப்ப இதுக்கு corresponding reflected ray எப்படி இருக்கும் பாருங்க, சேம் இந்த டைரக்ஷன்ல இருக்குமா? சோ இது எனக்கு அதே angle theta turn ஆகுதா? சோ நான் இது ஒரிஜினலா பாருங்க இப்படி வச்சிருந்த இன்சிடென்ட் ரேவை இப்படி டர்ன் பண்றேன். அப்ப எனக்கு இப்படி இருந்த reflected ray இப்படி டர்ன் ஆகும். So if incident ray turns through an angle theta, then reflected ray turns through an angle minus theta. Minus என்ன, opposite direction. நான் இங்க எதை direction எடுக்கிறேனோ அதுக்கு exact opposite direction. இங்க clockwiseல theta turn ஆயிருக்கா, இங்க anti clockwiseல theta turn ஆயிருக்கு. So இந்த minus ஒன்னும் பெரிய complication இல்ல, it refers to direction. magnitude படி நீங்க theta அப்படின்னு வச்சுக்கோங்க. minus confuse ஆச்சுன்னா அது minus எல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம், because it's just opposite direction. So இங்க இன்சிடென்ட் ரே ஒரு சர்டன் டைரக்ஷன்ல சர்டன் டிகிரி நான் திருப்பினேன்னா என்னோட ரிஃப்ளெக்டட் ரே ஆப்போசிட் டைரக்ஷன்ல அதே டிகிரி திரும்பும். இதை சப்போஸ் நான் கீழே கொண்டு வரேன், இப்படி கொண்டு வந்தேன்னா எஸ் இங்கேயும் எனக்கு அது கீழே திரும்பும். தீஸ் ஆர் த டூ ரொட்டேஷன் கான்செப்ட்ஸ். ஸோ ஒரு பிளேன் மிரரை ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கும், திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன். நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்டு. இப்போ ஜஸ்ட் ஃபைனல் ஃபார்முலா பார்த்து பார்த்தீங்கன்னா இல்ல ஒரு சாம்பிள் ஒரு 90 டிகிரிக்கு மட்டும் நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வரோம். லெட்ஸ் சே எனக்கு 2 மிரர்ஸ் இருக்கு, சரியா? இப்படி 2 மிரர் இருக்குன்னு வச்சுப்போமா. ஸோ இங்க லெட்ஸ் கன்சிடர் அன் ஆப்ஜெக்ட். நான் ஒரு ஆப்ஜெக்டை தூக்கிட்டு வந்து வைக்கிறேன். ஸோ லெட் திஸ் பி மை ஆப்ஜெக்ட், ரைட்? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதோட இமேஜஸ், எத்தனை இமேஜஸ் ஃபார்ம் ஆக முடியும்? 2 மிரர் வந்து நான் 90 டிகிரியில் வச்சிருக்கேன். இப்ப இந்த ஆப்ஜெக்ட்னால எத்தனை இமேஜை கொடுக்க முடியும் அப்படி பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு மிரர் மட்டும் தான் இருக்குன்னு எடுத்துப்போம். இந்த மிரர் இல்லவே இல்லப்பா, இவன் ஒருத்த மட்டும் தான் இருக்கான். சோ இப்ப இந்த ஒரு மிரர்னால இவனோட இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்? நேரா இவ்வளவு தூரத்துல இங்க ஃபார்ம் ஆகுமா? ஏன்னா ஒரு பிளேன் மிரருக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதே தூரத்துல தான் எனக்கு ஆப்ஜெக்டும் கிடைக்கும். சோ இவ்வளவு தூரத்துல எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். இப்ப இது அப்படியே வச்சுட்டு இவன் இருக்கான்ல, இந்த மிரருக்கு இவனோட இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதே டிஸ்டன்ஸ்ல எனக்கு இங்கிட்ட இன்னொரு ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ஆகும், சாரி இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ 2 இமேஜ் கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்த ப்ராப்ளம் என்னன்னா, இதை மட்டும் கொஞ்சம் யோசிக்க ட்ரை பண்ணுங்க. பாயிண்ட் இஸ், வாட் இஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட்? இப்போ இந்த இடத்துல ஒரு அப்சர்வர் இருக்கான், OBSERVER அப்சர்வர் இருக்கான்பா, ரைட்? ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து இப்படி ஒரு லைட் ரே அடிச்சதுன்னா இவன் கண்ணுக்கு இப்படி போகுமா? யோசிச்சு பாருங்க. திஸ் இஸ் அ மிரர். ஸோ இதுல இருந்து எல்லா டைரக்ஷன்லயும் லைட் வரும். திஸ் இஸ் an image, பட் இந்த இமேஜ் will act as an object technically, ரைட்? இந்த இமேஜ் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இங்க இருந்து ஒரு லைட் ரே அடிச்சு அப்படி போகுமா?
அப்ப அவன் கண்ணுக்கு என்ன தெரியும்னு பார்த்தா சோ இங்கிட்டு இன்னொரு இமேஜ் இருக்கிற மாதிரி தெரியும், ரைட்? சோ இது லாஜிக் என்னன்னா ரொம்ப சிம்பிள். இந்த பிளேன் மிரரை நான் அப்படி கீழே எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு வச்சுப்போம். நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அதே லாஜிக் படி அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு, அப்ராக்சிமேட்டா எடுத்துப்போம். இந்த பிளேன் மிரரை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா இவனோட இமேஜ் எனக்கு இங்க ஃபார்ம் ஆகும், ரைட்? பட் அது ரெண்டுமே கோஇன்சைட் ஆகும். சோ இப்ப நம்ம கேர்ஃபுல்லா அதை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா 1 செகண்ட் பசங்களா. So இப்போ what we are going to do is இது எப்படி ஒரு எக்ஸ்டென்ஷன், இது எப்படி ஒரு எக்ஸ்டென்ஷன் போட்டுக்கிறோம். சோ இப்போ இந்த பிளேன் மிரர்னால இந்த இமேஜோட இன்னொரு ஆப்ஜெக்டை இங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எஸ், அதே மாதிரி இந்த பிளேன் மிரர்னால இந்த இமேஜோட இன்னொரு இமேஜ் ஆப்ஜெக்ட் மாத்தி சொல்றேன்னா சாரி, வர்ச்சுவல், இது வந்து ஒரு இமேஜ் தான், பட் திஸ் இஸ் a virtual object. அதோட இமேஜை இவனால திருப்பி ப்ரொடியூஸ் பண்ணுவேன். you know we'll get another image over here. இந்த இமேஜ். சோ இந்த இடத்துல எனக்கு ரெண்டு இமேஜஸ் ஒன்னு மேல ஒன்னு கோயின்சைட் ஆயிருக்கு. ஒன்னு இந்த இமேஜோட இன்னொரு இமேஜ் ஃபார்ம்டு பை திஸ் மிரர். ரெண்டாவது இவனோட இன்னொரு இமேஜ் ஃபார்ம்டு பை திஸ் வெர்டிகல் மிரர். பட் அது ரெண்டும் ஒன்னு மேல ஒன்னு கோயின்சைடா இருக்கிறதுனால நம்மளால ரெண்டு இமேஜை கிளியரா பார்க்க முடியாது. சோ நம்மளால ஒரு இமேஜை மட்டும் தான் பார்க்க முடியும், ரெண்டு பார்க்கவே முடியாது. ரெண்டுமே ஒன்னு மேல ஒன்னு உட்காந்துருச்சு. அப்ப என் கண்ணுக்கு தெரிகிறது எத்தனை இமேஜ்னு பார்த்தா 3 இமேஜஸ். I can only see 3 images. அதான் இந்த டயகிராம்ல காமிச்சிருக்காங்க. As you can see, தெரியுதா பசங்களா? எனக்கு ஆப்ஜெக்ட் இங்க இருக்கா, ரைட்? சோ இது ஃபர்ஸ்ட் இமேஜ், அது ரெண்டாவது இமேஜ். இப்போ இந்த இமேஜ் எங்க இருக்கு? இந்த மிரருக்கு பின்னாடி இருக்கு. எஸ், ஃபைன், நமக்கு புரியுது. அதே மாதிரி இந்த இமேஜ் எங்க இருக்கு? இந்த மிரருக்கு பின்னாடி இருக்கு. இது ரெண்டு ஈஸி. இந்த மூணாவது ஒருத்தன் இருக்கான் பாருங்க. சோ அவன் எங்க இருந்து வந்திருக்கான்னா இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இவனோட காப்பி. இந்த இடத்துல இந்த கோடு தெரியுது பாத்தீங்களா? இந்த இமேஜோட காப்பி இங்க, அதே மாதிரி இவனோட காப்பி இங்க. அது ரெண்டும் ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணா உட்கார்ந்து இருக்கு. சோ நம்மளால அந்த இடத்துல ரெண்டு இமேஜ் ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கு, பட் நம்மளால பார்க்க முடியாது. சோ என் கண்ணுக்கு அது ஒரே இமேஜாவது தெரியும். சோ they'll coincide perfectly. அதனால நான் வெறும் 3 இமேஜ்னு சொல்லிக்கலாம் இங்க. சோ I can only see 3 images. அதுதான் லாஜிக். இப்போ இந்த ஃபிகரை நம்ம டாப்ல இருந்து பார்த்து இதை வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம். சோ எனக்கு அந்த 3 இமேஜஸ் தெரியுது. சோ 1 2 3. சோ இப்போ இங்க டோட்டலா இப்போ ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 360 by theta அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் ஒன்னு கிடைக்கணும். சோ m அப்படின்னு வச்சுப்போம். 360 by theta is equal to m அப்படின்னு வச்சுப்போம். சோ இந்த பர்டிகுலர் கேஸ்ல 360 by 90, ஏன்னா ஆங்கிள் பிட்வீன் த டூ மிரர்ஸ் எனக்கு 90யா. So 360 by 90 போட்டேன்னா I'm going to get 4, right? So இங்க m ஓட வேல்யூ என்ன? 4. But 4 is even. So even வந்ததுன்னா number of images equals m minus 1, which is 4 minus 1, which is 3. Right? 3 அப்படின்னு அர்த்தம். So எனக்கு ரெண்டு மிரரை ஒரு சர்டன் ஆங்கிள் வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த ஆங்கிள் எடுத்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணணும். 360 by theta. வர ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஈவனா ஆர்டர். சப்போஸ் ஈவன் அப்படின்னு வந்ததுன்னா -1 வர்ற நம்பர் என்னவா வேணா இருக்கட்டும், -1 போட்டோம்னா I'll get that many number of images. சப்போஸ் எனக்கு ஆட் நம்பர் வருது, right? When 360 by theta is an odd number. சோ எனக்கு ஆட் நம்பர் வந்ததுன்னா ரெண்டு கேசஸ். ஒன்னு, ஆப்ஜெக்ட் வந்து பைசெக்டர்ல இருக்கா இல்ல நார்மலா வேற ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இருக்கா, சிமெட்ரிக்கா இருக்கா இல்ல ஏசிமெட்ரிக்கா இருக்கா அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இங்க. So இங்க this is exactly in the symmetric line, right? இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்ம சென்டரா ஒரு கோடு போட்டுக்கிறோம். So object is symmetrical. அப்படி சிமெட்ரிக்கா இருந்ததுன்னா n-1 images, அதே -1 ஈவனுக்கு போட்டா அதே -1 போட்டுக்கணும். சிமெட்ரிக்கா இருந்ததுன்னா. பட் ஏசிமெட்ரிக்கா இருக்கு. நான் எப்படி வச்சிருக்கேன்? ஆப்ஜெக்ட இங்க இல்ல இந்த இடத்துல, ரைட்? அந்த லைன் ஆஃப் சிமெட்ரி இல்லாம மேல கீழே எங்கேயாவது வச்சிருக்கேன். சோ அதுதான் நான் ஆங்கிள் பைசெக்டர். அப்போ நான் அந்த மைனஸ் போடக்கூடாது, ஜஸ்ட் n. 360 by theta என்ன வருதோ அதை அப்படியே தூக்கி நம்பர் அப்படியே ஆன்சரா எழுதிக்க வேண்டியதான். ஓகே பசங்களா? சோ 3 டிஃபரெண்ட் கேசஸ். அந்த ஃபார்முலாவை ஜெனரலைஸ் பண்ணி எழுதணும்னா 360 by theta -1 இப்படி எழுதுனா சரியா வராது. 360 by theta is equal to
m அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இதுல இருந்து நமக்கு 3 கேசஸ். ஸோ கேஸ் 1 m is even அப்படின்னா then number of images is m minus 1. இது first case. எனக்கு 360/θ போடும்போது m ஒரு நம்பர் வரும். அந்த m even அப்படின்னா then number of images is m minus 1. அடுத்தது m is odd வருது. பட் அது கூட கண்டிஷன் என்ன வச்சுக்கலாம்? ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் சிமெட்ரிக்கலி அப்படின்னா ரெண்டு மிரர்ஸுக்கும் எக்ஸாக்ட் சென்டர்ல ஆங்கிள் பைசெக்டார்ல வச்சிருக்கோம். அந்த சிச்சுவேஷன்ல நம்பர் ஆஃப் இமேஜஸ் இஸ் n minus 1. அதே கதை. சப்போஸ் அடுத்தது இஃப் த m is odd பட் நமக்கு ஆப்ஜெக்டோட பிளேஸ்மெண்ட் வந்து ஏசிமெட்ரிக்கா இருக்கு. சோ அப்போ n is equal to m. அவ்வளவுதான். ஏசிமெட்ரிக்கா இருந்ததுன்னா ஜஸ்ட் அந்த நம்பர் m is equal to the number of images that we're going to get. Okay. So that difference in இந்த கதை முடிஞ்சுச்சா? எஸ். அடுத்து ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்க்கு போலாம் பாருங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஒரு பிளேன் மிரர் பத்தி பார்த்துட்டு இருந்தோமா? அடுத்தது ஸ்பெரிக்கல் மிரர். ஸோ இப்போ ஸ்பெரிக்கல் மிரரோட கதை என்ன? எனக்கு ஒரு பலூன் மாதிரியான ஒரு முட்டை, அதுல நான் ரெண்டு சைடு ரெண்டு போடு போட்டு ஒன்னுத்துக்கு உள்ள பெண்டா இருக்கிற சர்ஃபேஸ்ல நான் ரிஃப்ளெக்ஷன் பண்றேன், இன்னொன்னு வெளியே இருக்கிற சர்ஃபேஸ்ல ரிஃப்ளெக்டிவா மாத்துறேன். ஸோ இது ரெண்டு தான் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப கான்கேவ் அப்படின்னா கேவ் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, கொகை. ஸோ நான் மரத்துல மலை மவுண்டன்ல இருக்கிற ஒரு கல்ல கொடைஞ்சு உள்ள போனா அது எனக்கு கேவ் அப்படின்னு ஆகுமா? ஸோ அதே மாதிரி இப்ப கான்கேவ் மிரர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அந்த கொடைஞ்ச சைடு ரிஃப்ளெக்டிங்கா இருக்கணும், அதை நான் கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லுவேன். இதுவே கான்வெக்ஸ்னா எனக்கு பல்ஜ் ஆயிருக்கிறது அப்படின்னு வச்சுப்போம். ஃபிளெக்சிங் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ எனக்கு பல்ஜ் ஆயிட்டு வெளியே வர்ற சர்ஃபேஸை நான் கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவேன். ரைட்? ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ உள்ள இருக்கிறது, அதாவது எனக்கு இந்த எண்ணெய் சட்டியில உள்ள இருக்கிற சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்டிங்க்கு நான் யூஸ் பண்ணனா அதுதான் கான்கேவ் சர்ஃபேஸ். ஸோ கேவ்னா பாருங்க கொடைஞ்ச மாதிரி இருக்கிறது உள்ள இருக்க சர்ஃபேஸ். ஸோ வெளியே எனக்கு பல்ஜ் ஆயிட்டு இருக்கிற சர்ஃபேஸ், ஸோ இந்த பக்கம் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது, நான் இதை தான் யூஸ் பண்றேன் அப்படின்னா தட் இஸ் கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். இட் இஸ் த பேசிக் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் சர்ஃபேசஸ். இப்போ இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பார்த்துடலாம். ரைட்? கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம் என்னன்னா போல் அப்படின்ற ஒரு பாயிண்ட். ஸோ போல் அப்படின்னா என்ன? ஒரு கான்கேவ் சர்ஃபேஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ ஒன்னொன்னா நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க போல் அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா த சென்டர் பாயிண்ட், அந்த மிரரோட ஆக்சுவல் சென்ட்ரல் பாயிண்ட், அதுதான் நம்ம போல் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இட் இஸ் a ரியல் பிசிக்கல் பாயிண்ட். இப்ப நம்ம வீட்டுல எண்ணெய் சட்டி இருக்குன்னு வைங்களேன், கிச்சன்ல எண்ணெய் சட்டி இருந்தது அப்படின்னா நான் அதுல ஒரு ஸ்பூன் தண்ணி ஊத்துனா அந்த தண்ணி எங்க போய் உட்கார்ந்து இருக்கும்? சென்ட்ரல் பாயிண்ட் இல்லையா? அதுதான் நம்ம போல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு மிரரோட டெட் சென்டர் பாயிண்ட், எக்ஸாக்ட் சிமெட்ரிக்கல் சென்டர் பாயிண்ட், தட் இஸ் கால்ட் போல். அதுதான் நம்மளோட ரெஃபரன்ஸ். நம்ம மெஷர் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே நம்மளோட போல் பாயிண்ட் தான் ரெஃபரன்ஸ். இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட அந்த போல் பாயிண்ட் அப்படிங்கிறது ஆரிஜின் மாதிரி. நம்ம கிராஃப் ஷீட்ல எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் போடுவோமா, அந்த போல் பாயிண்ட் இஸ் லைக் ஈக்குவலன்ட் டு த ஆரிஜின். அங்க இருந்து தான் நம்மளோட என்டையர் கிராஃப் ஷீட்டுக்குமே அடையாளம், அது ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அதுதான் அதே லாஜிக் தான் ஒரு மிரர்ல கூட அந்த போல் பாயிண்ட்ங்கிறதுல இருந்தா நான் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிட்டேன் டெக்னிக்கலி. இப்ப அடுத்தது திஸ் இஸ் போல் முடிஞ்சிருச்சா? அடுத்தது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா என்ன? இப்ப இந்த மிரரை நான் ஒரு ஸ்பியர்ல இருந்து கட் பண்ணியிருப்பேன் இல்லையா? இமேஜின் திஸ் வாஸ் a ஸ்பியர். இதுல இருந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த மிரரை. அப்ப இந்த ஸ்பியரோட சென்டர் அப்ராக்சிமேட்டா இங்க இருக்குன்னு வச்சுப்போமா? திஸ் இஸ் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர். அதைத்தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மிரரோட கர்வேச்சருக்கான சென்டர் இங்க இருக்கு. ஸோ தட் இஸ் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ரைட்? ஸோ அப்போ அதே சென்டர் ஆஃப் கர்வேச்சர் மாதிரி அடுத்த பாயிண்ட் என்ன? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ திஸ் இஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அடுத்தது ரேடியஸ். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா என்ன? இந்த சென்டருக்கும் இந்த போல் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ், அதுதான் நம்ம ரேடியஸ்னு சொல்லுவோம். என்ன சொல்ல போனா அது போல் பாயிண்ட் கூட இல்ல, சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருந்து மிரருக்கு எந்த பாயிண்ட் போட்டாலும் that becomes ரேடியஸ் இல்லையா?
ஸோ நான் மிரருக்கு எந்த பாயிண்ட்ல வேணாலும் நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். ஏன் இப்படி போட்டா கூட தட் பிகம்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். பட் நம்ம டிஃபால்ட்டா அந்த சென்டர் லைன்ல எடுத்துப்போம். ரைட், அந்த மிரரோட சென்டருக்கு தான் அதான் நம்ம ரெஃபரன்ஸ், அதனால அதை எடுத்துப்போம். ஸோ த ஸ்ட்ரெயிட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இது சி அப்படின்னு எடுத்துப்போம், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் த போல் பாயிண்ட். ஸோ அந்த போல் பாயிண்ட் அதை தான் நம்ம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு ரெஃபர் பண்றோம். அடுத்தது பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ்னா என்ன? சென்டருக்கும் போல் பாயிண்ட்டுக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம்னா திஸ் இஸ் மை பிரின்சிபல் ஆக்சிஸ். சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் மிரரோட போல் பாயிண்ட்டுக்கும் இஃப் ஐ டிரா அ ஸ்ட்ரெயிட் லைன், அதைத்தான் நான் பிரின்சிபல் ஆக்சிஸ் சொல்றேன். அண்ட் தட் இஸ் ஈக்குவலன்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் ஆஃப் அ கிராஃப். ஒரு கிராஃப்ல இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி நான் அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. The mirror அப்படிங்கிறது தான் எனக்கு y axis. மிரர்ங்கிறது பெண்டா இருக்கிற மாதிரி, பெண்டானா y axis அப்படின்னு வச்சுப்போம். ரைட், so mirror is y axis but a little bent. x axisங்கிறது தான் என்னோட principal axis. ரைட், principal axis முடிஞ்சிருச்சா? எஸ். அடுத்தது principal focus. so focus அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ parallel rays, அதாவது என்னோட பிரின்சிபல் paraxial rays அப்படின்னு சொல்லுவோம். ஸோ paraxial raysனா என்ன அர்த்தம்? பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பக்கத்துல parallel-ஆ. ஸோ parallel to principal axis and close to principal axis. அப்படி இருக்கிற லைட் ரேஸ் எல்லாமே ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் ஒரு காமன் பாயிண்ட்ல மீட் பண்ணணும். லெட்ஸ் சே நான் இப்படி ஒரு 2 ரே எடுத்துக்கிறேன். எத்தனை ரே வேணா எடுத்துக்கலாம். ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இவன் இப்படி மீட் ஆகும், இவனும் இப்படி மீட் ஆகும். நான் கீழேயும் கூட 2-3 ரேஸ் போட்டுக்கலாம். So parallel rays after reflection should meet at a point. அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் நம்ம principal focus அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So that point is called principal focus. The parallel rays after reflection should actually meet. இல்ல நமக்கு convex mirror இருந்தா after reflection they'll appear to diverge from the point. அத principal focus அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து focal length, ரொம்ப important quantity பசங்களா. focal length என்னோட போலுக்கும் பிரின்சிபல் ஆக்சிஸுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ், இதான் நம்ம focal length அப்படின்னு சொல்றோம். between the pole and the principal axis, focal length. இது இந்த மிரரோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் டிஃபைனிங் குவான்டிட்டிஸ். அந்த மிரர் எவ்வளவு பவர்ஃபுல், அதால எவ்வளோ அதிகமா பெண்ட் பண்ண முடியும், அதை முடிவு பண்றது இந்த focal length. that's a very important quantity. நம்ம எல்லா கால்குலேஷன்ஸ்லயும் அந்த focal lengthங்கிறத யூஸ் பண்ணுவோம். that is focal length. இப்போ ஃபோக்கல் பிளேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஃபோக்கல் பிளேன் ஒன்றும் இல்லை, இந்த ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்க நான் ஒரு பர்பெண்டிகுலர் ஸ்கிரீன் வைக்கிறேன்னு வச்சுப்போம். ஸோ இஃப் ஐ பிளேஸ் அ பர்பெண்டிகுலர் ஸ்கிரீன் இன் த ஃபோக்கல் லென்த், ஃபோக்கல் பாயிண்ட், அந்த இடத்துல நான் பர்பெண்டிகுலரா அந்த மிரருக்கு பர்பெண்டிகுலரா ஒரு ஸ்கிரீன் வச்சேன்னா அதை ஃபோக்கல் பிளேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட், தட் இஸ் ஃபோக்கல் பிளேன். And the final point, aperture. So aperture அப்படிங்கிறது it refers to the size of the mirror. Right, apertureங்கிறது size of the mirror இங்க. So இந்த diameter எவ்வளோ, அதான் நம்ம aperture அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த diameter நம்ம aperture அப்படின்னு சொல்லிக்கலாம். So அது எதுக்கு அப்படின்னா என்னோட intensity. So aperture பெருசாக பெருசாக அந்த ஆப்டிக்கல் எலிமெண்ட், லென்ஸா இருக்கலாம் இல்ல மிரரா இருக்கலாம், அதோட லைட் கேதரிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். ஸோ எனக்கு பர்ஃபெக்டான ஒரு பிரைட்டான கிளியர் இமேஜ் கிடைக்கும். இப்போ நம்ம மொபைல் ஃபோன் இருக்குல்ல, மொபைல் ஃபோன்ல வந்து 50 பிக்சல் 100 பிக்சல் அது இதுன்னு கதெல்லாம் பார்த்துருப்போம். பட் நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமரா பார்த்துருப்பீங்க, இந்த போட்டோகிராஃபிக் யூஸ் பண்ற டிஎஸ்எல்ஆர் கேமரா, அதோட மெகா பிக்சல் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும், 10, 20. ஆனா அதோட கேமரா குவாலிட்டியும் இதையும் நம்ம கம்பேரே பண்ண முடியாது, அது வேற லெவல்ல இருக்கும். ரீசன் என்னன்னா அதோட லென்ஸ் மாங்காய் சைஸுக்கு இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய லென்ஸ் தூக்கி போடும்போது அதோட லைட் கேதரிங் கெப்பாசிட்டி அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதால எக்கச்சக்கம் லைட்டை உள்வாங்க முடியும். ஸோ நைட்ல லைட் ரொம்ப கம்மியா இருந்தா கூட அதால ஒரு கிளியரான போட்டோ எடுக்க முடியும். ரைட், ஸோ இப்போ நம்ம மொபைல் போன்ஸ்ல லென்ஸ் ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால என்னதான் மெகா பிக்சல் அதிகமா இருந்தாலும் aperture is really small. மொபைல் போன் லென்சஸ்ல aperture really small, but DSLR professional cameras aperture is like really big. So that is proportional to எப்படி சொல்லலாம், brightness. More aperture, more is the brightness, intensity, பளீர்னு தெரியும் எனக்கு, light gathering capacity increase ஆகும். Right, that is aperture.
Okay, okay, பசங்களா, these are the basic terms. So இந்த terms எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. கான்வெக்ஸ் லென்ஸ்ல, நம்ம கான்கேவ் லென்ஸ்ல, கான்வெக்ஸ் மிரர், இது எல்லா இடத்துலயும் இதே டேர்ம்ஸ் 90% கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸோட, பட் மெஜாரிட்டி இதே மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஓகே, these are the basic terms. அடுத்து சைன் கன்வென்ஷன். இப்போ சைன் கன்வென்ஷன் அப்படின்னா என்ன? நம்ம கிராஃப் ஷீட் இருக்குல்ல, அந்த கிராஃப் ஷீட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 80% அந்த கிராஃப் ஷீட்ல நம்ம என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றோமோ அதுதான் சைன் கன்வென்ஷன். 20% லைட்டா இங்க அங்க மாறும், அவ்வளவுதான், வேற எதுவும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்போ லெட்ஸ் கன்சிடர் அ கிராஃப் ஷீட். உங்களோட கிராஃப் ஷீட்ல நம்ம ஆரிஜின் பாயிண்ட் இங்க எடுப்போமா, 0,0, ரைட்? இப்போ சப்போஸ் எனக்கு இங்க ஒரு பாயிண்ட் வேணும் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல தானே மூவ் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? லெட்ஸ் சே x is equal to +5 அப்படின்னு சொல்லுவோமா? அதுவே இங்க இடத்துல எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, சோ அத x is equal to -6 அப்படின்னு சொல்லுவோமா? ஏன் அதை -6 சொல்றேன்? எனக்கு நெகட்டிவ் சைட்ல இருக்கு. இப்போ ஒரு லென்ஸ்லயும் மிரர்லயும் அதே ஸ்டோரி. எனக்கு ஒரு கான்கேவ் மிரர். இப்போ நான் என்ன சொன்னேன்? இந்த மிரரை தான் நான் இந்த y ஆக்சிஸ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும், இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் தான் x ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் ஆப்ஜெக்டை ஏதாவது ஒரு சைடு ஃபிக்ஸ் பண்ணணும், நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஆப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் ரேஸ் எல்லா டைரக்ஷன்லயும் போகும், ரைட்? ஸோ ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் ரேஸ் எனக்கு எல்லா டைரக்ஷன்லயும் டிராவல் ஆகும், ரைட்? இப்போ எனக்கு மிரர்ல போயிட்டு அடிக்க வேண்டிய லைட் ரே எந்த டைரக்ஷன்ல போகணும் பாருங்க. ஆப்ஜெக்ட்ல இருந்து மிரர்ல போயிட்டு அடிக்க வேண்டிய லைட் ரே should go in the right hand side direction, கரெக்டா? அப்போ இங்க இதத்தான் நான் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துப்பேன். ஸோ the light rays ஆப்ஜெக்ட்ல இருந்து மிரர்ல விழுகிறதுக்கு எந்த டைரக்ஷன்ல போகுதோ அதை நான் பாசிட்டிவ் டைரக்ஷன் எடுத்துப்பேன். ஸோ the direction of the incident ray is taken as positive, right? Again நான் திருப்பி சொல்றேன், ஆப்ஜெக்ட் எந்த சைட்ல இருக்குன்றத தாண்டி எனக்கு இன்சிடென்ட் ரே எந்த டைரக்ஷன்ல போய் என் மிரர் இல்ல ஆப்டிக்கல் எலிமெண்ட்ல விழுது. இங்க லெஃப்ட்ல இருந்து ரைட் போயிட்டு எனக்கு மிரர்ல விழுது. ஸோ லெஃப்ட் டுவர்ட்ஸ் ரைட், அதை நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரம் லெஃப்ட் டுவர்ட்ஸ் ரைட் அது எனக்கு பாசிட்டிவ் டைரக்ஷன். அப்போ இப்போ நான் இவனோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும், ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும். ஸோ இங்க இருந்து எனக்கு ஒரு லைட் ரே இப்படி போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு, லெட்ஸ் சே இமேஜ் எனக்கு இங்க தலைகீழ இங்கிட்டு ஃபார்ம் ஆயிருப்பா. ஸோ திஸ் இஸ் வேர் மை இமேஜஸ். எனக்கு இமேஜ் தலைகீழ இங்க ஃபார்ம் ஆயிருக்கு, ரைட்? இது எனக்கு ஆப்ஜெக்ட், இது இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் எப்படி நம்ம மெஷர் பண்றது? நான் என்ன சொன்னேன்? எல்லாமே இந்த போல் பாயிண்ட்ல இருந்து தான் மெஷர் பண்ணணும்னு சொன்னேன்னா, அப்ப அங்க இருந்து இந்த பாயிண்ட்டை நான் மெஷர் பண்றதுக்கு டுவர்ட்ஸ் லெஃப்ட் தானே டிராவல் பண்ணி ஆகணும். சப்போஸ் இது வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம், டுவர்ட்ஸ் லெஃப்ட் தானே நான் டிராவல் பண்ணி ஆகணும். ஸோ என்ன பண்ணுவோம்? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு -x அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடத்துல நம்ம -5 போட்டுக்கிறோமா? இதுக்கு எதுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இங்க சப்போஸ் எனக்கு இங்க இருக்கிற டைரக்ஷன் வந்து அந்த வேல்யூ வந்து x அப்படின்னா யூவை நான் நெகட்டிவ்ல தான் எடுப்பேன். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு நான் கணக்கில் எடுத்துப்பேன். அதே மாதிரி இமேஜ் அந்த போல் பாயிண்ட்ல இருந்து இமேஜுக்கும் நான் லெஃப்ட் சைட்ல தான் வரணும். ஸோ இந்த எக்ஸுக்கும் அதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ பாயிண்ட் என்னன்னா இங்க அதே மாதிரி v is equal to -y. இங்க என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும். எக்ஸ்ங்கிற ஜஸ்ட் நம்பர், அந்த நம்பர் முன்னாடி நான் ஒரு மைனஸ் போட்டுக்கணும். ஸோ u is equal to -x, v is equal to -y. அதே மாதிரி இங்க ஃபோக்கல் லென்த் என்ன? parallel ray after reflection to pass through focus. ஸோ ஃபோக்கஸ் கூட எனக்கு நெகட்டிவ். ஓகே வசங்களா? சப்போஸ் எனக்கு ரைட் சைட்ல ஏதாவது இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னும் போது அதை நான் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துப்பேன். ஸோ ஹரிசாண்டல் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மிரர் இல்ல லென்ஸ் அதையும் ஆப்ஜெக்டையும் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ரெண்டுத்தோட பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணியே தீரணும். ஸோ ரெண்டுத்தோட பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ண பிறகு எனக்கு ஆப்ஜெக்ட்ல இருந்து மிரர்லயோ லென்ஸ்லயோ எந்த டைரக்ஷன்ல லைட் ரே போகுது, ஸோ அதை செக் பண்ணணும். அந்த டைரக்ஷன் தான் பாசிட்டிவ், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நெகட்டிவ். பட் இங்க அன்பார்ச்சுனேட்டா நான் போல்ல இருந்து தான் எல்லாத்தையும் மெஷர் பண்ணணும். ரெண்டு விஷயத்த சைமல்டேனியஸா ஞாபகம் வச்சுக்கணும். போல்ல ஆரம்பிச்சு தான் நீங்க டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும். இன்சிடென்ட் ரே டைரக்ஷனை தான் பாசிட்டிவ்னு எடுக்கணும்.
சோ நான் போல்ல இருந்து ஆரம்பிக்கும் போது ஆப்ஜெக்ட்டுக்கு வர்றதுக்கு இன்சிடென்ட் ரேக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வர்றேன், ஹென்ஸ் நெகட்டிவ். அதே மாதிரி போல்ல இருந்து ஆரம்பிச்சு நான் இமேஜுக்கு வர்றதுக்கு இன்சிடென்ட் ரேடியேஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வர்றேன், ஹென்ஸ் நெகட்டிவ். சோ இதுதான் சைன் கன்வென்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ்ல. ஒய்ல சிம்பிள், அப்வர்ட்ஸ் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேல இருக்குன்னா அப்வர்ட்ஸ் பாசிட்டிவ், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்குன்னா நெகட்டிவ். சோ இங்க ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பாசிட்டிவ், இமேஜ் கீழே இருக்கிறதுனால நெகட்டிவ். சோ இதுதான் ப்ராப்பர் சைன் கன்வென்ஷன். ஓகே, சோ இதுல எந்த குழப்பமும் வரக்கூடாது. பாருங்க, the pole or the optic center, அதை தான் நம்ம ஆரிஜின் அப்படின்னு எடுத்துப்போம். principal axis is x axis, direction of incident ray, direction of incident light, இது ரொம்ப முக்கியம். இன்சிடென்ட் லைட்டோட டைரக்ஷனை நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துப்போம், ரைட்? சோ பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல மேல இருக்கிறது பாசிட்டிவ், கீழே இருக்கிறது நெகட்டிவ். அடுத்தது will derive mirror formula. அடுத்து மிரர் ஃபார்முலாவை டெரைவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ மிரரோட பேசிக் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சா? இப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ், ஃபோக்கல் லென்த், இது மூணுத்துக்கான ரிலேஷன்ஷிப் அதை தான் இப்போ டெரைவ் பண்ண போறோம். கொஞ்சம் டீட்டெயில்டாக போவோம். இல்லை டெரிவேஷன் தேவையான்னு கேட்டா தெரிஞ்சுக்கிறது பெட்டர். இந்த சாப்டர்ல எக்கச்சக்க டெரிவேஷன்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் டெரைவ் பண்றதுக்கு நேரம் இல்லை. ஸோ ஒரு கான்செப்ட்ஸுக்கும் ஒன்று, ஏன்னா இதே லாஜிக் அப்ளை பண்ணி நீங்க லென்ஸ் ஃபார்முலா டெரைவ் பண்ணலாம். ஸோ பட் அதை நம்ம டிரைவ் பண்ண போறதுல டைம் பண்ணதுனால ஜஸ்ட் மிரர் ஈக்குவேஷன் மட்டும் டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேசிக் கான்கேவ் மிரர், கான்கேவ் மிரர். இப்போ இங்கிட்டு நான் ஒரு கான்கேவ் மிரர் போட்டாச்சா? லெட்ஸ் சே இதுதான் அதோட ஃபோக்கஸ், இது அவனோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஃபோக்கஸ் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நான் இங்கிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வச்சிருக்கேன். லெட்ஸ் கன்சிடர் அ ரேண்டம் ஆப்ஜெக்ட். இப்போ அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு லைட் ரே இப்படிக்கா போய் அங்கிட்டு உழுவுது. இப்போ இவனோட நார்மல் எப்படி இருக்கும்? திஸ் இஸ் த நார்மல். ஏன்னா நார்மலுங்கிறது சென்டர்ல இருந்து பர்பெண்டிகுலரா போகணும். திஸ் இஸ் த நார்மல், ரைட்? இப்போ அங்க அடிச்சு ரே எங்க எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்? சும்மா ஏதோ ஒரு ரேண்டம் பாயிண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். லெட்ஸ் கன்சிடர் அ ரேண்டம் பாயிண்ட். எனக்கு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. திஸ் இஸ் த இன்சிடென்ட் ரே அண்ட் திஸ் இஸ் த ரிஃப்ளெக்டட் ரே, ரைட்? அண்ட் திஸ் இஸ் நார்மல், பச்சை கலர்ல இருக்கிறது நார்மல். இப்போ இங்க வாட்ஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இது எடுத்துப்போமா? திஸ் இஸ் ஐ, ரைட்? இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். டெக்னிக்கலா அதுவும் நமக்கு ஐ தானே, ஏன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஐ இது ஆறு தான், பட் அதுவும் ஐ தான். இப்போ இவனுக்கு பேரு ஆல்பா, இவனுக்கு பேரு பீட்டா, இவனுக்கு பேரு காமா, அப்படி கொடுத்து விட்டு ஆல்பா பீட்டா காமா. இல்ல அதை நீங்க மாத்தி கூட கொடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. ஆல்பா இங்க பீட்டா இங்க காமா, டசன்ட் மேட்டர், ஏதோ ஒண்ணு கொடுத்தாச்சு. பட் இங்க அசம்ஷன் என்னன்னா பசங்களா, இங்கிட்ட இருந்து நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன், ரைட்? சோ இதுதான் போல் பி. இப்போ ஆப்வியஸா இந்த பாயிண்ட்டுக்கும் போலுக்கும் எனக்கு ஒரு துக்குனூண்டு கேப் ஒன்று இருக்குது. ஆனா அந்த கேப்பை நான் பெருசா எடுத்துக்க போறது கிடையாது. ஸோ நம்ம லென்ஸ்ல மிரர்ஸ்ல ஒரு சில பேசிக்ஸ் அசம்ஷன்ஸ் போட்டுப்போம். என்னன்னா இன்சிடென்ட் ரே எல்லாமே எனக்கு க்ளோஸ் டு பிரின்சிபல் ஆக்சஸா இருக்கு, ரைட்? பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு, ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது அப்படின்னு. அப்படி ரொம்ப க்ளோஸா இருக்கும்போது இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் அந்த லென்ஸுக்கும் நடுவில் இருக்கிற கேப் இஸ் நெக்லிஜிபிள். இங்க திஸ் இஸ் அன் எக்ஸாஜரேஷன். உங்களுக்கு இந்த டயக்ராம் புரியணுன்றதுக்காக நம்ம மேல ஏத்தி வரைஞ்சிருக்கோம். பட் ஆக்சுவலா இதோட ரியல் லைஃப் சிச்சுவேஷன் வந்து இப்படி இருக்கா? இன்சிடென்ட் ரே இப்படி இருக்கும், ரைட்? ரிஃப்ளெக்டட் ரே இப்படி இருக்கும். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெயிட் லைன்ல இந்த கேப் வந்து லைக் இந்த டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது தட் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள். ஸோ திஸ் இஸ் அ பிட் ஆஃப் அன் எக்ஸாஜரேஷன், ரைட்டா? அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நான் சேம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒரு அசம்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் திஸ் இஸ் ஆப்ஜெக்ட், ரைட்? இது சென்டர், இது இமேஜ், ரைட்? இது பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். லெட்ஸ் சே அவனுக்கு ஏ அப்படின்னு பேர் வச்சுக்கலாம், பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். இது எனக்கு போல் பாயிண்ட் பி, ரைட்? இப்போ சிச்சுவேஷன் கிளியரா? இப்போ இங்க பேசிக் லாஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் எல்லாமே யூஸ் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா பீட்டா is equal to alpha plus I, correcta? Exterior angle is equal to sum of the interior opposite angles. So beta is equal to alpha plus I. ரெண்டாவது gamma.
gamma is equal to gamma equals to என்ன ஆகுது பாருங்க beta plus I கரெக்ட்டா gamma equals beta plus I right so beta plus right இப்போ இது ரெண்டுத்துல இருந்து I ய நம்ம எலிமினேட் பண்ணலாம் சோ என்ன ஆகும் இங்க இருந்து beta minus alpha is equal to I இங்க இருந்து gamma minus beta is equal to I so beta minus alpha equals gamma minus beta so rearrange பண்ணோம்னா 2 beta is equal to alpha plus gamma அப்படினு எடுத்துப்போம் 2 beta is equal to alpha plus gamma so இது நமக்கு கிடைச்சிருக்கிற முதல் ஈக்குவேஷன் this is first part of the derivation இது அப்படியே வச்சிரலாம் இப்போ அடுத்த பார்ட் என்னன்னா triangles தனித்தனியா கன்சிடர் பண்ண போறோம் so இங்க எனக்கு tan alpha is opposite side by adjacent side இல்லையா so tan alpha tan beta tan gamma மூணுமே opposite by adjacent so இங்கிட்டே போட்டுறலாம் நம்ம இப்போ angles எல்லாமே ஸ்மாலா இருக்கிறதுனால alpha is equal to tan alpha equals opposite side என்ன வரும் பாருங்க இங்க opposite side is AP by adjacent side right OP அப்படினு எடுத்துப்போம் alpha is equal to opposite side by adjacent side AP by OP அதே மாதிரி beta equals tan beta equals AP by CP அதே gamma equals tan gamma equals AP by IP இங்க நான் சைன் கன்வென்ஷன்ஸ் எதையும் யூஸ் பண்ணல சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நம்ம சைன் கன்வென்ஷன்ஸோட போட்டுப்போம் இப்போ பசங்களா ஆல்பா பீட்டா காமாக்கு பதில் நான் இதெல்லாத்தையும் தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாமா ஆல்பாக்கு பதில் as you can see 2 into AP by OP is equal to ஆல்பாக்கு பதில் சாரி பீட்டாக்கு மாத்தி எழுதிருக்கேனா so 2 into beta என்னது AP by CP so AP by CP equals ஆல்பாக்கு பதில் AP by OP plus காமாக்கு பதில் AP by IP right so ting 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 cancel ஆயிடுச்சா done so இப்ப அடுத்து இங்க ஆப்ஜெக்ட் நான் இங்க வச்சிருக்கேனா ஓ that is object C இதுதான் எனக்கு ரேடியஸ் இது இமேஜ் டிஸ்டன்ஸ் right so இந்த OP is equal to object distance இப்ப சைன் கன்வென்ஷன் பார்த்தோம்னா நான் போல் பாயிண்ட்ல இருந்து தான் எல்லாத்தையும் மெஷர் பண்ணனும் so இங்க எல்லாமே எனக்கு நெகட்டிவ்ல தான இருக்கு think OP is equal to minus of U object distance CP is equal to minus of R அடுத்து IP is equal to minus of V அது object distance U அப்படினு ரெஃபர் பண்ணுவோம் image distance V னு ரெஃபர் பண்ணுவோம் radius R obviously எல்லாமே எனக்கு இன்சிடென்ட் ஆப்ஜெக்ட் இங்க வச்சிருக்கேன் இன்சிடென்ட் ரேஸ் டுவர்ட்ஸ் ரைட் எல்லா மெஷர்மெண்ட்ஸ் எனக்கு ஆப்போசிட்ல இருக்கு சோ மைனஸ் கோஸ் ஃபார் ஆல் 3 வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் தூக்கி இங்க அடுப்புல போடும் 2 by CP என்னது minus R is equal to 2 by minus R is equal to 1 by OP என்னது minus U plus 1 by minus V so minus எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாமா so finally நமக்கு என்ன வரும் பாருங்க 1 by V plus 1 by V plus 1 by U is equal to 2 by R அப்படின்னு வந்து நிக்கும் so இப்ப இங்க நமக்கு for a mirror focal lengthக்கும் radius of curvatureக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு பேசிக் ரூல் ஒன்னு இருக்கு அந்த ரூலை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கணும் பட் இந்த டாபிக்கை முடிச்சிட்டு நான் அந்த ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன் so பேசிக் ரூல் என்னன்னா when the object is at infinity நான் ஆப்ஜெக்ட்டை இன்ஃபினிட்டில தூக்கி போடுறேன்னு வச்சுப்போம் ரைட் நான் ஆப்ஜெக்ட்டை இன்ஃபினிட்டில தூக்கி போடுறேன் அப்படின்னா எனக்கு இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும் இமேஜ் will be formed at focus நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க I'll explain it once again focus அப்படின்ற பாயிண்ட்கான மீனிங் என்னன்னா ஃபோக்கஸோட டெஃபினிஷன் பார்த்தோம்ல என்னன்னா parallel ray ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டில இருக்குன்னா rays parallel னு அர்த்தம் so when the parallel rays strike the mirror reflect ஆன பிறகு they should pass through focus parallel ray னா ஞாபகம் வச்சுக்கோங்களே physics optics பொறுத்த வரைக்கும் parallel அப்படினாலே ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டி ரைட் ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம் rays parallel அப்படினா இமேஜ் இன்ஃபினிட்டி so parallel infinity so parallel அப்படின்றதுக்கான மேத்தமேட்டிக்கல் டேர்ம் இஸ் இன்ஃபினிட்டி u க்கு பதிலா நான் மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டேன்னா இமேஜ் வந்து எனக்கு f ல வந்துருச்சுன்னு அர்த்தம் so சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா ரைட் இதுல தூக்கி நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 1 by infinity plus 1 by f is equal to 2 by r
So இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? R/2 is equal to F. கரெக்டா? Right? R 1 by infinity na enna எனக்கு 0. கரெக்டா? This just becomes 1 by F. So 2 by R க்கு பதிலா நம்ம 1 by F போட்டுக்கலாம் இல்ல F is equal to R/2 போட்டுக்கலாம். So அதை தூக்கி அல்டிமேட்டா இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா our final equation is going to be 1 by V plus 1 by U equals 1 by F. அவ்வளவுதான் பசங்களா. So this is our the almighty mirror equation. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷன். இதே மாதிரி தான் நமக்கு லென்ஸ் ஈக்குவேஷன் வரும். This is mirror equation. இதுக்கு parallel லென்ஸ் ஈக்குவேஷன் ஒரே ஒரு சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். So one important thing, நம்ம இத கான்கேவ் லென்ஸுக்கு மட்டும் தான் கான்கேவ் மிரருக்கு மட்டும் தான் டிரைவ் பண்ணிருக்கோம். பட் திஸ் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் கான்வெக்ஸ் மிரர். ஏன்னா நம்ம சைன் கன்வென்ஷனை ப்ராப்பரா யூஸ் பண்ணதுனால இதே ஈக்குவேஷன் இஸ் அப்ளிகபிள் ஃபார் கான்வெக்ஸ் மிரர் ஆல்சோ. நான் டெரிவேஷன் அப்போ ஒரு ரவுண்ட் சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன்னா நீங்க ப்ராப்ளம் சால்விங் அப்போ இன்னொரு தடவை சைன் கன்வென்ஷனை யூஸ் பண்ணணும். ரைட்? சோ நான் இங்க டிரைவ் பண்றப்போ ஒரு தடவை சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க ப்ராப்ளத்துக்கு அப்போ யூவோட வேல்யூ என்ன கொடுத்துக்கிறாங்களோ இன்னொரு தடவை சைன் கன்வென்ஷன். சோ மைனஸ் அண்ட் மைனஸ் பிளஸ். ஓவராலா ரெண்டு தடவை, ஒரு தடவை என் சைட்ல இருந்து நான் பண்ணிட்டேன். நீங்க எக்ஸாம்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது சைன் கன்வென்ஷன்ஸ் பார்த்து எடுத்து போடணும். ரைட்? அப்போ யூல் கெட் த ப்ராப்பர் ஆன்சர். இதுதான் நம்மளோட லென்ஸோட ஈக்குவேஷன். டன். சோ அப்ப இதோட மேக்னிஃபிகேஷன் என்ன வரும்னா, மேக்னிஃபிகேஷன் சரி அதையும் டிரைவ் பண்ணிடலாம். நோ ப்ராப்ளம். இதோட மேக்னிஃபிகேஷன் டிரைவ் பண்ணிடலாம் நம்ம. So this is another convex lens. லென்ஸ்னே வருது, சாரி, கான்கேவ் மிரர். ஸோ கான்கேவ் மிரர் எனக்கு லெட்ஸ் சே இங்க வச்சிருக்கேன்னு வச்சுப்போம். எனக்கு இப்படி பட்டு ஒரு லைட் ரே ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இங்க வருது. ஸோ லெட் திஸ் பி இமேஜ். இது ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், இது ஹைட் ஆஃப் த இமேஜ் அப்படின்னு வச்சுப்போம். இது எனக்கு போல் பாயிண்ட், இது ஏ பி ஆப்ஜெக்ட், இது ஏ டேஷ் பி டேஷ் இமேஜ். நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இல்லையா? ரெண்டு தீட்டாவுமே சேம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இப்ப மேக்னிஃபிகேஷனோட கான்செப்சுவல் ஃபார்முலா என்னன்னா ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ரொம்ப மேண்டேட்டரி. ஒரு மேக்னிஃபிகேஷனோட கான்செப்சுவல் இமேஜ் என்னன்னா ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். சோ இங்க மேல இருக்கிறதுனால நீங்க மெஷர் பண்ணி ஹைட் ஆஃப் த இமேஜ் பாசிட்டிவ் போடுவீங்க. height of the image வந்து எனக்கு நெகட்டிவ்னு போடுவோம். height of the object இங்க பாசிட்டிவ்னு போடுவோம். இது இல்லாம நமக்கு இங்க இன்னொரு லாஜிக்கும் இருக்கு. So this is 90 degree, this is 90 degree. இப்போ இங்க நம்ம பார்த்தோம்னா triangles PAB அவனும் is similar to triangle PA', So PAB and PA', ரெண்டு பேரும் சிமிலர். கரெக்டா? ஏன்னா ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல், அதாவது இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவல், இந்த ரெண்டு ஆங்கிள் 90 டிகிரி, அப்ப மூணாவது ஆங்கிளும் இருக்கணும். ஏஏஏ. அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த கரஸ்பாண்டிங் சைட் சேம் ரேஷியோல இருக்கணுமா? அப்ப அந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் என்ன? ஏபிஏ பை பிஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஏ டேஷ் பி டேஷ். ரைட்? ஏபி பை ஏ டேஷ் பி டேஷ். ஓகே. ஸோ ஏபி பை ஏ டேஷ் பி டேஷ். இப்போ இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் போடணுமா? இங்க ப்ராப்பரா நம்ம சப்ஸ்டிடியூட் பண்றோம்னு வச்சுப்போமே. இப்போ இங்க இந்த ஃபார்முலா பத்தி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நான் இப்படி எழுதிடலாம். மேக்னிஃபிகேஷன் இஸ் இமேஜ் ஹைட் பை ஆப்ஜெக்ட் ஹைட். இதுதான் கான்செப்சுவல் ஃபார்முலா. எந்த ஒரு அப்பேரட்டஸா இருந்தாலும் இந்த என்டையர் ரே ஆப்டிக்ஸ்ல இதுதான் மேக்னிஃபிகேஷனுக்கான காமன் ஃபார்முலா. So இப்ப இங்க height of the image is minus hi. கரெக்டா? height of the image வந்து நெகட்டிவ்ல வருது. மேக்னிஃபிகேஷனோட விட்டுறலாம். height of the imageங்கிறது நெகட்டிவ்ல வருது. இல்லனா we'll look at this formula. இந்த ஃபார்முலா பாருங்க. PA by PA dash is equal to AB by A dash B dash. சோ அப்ப PA என்னது? நமக்கு PA இன்சிடென்ட் ரே இந்த டைரக்ஷன்ல இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கா. சோ தட் இஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் மைனஸ் U பை எனக்கு PA dash. சோ PA dash என்ன? இன்சிடென்ட் ரேக்கு ஆப்போசிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இமேஜ் டிஸ்டன்ஸ். சோ மைனஸ் V dash. சோ மைனஸ் U dash by minus V dash is equal to இங்க AB என்ன? ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். கரெக்டா? ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எனக்கு இங்க பாசிட்டிவ் மேல இருக்கிறதுனால, divided by இது கீழே போடுறோமா? so negative height of the image.
right? So this and this gets cancelled. Okay, இந்த இடத்துல -1 வரணும், right? ஏன்னா இமேஜ் வந்து எனக்கு கீழே இருக்கிறதுனால நெகட்டிவ். இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணா என்ன பாருங்க, height of the minus height of the image by height of the object equals v by u. மைனஸ் அந்த பக்கம் கொண்டு போனா எனக்கு height of the image by height of the object is minus v by u. இப்போ magnification என்ன பாருங்க, height of the image by height of the object is minus v by u, right? So இதுதான் ஒரு மிரருக்கான magnification formula. Height of the image by height of the object, இங்க sign convention ஓட substitute பண்ணும், or minus of v by u, right? So confuse ஆகாம இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஃபார்முலா mirror equation as well as இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கன்ஃபியூஸ் ஆகாம தெளிவா ஞாபகம் இருக்கணும். 1 by v plus 1 by u for mirror equals 1 by f. ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது சைன் கன்வென்ஷனோட சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அதே மாதிரி இங்க magnification is height of the image by height of the object, standard formula. minus v by u mirror இருக்கு, நம்ம லென்ஸுக்கு போடும்போது இங்கிட்டு பிளஸ் போட்டுப்போம், இங்கிட்டு மைனஸ் போட்டுப்போம். சரியா, சிம்பிள், டன். இப்போ மேக்னிஃபிகேஷனோட வேல்யூஸ், இப்போ ரெண்டு விஷயம் பார்க்கணும் பசங்களா. மேக்னிஃபிகேஷனோட சைன் பாசிட்டிவா நெகட்டிவா அது ஒண்ணு பார்க்கணும். ரெண்டாவது அவனோட மேக்னிடியூட், ரைட், கிரேட்டர் தேன் 1 லெஸர் தேன் 1 அப்படிங்கிறது. இப்ப மேக்னிடியூட் வந்து எனக்கு கிரேட்டர் தேன் 1 அப்படின்னா the image is enlarged. ஆப்ஜெக்ட விட இமேஜ் enlarged-ஆ இருக்குன்னு அர்த்தம். மேக்னிடியூட் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் கிரேட்டர் தேன் 1 இமேஜ் இஸ் enlarged, பெருசா இருக்கு. என்னோட இமேஜ் வந்து ஆப்ஜெக்டோட பெருசா இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 1, சேம் சைஸ்ல இருக்கு. அடுத்து லெஸ் தேன் 1, அகெயின் லெஸ் தேன் அப்படின்னும் போது சைனை கன்சிடர் பண்ணக்கூடாது, ஒன்லி த மேக்னிடியூட். மேக்னிடியூட் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் if it is less than 1, அப்போ எனக்கு இமேஜ் சைஸ் வந்து துக்குனுண்டா இருக்கு, ஆப்ஜெக்டோட துக்குனுண்டா இருக்குன்னு டிமினிஷ்ட் இமேஜ். இது ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சு, மேக்னிடியூட முடிச்சாச்சு. இப்போ சைனை வச்சு நான் என்ன சொல்லலாம்னா, எனக்கு if the sign is less than 0 அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, நெகட்டிவ், ரைட்? நெகட்டிவ் மேக்னிஃபிகேஷன் எனக்கு நெகட்டிவ் நான் வந்தது, நெகட்டிவ் அப்படின்னா they are on the opposite side or inverted அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரைட்? ஆப்போசிட் சைட்லனா இன்வெர்டடா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ greater than 0, they are on the positive same side. Okay, so in the same side opposite side விட்டுருங்க. If it is negative, நெகட்டிவ்ல வந்திருக்குன்னா தலைகீழ இன்வெர்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். பாசிட்டிவ்ல இருக்குன்னா அதே மாதிரி அப்ரைட் எரெக்ட், ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷன்ல வச்சிருக்கிறோமோ இமேஜ் எனக்கு அதே டைரக்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ நெகட்டிவ் வந்ததுன்னா ஆப்ஜெக்ட் இருக்கிற ஆப்ஜெக்டோட ஓரியன்டேஷன் எப்படி இருக்கோ இமேஜ் அதை விட தலைகீழ இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த சேம் சைடு ஆப்போசிட் சைடு அதை வேண்டாம், forget that, remember this. So m பாசிட்டிவ் அப்படின்னா சேம் ஓரியன்டேஷன், மேக்னிடியூட் வந்து பாசிட்டிவ் அப்படின்னா எரெக்ட் இமேஜ், அதே மேக்னிடியூட் இஸ் நெகட்டிவ் அப்படின்னா இன்வெர்டட் இமேஜ், ரைட்? சோ பாசிட்டிவ் நெகட்டிவ், எரெக்ட் இமேஜ், இன்வெர்டட் இமேஜ். அடுத்தது ரூல்ஸ் பார்த்துரும். இப்போ ரூல்ஸ் ஃபார் இமேஜ் ஃபார்மேஷன், நமக்கு ஒரு மிரர்னால வர்ற இமேஜ் ஃபார்மேஷனுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளமா இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம், ரைட்? வாட் ஆர் தோஸ் பேசிக் ரூல்ஸ்? ஸோ முதல் ரூல் டெஃபினிஷன் ஆஃப் ஃபோக்கல் லென்த். என்னது? நமக்கு ஆக்சுவலா 3 ரூல் தான், பட் டயக்ராமுக்கு 4 இருக்கும், 4 தேவைப்படும். 4வது ரூல் கிடையாது, பட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா பெட்டர். ஸோ வாட் ஆர் தோஸ்? ஸோ ஃபர்ஸ்ட், ஒரு ரே பேரலா இருக்குன்னு வைங்க. பேரலல் ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அது பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியா போகும். ஸோ இன்சிடென்ட் ரே பேரலல்னா ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அது பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியா போகும். திஸ் இஸ் ரூல் நம்பர் 1. அடுத்தது எக்ஸாக்டா அதுக்கு ஆப்போசிட், ரிவர்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். ரிவர்ஸ்னா என்ன? சப்போஸ் எனக்கு ஒரு ரே ஃபோக்கஸ் வழியா போகுது, இஃப் ரே இஸ் பாசிங் த்ரூ ஃபோக்கஸ், ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம் அது பேரலா வரும். இதோட அப்படியே ஆப்போசிட். ஸோ பேரலா போனா ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு ஃபோக்கஸ்ல வருது, ஃபோக்கஸ்ல போச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு பேரலா வருது. திஸ் இஸ் ஒன் திங். இப்போ அடுத்தது சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ லைட் ரே சென்டர்ல பூந்து போச்சு அப்படின்னா, சென்டர்ல பூந்து போச்சுன்னா அடிச்சு அதே பாதையில ரிஃப்ளெக்ட் ஆகும். இட் வில் ரீட்ரேஸ் இட்ஸ் ஒரிஜினல் பாத், ரைட்? எனக்கு அது ஒரிஜினல் பாத்தை ரீட்ரேஸ் பண்ணி வரும். சென்டர்ல அடிச்சு உள்ள போச்சுன்னா இட் வில் ரீட்ரேஸ் இட்ஸ் ஒரிஜினல் பாத். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அண்ட்
நிறைய இடத்துல நம்ம இந்த லாவை யூஸ் பண்ணுவோம். நாலாவது இட்ஸ் நாட் a rule per se, பட் எனக்கு சிமெட்ரிக்கலா எனக்கு ஒரு இன்சிடென்ட் ரே வந்து போல்ல அடிக்குதுன்னு வச்சுப்போம் ஆல்பா. எனக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுறப்ப சிமெட்ரிக்கலா வித் ரெஸ்பெக்ட் டு பிரின்சிபல் ஆக்சிஸ் எனக்கு அது சிமெட்ரிக்கலா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம லென்ஸ் மிரர்ஸ்ல எந்த மாதிரியான ஒரு ரே டயக்ராம் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னாலும் இந்த 4 ரூலை யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிடலாம். parallel, after reflection, pass through focus. Focusல பாஸ் ஆகி போச்சுன்னா after reflection will become parallel. அடுத்தது சென்டர்ல பாஸ் ஆகிற மாதிரி இருந்தா it will retrace its original path. அடிச்சு அப்படியே அதே வழியில ரிட்டர்ன் வருவான். அண்ட் ஃபைனலா போல்ல இன்சிடென்ட் ஆச்சுன்னா சிமெட்ரிக்கலா மேல இருந்து கீழே சிமெட்ரிக்கலா எனக்கு அந்த லைட் ரே ரிஃப்ளெக்ட் ஆயிடும். வேற எந்த இடத்துலயும் சிமெட்ரி இருக்காது பாருங்க. வித் ரெஸ்பெக்ட் டு பிரின்சிபல் ஆக்சஸ் ஆக்சுவலா சிமெட்ரி இருக்கும். சென்டர்ல இருந்து ஒரு லைன் போட்டோம்னா எல்லா கேஸ்லயுமே சிமெட்ரியா தான் இருக்கும். பட் 4வது கேஸ்ல நம்மளோட பிரின்சிபல் ஆக்சிஸ்ல இட் வில் பி சிமெட்ரிக்கல். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று போடுவோம் பாருங்க. ரைட், வாட் டு யூ மீன் பை கன்ஸ்ட்ரக்ஷன்? கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன அப்படின்னா 6 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் பொசிஷன்ஸ், அதுக்கான கரஸ்பாண்டிங் இமேஜ் பொசிஷன்ஸ், அதை தான் நம்ம வரைய போறோம். அதாவது 6 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் பொசிஷன்ஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் இமேஜ் பொசிஷன்ஸ். கோடு ஒழுங்கா போட்டுக்கிறேன்னா ஆல்மோஸ்ட் ஒழுங்கா இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கான்கேவ் மிரருக்கு ஸ்டாண்டர்டா 6 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் பொசிஷன் சொல்லுவாங்க. அந்த 6 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் பொசிஷன்ஸ்க்கு கரஸ்பாண்டிங்கா 6 டிஃப்ரெண்ட் இமேஜ் பொசிஷன்ஸ் இருக்கும். அது என்னன்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்லைடு உங்களோட போட்டோகிராஃபிக் மெமரியில மைண்ட்ல இருக்கணும். இருந்ததுன்னா இந்த சாப்டர் இஸ் ஈஸி. ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ என்னோட சென்டர் ஃபோக்கஸ் சென்டர். ரைட், இப்போ முதல்ல என்ன பண்றோம், நம்ம இங்க ஓவராலா என்ன பண்ண போறோம், எல்லாத்துலயும் என்னோட ஃபோக்கஸ் சென்டர், ஃபோக்கஸ் சென்டர், ஃபோக்கஸ் சென்டர், சென்டர், ஃபோக்கஸ் சென்டர், ஃபோக்கஸ் சென்டர். இங்க ஓவராலா என்ன கதை, நான் ஒரு ஆப்ஜெக்ட இன்ஃபினிட்டியில வச்சிருக்கேன். இமேஜ் எங்க ஃபார்ம் ஆக போகுதுன்னு பாக்குறேன். அப்புறம் ஆப்ஜெக்ட இன்ஃபினிட்டில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மிரருக்கு பக்கத்துல தூக்கிட்டு வரேன். அப்ப என் இமேஜ் எங்க ஓடி போயிட்டு இருக்கிறான், இதுதான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். So various positions of image for the corresponding various positions of object, இதுதான் டீடைலா பார்க்கிறோம். So first infinity னா என்ன அர்த்தம்? இப்ப என்ன சொன்னேன், parallel ray after reflection will pass through focus. Right? So infinity க்கு இதுதான் ஒரே ஒரு ரூல். அதே மாதிரி எத்தனை parallel ray எடுத்தாலும் after reflection should pass through focus. So நம்ம இன்ஃபினிட்டிக்கு இந்த லாஜிக், இந்த ஒரு பாயிண்ட் போதும். எத்தனை parallel ray இருந்தாலும் after reflection they should pass through focus. அவ்வளவுதான். So எனக்கு this is my incident ray, இது என்னோட reflected ray, and this is F. இது center of curvature. Right? இது pole. இப்ப அடுத்து என்ன பண்றேன், இன்ஃபினிட்டில இருந்து கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரேன். ரைட், கொஞ்சோண்டு முன்னாடி, ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸ், பட் ரொம்ப பின்னாடி தான் இருக்கு. ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸ், லெட்ஸ் சே இங்க வச்சிருப்போம். கன்சிடர் மை ஆப்ஜெக்ட் ஓவர் ஹியர். ஸோ அப்ப எல்லா கேசஸ்க்குமே நம்ம பார்த்த ரூல்ல ஏதாவது 2 ரூல் எடுத்துக்கலாம். ரைட், எனி 2 ரூல்ஸ். ரைட், ஸோ இங்க நான் எப்பவுமே நான் கன்சிடர் பண்றது பேரலல்ல ஒன்று கன்சிடர் பண்ணி விட்டுருவேன். ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் நமக்கு பாஸ் த்ரூ ஃபோக்கஸ், நான் ஃபோக்கஸ்ல போகுதா. அடுத்தது 2வது ரே எனக்கு இங்க போல்ல அடிக்குதுன்னு வச்சுப்போம். போல்ல அடிச்சதுன்னா ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் ஷுட் பி இந்த மாதிரி எனக்கு டிராவல் பண்ணணும். ரைட், ஸோ போல்ல அடிக்கும் போது இட் ஷுட் பி ரைட். ஸோ போல்ல அடிச்சு எனக்கு இப்படி டிராவல் பண்ணுதுன்னு வச்சுப்போம். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ரே, 2வது இன்சிடென்ட் ரே. ஸோ இது ரிஃப்ளெக்டட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே. ஸோ திஸ் இஸ் ஏ அண்ட் பி. ரைட், இப்போ எனக்கு இங்க இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்கும்னா இந்த இடத்துல. ரைட், ஸோ ஏ டேஷ் அண்ட் பி டேஷ், அண்ட் திஸ் இஸ் எஃப், இது சி. ஸோ டயக்ராம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா யூல் பி ஏபிள் டு சி. கிளியரா தான் இருக்கு. ரைட், ஸோ திஸ் இஸ் போல். ரைட்டா, இப்போ அடுத்தது லெட்ஸ் பிரிங் இட் ஈவன் க்ளோஸ். இதை விட இன்னும் நான் பக்கத்துல கொண்டு வரேன். அப்போ எக்ஸாக்டா சென்டர்ல வைக்கிறேன்ப்பா. சென்டர்ல வச்சா parallel ray after reflection எனக்கு ஃபோக்கஸ்ல போகுது. கரெக்டா? So parallel ray after reflection is passing through focus. அதே மாதிரி இங்க அடிச்சு இதே மாதிரி எனக்கு ரிட்டர்ன் வருது. ஸோ இமேஜ் எனக்கு அதே இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ நான் ஆப்ஜெக்ட் எங்க வைக்கிறேனோ அதே இடத்துல எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஏபி
A dash B dash இது சென்டர் இது ஃபோக்கஸ் இது போல் ரைட் பாருங்க இன்ஃபினிட்டில வச்சிருந்தேன் அடுத்து ஒரு சர்டன் ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல கொண்டு வந்தேன் அடுத்து சென்டர்ல தூக்கிட்டு வந்தாச்சு பட் ஸ்டில் இது எனக்கு பத்தல சென்டரை தாண்டி உள்ள தூக்கிட்டு வரேன் சென்டருக்கும் ஃபோக்கஸுக்கும் நடுவுல when you place object between center and focus this is center இது focus so parallel ray after reflection focusல பூந்து போகுது அதே மாதிரி இப்படி ஒரு ரே வந்து சிமெட்ரிக்கலா போகுதுன்னு வச்சோமா இப்படி பாருங்க இது A இது B and this is A dash and this is B dash and pole பாருங்க ஆப்ஜெக்ட பக்கத்துல தூக்கிட்டு போவ எனக்கு இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி வந்துட்டு இருக்கு ரைட் அடுத்த கேஸ் போவுமே ஃபோக்கஸ்ல தூக்கி கொண்டே வச்சிருக்கல so object is exactly on the focus இப்போ என்ன நடக்கும் இப்போ ஆப்ஜெக்ட நான் அந்த ஃபோக்கல் பிளேன்ல வச்சிருக்கிறதுனால அதுல இருந்து வர்ற ரேஸ் எல்லாமே parallel to principal axis தானே இருக்கும் ரைட் அப்ப யோசிச்சு பாருங்க so parallel ray after reflection should pass through focus கரெக்டா அதே மாதிரி இன்னொரு ரே இங்க வந்து அடிக்கிற மாதிரி வச்சா இது ரெண்டும் parallel-ஆவே இருக்கும் so இந்த reflected rays ரெண்டுமே they will be parallel அது ரெண்டுமே parallel-ஆ மாறிடும் this is first reflected ray this is second reflected ray so this is focus center pole right so அப்ப எனக்கு இமேஜ் எங்க தான் இங்க ஃபார்ம் ஆகும்னா இன்ஃபினிட்டில ஃபார்ம் ஆகும் so I'll get a real image at infinity இன்னும் சொல்ல போனா இந்த Fன்ற பாயிண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் a limiting case அந்த Fக்கு கொஞ்சம் முன்னாடி நான் வச்சிருந்தேன்னா எனக்கு ரொம்ப தூரத்துல ஒரு ரியல் இமேஜ் கிடைக்கும் F தாண்டி வைக்கும் போது என்ன நடக்குதுன்னு பாப்ப பாருங்க சோ Fங்கிறது ஒரு மெல்லிசான கோடு மாதிரி இந்த பக்கம் வந்தா ரியல் அந்த பக்கம் போனா வர்ச்சுவல் வடிவேல் கதை மாதிரி தான் இருக்கும் இங்க வந்தா சீவல் அங்க வந்தா செதறல் இப்போ இந்த மிரரோட ஃபோக்கஸுக்குள்ளார நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் அந்த மிரரு கடுப்பாயிடுவோம் சோ மிரர் வந்து பொறுமையா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்னு வச்சுப்போம் டேய் இன்ஃபினிட்டில இருந்த நான் எதுவும் சொல்லல சரி கொஞ்சம் பக்கத்துல வந்த ரைட் சென்டர்ல வந்து உட்காந்தா ஓகே சென்டரையும் தாண்டி வந்தா விட்டுட்டேன் கடைசியா நீ ஃபோக்கஸ்ல ஏறி உட்காந்த அதையும் நான் மன்னிச்சு விட்டுட்டேன் ஆனா ஃபோக்கஸ்ங்கிறது தான் அந்த மிரரோட வாசக்கதவு மாதிரி வச்சுப்போம் அதை தாண்டி உள்ளுக்குள்ள இருந்தா அந்த மிரருக்கு மண்டை காஞ்சிரும் இப்ப என்ன பண்ணுவான் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கேஸ்லயும் நமக்கு ரியல் இமேஜ் கிடைச்சிட்டு இருந்ததா சோ ஃபோக்கஸ தாண்டி உள்ள வந்துட்டா அந்த ரேஸ் பாருங்களேன் ரூல்ஸ் சேம் தான் parallel focus அதாவது parallel ray after reflection should pass through focus yes correct right அடுத்தது என்ன ஆகும்னு பார்த்தா எனக்கு இப்படி ஒரு ரே போட்டேன்னா this will kind of like this இப்போ உங்களால அந்த டிஃபரன்ஸை ஃபீல் பண்ண முடியுதா இந்த ரேஸ் எப்படி இருக்கு பாருங்க they are like diverging சோ எனக்கு டைவர்ஜிங் செட் ஆஃப் ரேஸ் கிடைக்குது ரைட் டைவர்ஜிங் அப்போ எனக்கு இங்க இமேஜ் எப்படி இருக்கும் ஆக்சுவலா இங்க இமேஜ் எனக்கு ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு கேட்டா ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகாது ஏன்னா ரேஸ் ஆக்சுவலா மீட் பண்ணாதான் நமக்கு ரியல் இமேஜ் இங்க ரேஸ் மீட்டே ஆகல தேர் இஸ் நோ ரியல் இமேஜ் அப்ப எங்க what happened to the image here இங்க ஒருத்தன் இருக்கான் ரைட் அவன் இங்க இருந்து அதை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுப்போம் டிங் 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 சோ நான் இங்க இருந்து அந்த லைட் ரேஸ பாக்குறேன் ரைட் இப்படி நான் அந்த லைட் ரேஸ பாக்குறேன் அப்ப என் கண்ணுக்கு அது எப்படி தெரியும்னா எனக்கு தெரியுதா ஸ்கிரீன்ல எஸ் தெரியுது இப்போ என் இமேஜ் எனக்கு இங்க இப்படி ஃபார்ம் ஆயிருக்கிற மாதிரி தெரியும் this will be my image so A dash B dash and this is A and this is B pole so இப்போ நான் ஃபோக்கஸ தாண்டி ஆப்ஜெக்ட உள்ள தூக்கிட்டு போகும்போது மிரர் என்ன பண்ணுவான் he will lose his coolness அப்ப எனக்கு ரேஸ் டைவர்ஜ் ஆகி போயிடுச்சு the image becomes virtual அது வரைக்கும் எனக்கு ரியல் இமேஜ் கிடைச்சிட்டு இருந்தது when the object crosses focal length ஃபோக்கஸ தாண்டி அந்த மிரரோட டெரிட்டரிக்குள்ளர போச்சுன்னா எனக்கு இமேஜ் வந்து வர்ச்சுவல் இமேஜா மாறி போயிடும் ரைட் சோ இப்போ அத சம்மரைஸ் பண்ணிடலாம் சோ ஓவராலா நான் பின்னாடியில இருந்து ஆப்ஜெக்ட பக்கத்துல தூக்கிட்டு வந்துட்டே இருக்கிறேன் சோ இமேஜ் பின்னாடி போயிட்டே இருக்குது பட் நான் ஃபோக்கஸையும் தாண்டி தூக்கிட்டு போய் உள்ள வைக்கும் போது எனக்கு இமேஜ் என்ன இது பாருங்க இட் பிகம்ஸ் வர்ச்சுவல் அது வரைக்கும் ரியல் இமேஜா இருந்தது எனக்கு வர்ச்சுவலா மாறிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு சம்மரி போட்டுருவோம் பாருங்க சோ இங்க ஃபர்ஸ்ட் கேஸ் ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு எனக்கு இன்ஃபினிட்டில when the object is at infinity இமேஜ் எனக்கு எங்க ஃபார்ம் ஆகுது பாருங்க at
focus. So image is exactly focus la enakku form agudhu. When the object is set infinity, image is focus. Nature of the image enna parunga. So nature of the image is real and inverted. So real image as well as inverted image. இதுக்குள்ளர எனக்கு real and inverted image கிடைக்கும் இந்த பாயிண்ட்ல. And size of the image என்னன்னு பார்த்தா highly diminished. அப்படி இல்லனா point size image அப்படினு அர்த்தம். Right? Highly diminished point sized image. Right? இதுதான் first case. இந்த நாலுத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இங்க so when the object is placed beyond C, center of curvature க்கு beyond ல வச்சிருக்கோம். Image எனக்கு எங்க ஃபார்ம் ஆகுது between C and F. So image is formed between C and F. பாருங்க C and F க்கு நடுவுல எனக்கு image. So nature of the image same real and inverted. நான் இங்க ஒரு ஸ்கிரீனை கொண்டு வந்து வச்சேன்னா என்னால அந்த இமேஜை கேப்சர் பண்ண முடியும். This is a real image and obviously it is inverted. Right? So எனக்கு ஒரு real and inverted size வந்து diminished. So இங்க highly diminished ஒரு பாயிண்ட்ல எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும். Right? Image is formed in one single point. இங்க எனக்கு அந்த அளவுக்கு diminished இல்ல, but still ஆப்ஜெக்டோட சைஸை கம்பேர் பண்ணும்போது இங்க கொஞ்சோண்டு சுருங்கி இருக்கு. It is a bit diminished over here. அடுத்த கேஸ் பாருங்க. So இங்க object is exactly see object is exactly at center, image is exactly at center, right? So nature real and inverted இது எப்பவுமே சேம் தான். size same size. So அதனால தான் சென்ட்ரல் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்ச பாயிண்ட். அது நீ என்ன வேணா பண்ணிக்கப்பா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவன் கைத்துக்கிடுவான். நீ ஆப்ஜெக்ட் சென்டர்ல வைக்கிறியா, ஓகே இமேஜும் நான் அங்கே கொடுத்துட்றேன். ஆப்ஜெக்ட் இத்தா பெருசு வைக்கிறியா, நான் இமேஜும் அதே சைஸ் கொடுத்துட்றேன். என்ன தலையில பேரட்டி தான் தருவேன், அவ்வளவுதான். ரியல் இன்வெர்டடா தான் இருக்கும், பட் சேம் சைஸ் சேம் டிஸ்டன்ஸ். ஸோ சென்டர் அப்படின்றது தான் நம்ம யாருக்கும் பகை இல்லாம போயிடும் அப்படின்ற கேரக்டர். அடுத்தது இப்ப சென்டரை தாண்டி உள்ள போறோமா. ஸோ ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, பிட்வீன் C and F, ஆப்ஜெக்ட் பிட்வீன் C and F. அப்ப எனக்கு இமேஜ் என்ன ஆகுது பாருங்க, பியாண்ட் C. எனக்கு C தாண்டி பின்னாடி போதா, ஆப்ஜெக்ட் C and F குள்ளர வைக்கும் போது எனக்கு இமேஜ் C தாண்டி பின்னாடி போகுது. நேச்சர் as always real and inverted. சைஸ் எனக்கு என்ன ஆகுது பாருங்க, enlarged. சைஸ் பெருசாக ஆரம்பிக்குது, அங்க சேம் சைஸ் இங்க enlarge ஆக ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் கேஸ், and the object is at focus, danger point குள்ளர போகுது. இமேஜ் எனக்கு எங்க ஃபார்ம் ஆகுது, at infinity. Nature real and inverted, real and inverted. Size highly enlarged, எனக்கு பயங்கரமா enlarge ஆயிருக்கு, highly enlarged, right? ஏன்னா infinity வரைக்கும் அது போயிட்டே இருக்கு. And last case, object எங்க நம்ம வைக்கிறோம், between focus and pole. அந்த மிரரோட ஃபோக்கஸ்க்குள்ளரே, ஃபோக்கஸுக்கும் போலுக்கும் நடுவில் கொண்டே நான் ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். எனக்கு இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்குன்னா பிஹைண்ட் த மிரர். நமக்கு மிரருக்கு பின்னாடி எந்தவித மார்க்கிங்ஸுமே கிடையாது. என்னோட ஃபோக்கஸ் சென்டர் அது எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்கு, அந்த பக்கத்துல இட் இஸ் ஜஸ்ட் எம்டி ஸ்பேஸ். அது ஒரு வர்ச்சுவல் ஸ்பேஸ், அங்க ரியாலிட்டியில எதுவுமே கிடையாது. தட் இஸ் கம்ப்ளீட்லி வர்ச்சுவல் ஸ்பேஸ். So mirror is behind, image is behind the mirror. Nature இங்க வர்ற டிஃபரன்ஸ் பாருங்க, virtual and erect. பசங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஞ்ச், virtual and erect. ஸோ இங்க மட்டும்தான் ஒரு கான்கேவ் மிரரால virtual and erect இமேஜ் கொடுக்க முடியும். எப்போ, when the object is placed between focus and pole. ரொம்ப இம்பார்ட்டன்ட். And size just enlarged. ஸோ இன்னும் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் திங் பசங்களா, virtual, erect, magnified, enlarged. இந்த மூணு காம்பினேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, virtual, erect and enlarged. இந்த காம்பினேஷன் இந்த ஒரு கேஸ்ல மட்டும்தான் பாசிபிள். மிரரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கேஸ்ல மட்டும்தான் பாசிபிள். பிளேன் மிரரால enlarged image கொடுக்க முடியாது, கான்வெக்ஸ் மிரர்னாலையும் enlarged image கொடுக்க முடியாது. ஸோ ஒரு கான்கேவ் மிரர்னால மட்டும்தான் enlarged கொடுக்க முடியும். பட் enlarged ரியல் அண்ட் virtual ரெண்டு இருக்கு. virtual, erect, enlarged, இது மூணுமே இந்த ஒரு கேஸ்ல மட்டும் தான் பாசிபிள், ரைட்? சோ இந்த ஒரு ஸ்லைட ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு ஹிண்ட் இருக்கு. இவ்வளோத்தையும் நீங்க தனித்தனியா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்ல. இங்க லிங்க் என்னன்னு பார்த்தா இது ரெண்டும் கிட்டத்தட்ட சிமெட்ரிக்கலா இருக்கும். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சிமெட்ரிக்கலா இருப்பாங்க.
என்னது ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டில வைக்கும்போது என் இமேஜ் ஃபோக்கஸ்ல, இங்க இமேஜ் இன்ஃபினிட்டி சாரி ஆப்ஜெக்ட ஃபோக்கஸ்ல வைக்கும்போது இமேஜ் எனக்கு இன்ஃபினிட்டில வருது, அப்படியே தலைகீழ. இவங்க ரெண்டு பேரும் தலையில இருப்பாங்க பாருங்க. when the object is beyond C, image is between C and F. இங்க when the object is between C and F, image beyond C. ரைட்டா? சென்டர் பாவப்பட்டவன், நீ எங்க வைக்கிறியோ எவ்வளவு சைஸ்ல வைக்கிறியோ அங்கே அதே சைஸ்ல நான் கொடுத்துறேன். that's it. he is like பக்கா நியூட்ரல் வாலா. இவன் கோவக்காரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என் வாசலுக்குள்ளே அவர் ஃபோக்கஸை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு சொல்லி. ஸோ வர்ச்சுவல் எரெக்ட் அண்ட் மேக்னிஃபை, ஹீஸ் லைக் கம்ப்ளீட்லி எப்படி சொல்றது, ஹீரோன்னு சொல்ல முடியாது. ஹீஸ் லைக் குட் பாய், ஹீஸ் அ ஆங்கிரி பாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். ஸோ இந்த 6 கேசஸையும் அதோட அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் கன்ஃபியூஷனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே பசங்களா, தட்ஸ் இட். ஸோ இதே மாதிரி நம்ம கான்வெக்ஸுக்கும் சொல்லலாம். கான்வெக்ஸுக்கு 2 கேஸ் தான், ரொம்ப சிம்பிள். ஒன்னு இன்ஃபனைட், இன்னொன்னு ஃபைனைட், அவ்வளவுதான். ஸோ கான்வெக்ஸ்ல நான் ஒரு ஆப்ஜெக்டை ஃபைனைட்ல வைக்கிறேன்னு வச்சுப்போம். ரைட்? ஸோ நான் இன்ஃபனைட்ல வச்சேன்னா parallel ray ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் எனக்கு டைவர்ஜ் ஆகுமா? ஸோ கான்வெக்ஸ்ல டைவர்ஜ் ஆகுமா? ஸோ கான்வெக்ஸ்ல எனக்கு டைவர்ஜ் ஆயிட்டு they will meet at this point அப்படின்னு வச்சுப்போம். ரைட்? ஸோ எனக்கு இங்க ஒரு highly diminished point sized virtual erect image கிடைக்கும். diminished point sized virtual erect image. அதுவே ஒரு certain finite distanceல வைக்கிறேன். So parallel ray after reflection will get diverge. ஆனா அது எனக்கு இப்படி போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி இப்படி ஒரு ரே பட்டுச்சுன்னா இப்படி எனக்கு போகுமா? இதை நான் இப்படி கொண்டு போவேன். So this will be my image. Again, this is AB. இது A dash B dash. Right? So object இங்க infinity. So 2 கேசஸ் தான். ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருக்கும் போது இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் எக்ஸாக்ட்லி அட் த ஃபோக்கஸ். அது இல்லாம எனி ஃபைனைட் டிஸ்டன்ஸ், எந்த ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல நான் வச்சாலும், ஏன்னா இந்த பக்கம் நமக்கு மார்க்கிங்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபோக்கஸ் சென்டர் எல்லாமே ரைட் சைட்ல மட்டும் தான் இருக்கு. இந்த சைட்ல எந்த மார்க்கிங்ஸுமே கிடையாது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் எனி ஃபைனைட் டிஸ்டன்ஸ். இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்னா பிட்வீன் த போல் அண்ட் ஃபோக்கஸ். ஸோ திஸ் இஸ் போல் அண்ட் ஃபோக்கஸ். அங்கே இட் இஸ் வர்ச்சுவல் எரெக்ட் அண்ட் டிமினிஷ்ட் இமேஜ். ஸோ வர்ச்சுவல் எரெக்ட் அண்ட் டிமினிஷ்ட், இதுதான் கான்வெக்ஸோட 2 இம்பார்ட்டன்ட் கேசஸ். அவ்வளவுதான் பசங்களா, டன். ஸோ அடுத்து வெலாசிட்டி. ஸோ இப்போ இமேஜோட வெலாசிட்டி எப்படி அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம் பாருங்க. இப்போ சப்போஸ் எனக்கு ஒரு இல்லை, நம்ம ஃபார்முலால இருந்து போகலாம். நமக்கு மிரர் ஃபார்முலா என்ன? 1/v plus 1/u equals 1/f. இப்போ இங்க v and u என்ன? they are like object position as well as image position. கரெக்ட்டா? இப்போ let's differentiate this with respect to time. Differentiate with respect to time. So differentiate பண்ணா என்ன வரும்? -1/v square dv by dt minus 1/u square du by dt is equal to 0. ஏன்னா இது கான்ஸ்டன்ட், ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிடும். அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா, நான் என்னோட ஆப்ஜெக்ட் பொசிஷன் அதையும் இமேஜ் பொசிஷனையும் நான் எப்படி வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ரைட்? ஸோ ஆப்ஜெக்ட் பொசிஷன், இமேஜ் பொசிஷன், ஐ கேன் சேஞ்ச் தெம் ஹவெவர் ஐ வாண்ட். பட் ஃபோக்கல் லென்த் என்னால மாற்ற முடியாது. நான் சேஞ்ச் பண்றேன் அண்ட் திஸ் இஸ் a rate of change. இப்போ இதை let me rearrange it. இப்போ இந்த v ஸ்கொயர் ஒரு டேர்ம் இன்னொரு சைடு கொண்டு போயிட்டு இன்னொன்று அப்படியே வச்சுப்போம். ஸோ 1/v ஸ்கொயர் dv by dt is equal to minus 1/u square du by dt. ஸோ இந்த v ஸ்கொயர் அங்க போதா? Now what is dv by dt என்னது பசங்களா? This is velocity of image with respect to mirror. Right? So velocity of image with respect to mirror. கரெக்டா? ஏன் with respect to mirror சொல்றோம்னா, நான் v அப்படிங்கறத மிரர்ல இருந்து தான் நான் மெஷர் பண்ணி வச்சிருக்கேன். மிரரோட போல் பாயிண்ட்ல இருந்து தான் நான் மெஷர் பண்ணி வச்சிருக்கேன். சோ எனக்கு அந்த போல் பாயிண்ட் தான் ரெஃபரன்ஸ். சோ velocity of image from the mirror reference point. அதே மாதிரி u du by dt, that is velocity of object. dt is velocity of object with respect to mirror. Okay, velocity of object with respect to mirror. So தூக்கி நான் இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா velocity of image with respect to mirror equals minus
v square by u square, velocity of object with respect to mirror. V square by u square another m square, right? So m is equal to v by u. So m square is v square by u square. Velocity of image minus velocity of mirror vector equals minus m square into velocity of object minus velocity of mirror. This is the ultimate formula for image speed. That உங்களுக்கு ஆப்ஜெக்ட் இவ்வளவு ஸ்பீட்ல மூவ் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு கொடுத்துருவாங்க. சோ அந்த பொசிஷன் டீடைல வச்சு நீங்க மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். மிரர் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா இந்த vm வேனிஷ் ஆயிடும். Right? If the mirror is at rest, in the vm vanish ஆயிடும். So if mirror is at rest, then vm equals 0. Correct? So velocity of image vector is equal to minus m square velocity of object. That's it, done. This is simple formula. Rest la irukumbodhu. And இன்னொரு பசங்களா important இது இந்த entire derivation is only longitudinal. Confuse ஆகுமா? Along the principal axis. So இது எல்லாமே நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து ஹரிசான்டலா along the principal axis நகர்றதுக்கு மட்டும்தான் இந்த லாஜிக். vertical directionல நம்ம தனியா போணும். So இங்க this is applicable only for along the principal axis. So v square is equal to minus m square into image velocity is equal to minus m square into object velocity, right? And this is in the ரெண்டு ஃபார்முலாவும் along x axis or principal axis. Suppose எனக்கு vertical directionல நகருது. Now what if my object is moving in the vertical direction? Magnification formulaவை யூஸ் பண்ணிக்கலாம். So perpendicular to principal axis, right? அப்படின்னா என்ன அர்த்தம்? Let's say எனக்கு இப்படி இருக்கு. ஒரு ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல சிச்சுவேட் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். இவன் மேல மூவ் ஆகுறான். அப்ப இந்த டிஸ்டன்ஸா நான் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துப்பேனா? ஸோ ஒரு பேரலல் ரே பட் எனக்கு இப்படி வருதுன்னு வச்சுப்போம். ஸோ இங்க திஸ் இஸ் ஹைட் ஆஃப் த இமேஜ். இவன் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆவான், ரைட்? ஸோ இவன் மேல போனான்னா இவன் இந்த டைரக்ஷன்ல எனக்கு மூவ் ஆவான், கரெக்டா? இப்போ மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா என்ன பாருங்க, ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். கரெக்டா? டெக்னிக்கலா ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ இதை நான் இங்கே கொண்டு வந்தேன்னா ஹைட் ஆஃப் த இமேஜ் ஈக்குவல்ஸ் மேக்னிஃபிகேஷன் இன்டு ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். Differentiate this. Differentiate with respect to time. எனக்கு இந்த vertical directionல அவனோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிறது தான் நான் ஹைட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றேன். ஹைட்னா ஆப்ஜெக்ட் இழுத்துக்கிட்டு போல, ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் வெர்டிகல் டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கான். ஸோ அவனோட அந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட் சேஞ்ச் ஆகுறதா நான் ஹைட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணா dhi by dt is equal to m into dh0 by dt, right? So dhi by dt என்னது? dt is equal to velocity of the image in the y direction. இங்க this is for y direction, right? அதே மாதிரி dh0 by dt is equal to velocity of the object in the y direction. Substitute பண்ணா velocity of image is equal to m into velocity of object vector. Right? This is in the y direction or perpendicular to the principal axis. இதை மறந்துடக்கூடாது, x axis க்கு தனி, y axis க்கு தனி. இங்கேயும் vi is equal to m into v0 வரும், இங்க vi is equal to minus m square v0. But இங்க this is along the principal axis. நீங்க x வேணாலும் போட்டுக்கோங்க. This is like x direction. Confuse ஆகக்கூடாது, x direction எல்லாத்துக்குமே x, right? Along the x direction. இங்க this is along the y direction, right? V not along the y direction, longitudinal, right? Think that's it. அவ்வளவுதான் பசங்களா. I think lenses are completely over. We'll go to refraction. So ஒரு வழியா reflection complete முடிஞ்சிருச்சு. அடுத்து refraction.
அதை விட இதுதான் கொஞ்சம் பெருசு. இப்போ ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா இப்போ நேச்சரா நம்ம பார்த்தோம்னா 100% ரிஃப்ளெக்ஷன் அண்ட் 100% ரிஃப்ராக்ஷன் இஸ் வெரி ரேர். எந்த ஒரு இடமா இருந்தாலும் அங்க எல்லாமே ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகி தான் நமக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தண்ணியிலே போய் பார்க்கும்போது சிம்பிள், நம்ம வீட்டுல பக்கெட்ல பாத்ரூம்ல தண்ணி இருக்கும்ல, அதோட சர்ஃபேஸை நம்ம பார்த்தோம்னா சீலிங்ல இருக்கிற ஏதாவது அந்த சர்ஃபேஸ்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு நமக்கு தெரியும். ஸோ டெக்னிக்கலி தேர் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன். அதே சமயம் அந்த பக்கெட்டுக்கு உள்ளார இருக்கிறது, சப்போஸ் நான் ஒரு காயினை பக்கெட்டுக்குள்ளார போட்டேன்னா அந்த காயினோடதும் என் கண்ணுக்கு தெரியும். ஸோ த பாயிண்ட் இஸ் நேச்சர்ல ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் வில் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ரெண்டுமே சேர்ந்து தான் நடக்கும் டு அன் எக்ஸ்டென்ட். இப்போ வாட் இஸ் ரிஃப்ராக்ஷன்? இப்போ லைட் ஒரு மீடியம்ல போயிட்டே இருக்கு, குறுக்கால வேற ஒரு மீடியம் வருது அப்படின்னு வச்சுப்போம். அவனுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, 3 ஆப்ஷன் இருக்கு. ரியலிஸ்டிக்கா பேச போனா 3 ஆப்ஷன். நம்ம இங்க அதுல 2 தான் பார்ப்போம், 3 பார்க்க மாட்டோம். அந்த வாட் ஆர் தி 3 ஆப்ஷன்ஸ்? ஒன்னு, அவன் அடிச்சு எனக்கு நீ வேண்டான்னு அதே ஒரிஜினல் மீடியத்துக்கே திருப்பி வரலாம். அப்படி இல்லையா, அடிச்சு அந்த மீடியத்துக்குள்ளர புகுந்து போகலாம், ரிஃப்ராக்ஷன், அந்த மீடியத்துக்குள்ளர புகுந்து போகலாம். இல்ல 3வது ஆப்ஷன், அப்சார்ப் ஆயிடலாம். he will get transformed into other forms of energy. அந்த மெட்டீரியல் அந்த லைட்டை கம்ப்ளீட்டா அப்சார்பும் பண்ணிக்கலாம். இந்த அப்சார்ப்ஷனுக்கு நம்ம போல ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன். இப்போ ரிட்டர்ன் வர்றது தான் நம்ம பார்த்தோம். அந்த மெட்டீரியலுக்குள்ளர பூந்து லைட் எப்படி டிராவல் பண்ணுவான்? ஸ்டில் அவன் ரேயா தான் டிராவல் பண்ணுவான். அவன் எப்படி டிராவல் பண்ண போறான்? அண்ட் தட் இஸ் ரிஃப்ராக்ஷன். அப்படி புகுந்து போகும்போது அவனோட என்னென்ன கேரக்டர்ஸ் நமக்கு சேஞ்ச் ஆகும்? ஸோ ஆப்வியஸா அவனோட ஸ்பீடு சேஞ்ச் ஆகும். லைட்ன்றவன் ஹையஸ்ட் ஸ்பீடு எதுல போவான் அப்படின்னா ஏர் ஆர் வேக்யூம்ல மட்டும்தான். ரைட்? த ஹையஸ்ட் ஸ்பீட் தட் லைட் கேன் டிராவல் அட் இஸ் இன் ஏர் ஆர் வேக்யூம், 3 × 10⁸ meters per second. அதை விட வேற எந்த ஒரு மீடியம்குள்ளார போனாலும் அவனோட ஸ்பீடு குறையும். ஆஸ் அ ரிசல்ட் அவனோட வேவ் லென்த்தும் குறையும். பட் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகாது. V is equal to F lambda படிச்சிருப்போம் இல்லையா? ஃப்ரீக்வன்சிங்கிறது ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சோர்ஸ், அது சேஞ்ச் ஆகாது. வேவ் லென்த், வெலாசிட்டி, அது 2 தான் சேஞ்ச் ஆகும். லைட் ஒரு மீடியம்குள்ள என்டர் ஆகும்போது வேவ் லென்த் அண்ட் வெலாசிட்டி அது 2ம் சேஞ்ச் ஆகும். ஆஸ் அ கான்சிக்வன்ஸ், அதோட கான்சிக்வன்ஸ் தான் அவனோட பாதையும் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த டாபிக்ல நம்ம அவனோட பாத்து சேஞ்சில தான் இம்பார்ட்டண்டா பார்த்துட்டு இருக்க போறோம். அவனோட மீடியம் அந்த வெலாசிட்டி சேஞ்ச் அதெல்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டோம். பார்ப்போம், பட் we are more into the change in path of light. ரிஃப்ளெக்ஷன்லயும் பாதை சேஞ்ச் ஆகுது, ரிஃப்ராக்ஷன்லயும் பாதை சேஞ்ச் ஆகுது. அல்டிமேட்டா we are going to deal with only the change in the direction. பட் அதை டிசைட் பண்றது யார் அதுதான் டீடைலா பார்க்க போறோம். So in refraction, example, this is a sample refraction. பாருங்க, நேரா போக வேண்டிய லைட் ரே எனக்கு இங்க மீடியம் சேஞ்ச் ஆகுறதுனால இப்படி ரிஃப்ராக்ட் ஆயிட்டு திருப்பி இங்க மறுபடியும் it refracted back to its original position. Okay, so this is a classic refraction example. Right. இப்ப இந்த ரிஃப்ராக்ஷனை முடிவு பண்றது யாரு அப்படின்னு கேட்டா, நமக்கு ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா ஒன்று இருக்கு. லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன்ல 2 பாயிண்ட்ஸ். நம்ம ரிஃப்ளெக்ஷன்ல பார்த்த முதல் பாயிண்ட் இங்க அதேதான். இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டர் ரே அண்ட் த நார்மல், அது 3மே should be in the same plane at the point of incidence. அது ஃபிக்ஸட். அங்க இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி இங்க போட்டுக்கோங்க. 2வது லா, அங்கிட்ட என்ன வரும்? I is equal to R. இங்க கிடையாது, they are not equal. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸுக்கும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனுக்கும் இருக்கிற லிங்க் என்ன? அந்த லிங்க்குக்கு பேர் தான் ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். Right? The link between angle of incidence and angle of refraction, அதுதான் நம்ம ஸ்னெல்ஸ் லா அப்படின்னுவோம். So what is Snell's law? எனக்கு ஒரு மீடியம் இருக்கு. So this is, let's say N2 அப்படின்னு வச்சுப்போம், இது N1 அப்படின்னு வச்சுப்போம். எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், this is normal. என்னோட மீடியம் இது ஒரு மீடியம், இது வேற ஒரு மீடியம். ஸோ லெட்ஸ் சே இது வந்து நமக்கு வேற ஒரு மீடியம். வாட்டர், எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் இல்லை கிளாஸ் எது வேணா எடுத்துக்கலாம். திஸ் இஸ் த சர்ஃபேஸ். 2 மீடியம் கூட சர்ஃபேஸ், இல்லை டெக்னிக்கலா வில் கால் இட் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் 2 மீடியம். இது நார்மல், ரைட்? இப்போ எனக்கு ஒரு இன்சிடென்ட் லைட் ரே, இப்படி வருதுப்பா. அண்ட் திஸ் இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ரைட்? ஸோ இப்போ எனக்கு இந்த மீடியம் இல்லைன்னா இவன் நேராக இப்படி போயிருக்கணுமா, எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நேராக இப்படி போயிருக்கணும், இஃப் இட் இஸ் நாட் ஃபார் த மீடியம். பட் இந்த மீடியம் இருக்கிறதுனால இவன் இப்படி பெண்ட் ஆயிடுவான். ஸோ திஸ் இஸ் ஹிஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஓகே, இப்போ ஸ்னெல்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, இதை 2 வகையாக பார்க்கலாம் நீங்க.
What is Snell's law? Snell's law என்னன்னா sin of incident angle to sin of angle of refraction is equal to n2 by n1. What is n? Refractive index. So ஒரு மீடியமோட refractive index அப்படிங்கிறது தான் n. அது என்னன்றது நம்ம இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். Electromagnetic waves அந்த சாப்டர்லயே உங்களுக்கு நான் refractive index பத்தி சொல்லியிருப்பேன். Right? It's 1 by root of mu r into epsilon r. அதாவது 1 by root of relative permittivity and relative permeability. அதுதான் refractive index of a medium. Now that is this value. இத இப்படி எழுதும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. தலைகீழ ஐயோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன பாருங்க n1. ஐ எங்க இருக்குது n1ன்ற மீடியம்ல. சோ அது கீழே வரணும். ஆங்கிறதுக்கு மேல போகணும். சோ மீனிங் இஸ் இன்டைரக்டா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பதில் நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னா சிம்பிள் ப்ராடக்ட் ஃபார்மேட்ல n1 sin i is equal to n2 sin r. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். பட் திஸ் இஸ் மை ஃபேவரட். ஒரு பர்டிகுலர் மீடியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மீடியம்ல இருக்கிற ஆங்கிளோட சைனும் அந்த மீடியமோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் அதாவது n into sin theta for a given medium is always constant. அந்த கான்ஸ்டன்ட் என்னது? அது வேற ஒரு மீடியம் கூட இன்டராக்ஷன்ல இருக்குல்ல. எனக்கு ஒரு மீடியம் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் இன் கான்டாக்ட் வித் another medium. சோ அந்த பக்கத்துல இருக்கிற மீடியமோட n and sin theta. ரைட்? இந்த ஃபார்மேட்ல நீங்க இன்சிடென்ஸ் எது ரிஃப்ராக்ஷன் எதுன்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த டைரக்ஷன்ல இருந்ததுன்னா எப்படி வேணா போயிட்டு போகுது. சோ எப்படி இருந்தாலும் this second formula will work out. அதாவது சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். சோ ஒரு லைட் ரே இப்படி டைரக்டா டயகிராம மொட்டையா அப்படி கொடுத்துட்டாங்க. ரைட்? இது θ1 இது θ2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது n1 இது n2. எது இன்சிடென்ட் எது ரிஃப்ராக்ஷன் அது கொடுக்கவே இல்லை. எது இன்சிடென்ட் இங்க இருந்து மேல போதா மேல இருந்து கீழே வருதா அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே இல்லை. சோ தேவையில்லை. நம்ம எப்படி எழுதலாம்? n1 sin θ1 equals n2 sin θ2. சோ ஒரு பர்டிகுலர் மீடியம்ல இருக்கிற n and அதோட sin θ is constant. That's it. சோ இதுதான் Snell's law. சோ இத நான் வேணுங்கிற மாதிரி திருப்பி எழுதிக்கலாம். sin θ1 by sin θ2 is equal to n2 by n1. சோ எப்படி எழுதலாம்? or sin θ2 by sin θ1 is equal to n1 by n2. இது எல்லாமே கரெக்ட் தான். உங்களுக்கு எது சௌகரியமா இருக்கோ அப்படி எழுதிக்க வேண்டியதான். எவ்ரிதிங் இஸ் கரெக்ட். இப்போ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்துருமே. இப்போ எனக்கு இந்த மீடியம்ல லைட் வந்து v1 அப்படின்ற ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான். கீழே இருக்கிற மீடியம்ல அவனோட ஸ்பீடு குறையுதுன்னு வச்சுப்போம் v2. ரைட்? சோ கீழே இருக்கிற மீடியம்ல அவனோட ஸ்பீடு குறையுது. இதே மாதிரியான ரிலேஷன்ஷிப் தான் அவங்க ரெண்டு பேருக்கும். சோ வாட் இஸ் தட்? n1 v1 equals n2 v2. அவ்வளவுதான். சோ ஒரு பர்டிகுலர் மீடியம் எடுத்தோம்னா அந்த மீடியம்ல ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் வெலாசிட்டி அவங்களோட ப்ராடக்ட் இஸ் ஆல்வேஸ் அ கான்ஸ்டன்ட். ரைட்? சோ ஒரு பர்டிகுலர் மீடியம்ல the light speed into அவனோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ரைட்? சோ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிட்டோம்னா v1 is equal to n2 v2 by n1. இப்படி கூட சொல்லலாம். You can also say this. And ஜெனரலா இதை எப்படி சொல்லலாம்? equals to c. அந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ என்னன்னா c. c என்னது? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம். ஏன் c? வேக்யூமோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன? 1. so speed of light in vacuum is the highest. அவனோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் is 1 அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ இது ரெண்டுத்தை மட்டும் நான் கன்சிடர் பண்றேன். v1 is equal to என்ன வரும் பாருங்க? c by n1. சோ லைட்டோட ஸ்பீடு ஒரு பர்டிகுலர் மீடியம்ல எனக்கு வேணும்னா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் டிவைடட் பை ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தட் மீடியம். டன். சோ இதுதான் Snell's law and the next important formula in refraction chapter. சோ ஜெனரலா ப்ராடக்ட் அப்படின்ற ஃபார்மேட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் n and sin theta is constant. ப்ராடக்ட் ஆஃப் n and v is constant. அவ்வளவுதான். This is law of refraction. அது the relationship between refraction and refractive index and velocity. சோ ஒரு மீடியம்க்கு refractive index கம்மியா இருந்ததுன்னா light will travel faster. Air or vacuum least refractive index fastest. light ஓட ஸ்பீட் வந்து very high, highest சொல்லப்போனா 3 into 10 power 8. தண்ணிக்குள்ளர வருதுன்னு வச்சுப்போமே. தண்ணியோட refractive index எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா like 4/3. அப்போ நான்
லைட் ஸ்பீடு டிவைடட் பை 4/3 போட்டோம் அப்படின்னா எனக்கு 2.25 வரும். அதாவது ஏர்ல லைட்டோட ஸ்பீடு 3 × 10⁸. தண்ணிக்குள்ள 2.25 2.25 × 10⁸. ரைட், அந்த அளவுக்கு எனக்கு குறைஞ்சிரும். ஓகே, குட். ஸோ ரிஃப்ராக்ஷனோட பேசிக் லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் பார்த்தாச்சு. அடுத்தது வில் டூ அப்பேரண்ட் ஷிஃப்ட். இப்போ வாட் இஸ் ஷிஃப்ட்டை பத்தி பார்த்துடலாம். இப்போ நார்மலா ஒரு கிளாஸ் ஸ்லாப் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ஸ்லாப்ல நான் ஒரு லைட் ரேவை பாஸ் பண்றேன். எனக்கு வெளியே வர்ற லைட் ரே, இப்போ அந்த பச்சை கலர்ல ஒரு டயக்ராம் பார்த்தோம் பார்த்தீங்களா, ரிஃப்ராக்ஷன் ஆரம்பிக்கிறப்ப நான் ஒரு டயக்ராம் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டயக்ராமோட மேத்தமேட்டிக்ஸை பார்த்துடலாம். லெட்ஸ் கன்சிடர் அ கிளாஸ் ஸ்லாப். எனக்கு இப்படி ஒரு கிளாஸ் ஸ்லாப் இருக்கு. நான் இதுல ஒரு இன்சிடென்ட் லைட் ரே கொடுக்குறேன். திஸ் இஸ் மை இன்சிடென்ட் லைட் ரே. ரைட், இது எனக்கு நார்மல். ஸோ 2 நார்மல் வச்சுக்கலாம். திஸ் இஸ் நார்மல் 1, இது நார்மல் 1 அண்ட் திஸ் இஸ் நார்மல் 2 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ எனக்கு இங்க இன்சிடென்ட் லைட் ரே இஸ் கைண்ட் ஆஃப் லைக் திஸ். எனக்கு லைட் ரே இன்சிடென்ட் இப்படி வருது. இங்க திஸ் இஸ் ரிஃப்ராக்டட் லைட் ரே, இது திருப்பி எனக்கு வெளியே வர்ற லைட் ரே. இப்போ இந்த ஒரிஜினல் லைட் ரேவும் இதுவும் எனக்கு பேரலா இருக்கும். ரைட், இதுதான் நம்ம லேட்ரல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒரிஜினல் லைட் ரேவும் இவனும் பேரலா இருப்பாங்க. ரைட், ஸோ திஸ் இஸ் லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது நான் இந்த லைட் ரேவை டர்ன் எதுவுமே பண்ணல, ஆனா இந்த ஸ்லாப் இல்லைன்னா அவன் நேரா இப்படி போயிருப்பான். இப்ப இந்த ஸ்லாபை போட்டதுனால இங்க இருந்து அப்படியே தூக்கி இங்க போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரைட், ஸோ இப்போ இங்க இந்த திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப் நம்ம T அப்படின்னு எடுத்துப்போம். T represents the thickness of the slab. So inge this is angle of incidence I, இது angle of incidence R. ரைட்டா? அப்ப இந்த angle எவ்வளவு வரும்னு பார்த்தா I minus R. Right? So in the total angle I minus R அப்படின்னு வரும். This angle will be I minus R. இப்போ இங்க this is like 90 degree. ஏன்னா இங்க இருந்து நான் perpendicular-ஆ இங்க ஒரு லைன் போட்டுக்கிறேன். This is 90 degree எனக்கு. இப்போ இந்த triangle இருக்கு பாருங்க. Let's say this is I, this is emergent. இந்த இடத்துல I emergent போட்டுக்கலாமா? This is A, this is B அப்படின்னு போட்டுப்போம். இப்போ நம்ம இந்த 2 ட்ரையாங்கிள்ஸோட லிங்கை யூஸ் பண்ணி இந்த இடத்துல இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ எவ்வளோ அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ கேஸ் 1 இன் ட்ரையாங்கிள் IEB. ஸோ அந்த ட்ரையாங்கிள்ல பாருங்க எனக்கு ஆப்போசிட் சைடுக்கும் ஹைப்போடெனியூஸ்க்கும் லிங்க் வேணும். ரைட், ஆப்போசிட் சைடுக்கும் எனக்கு ஹைப்போடெனியூஸ்க்கும் லிங்க் வேணும். ஸோ சைன் ஆஃப் I minus R is equal to opposite side என்ன, that is my lateral displacement divided by hypotenuse என்ன, எனக்கு IE. right, IE அப்படியே வச்சிடலாம். இப்போ அடுத்து இந்த IAE அந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம் பாருங்க. in triangle IAE. ஸோ அதுல எனக்கு adjacent சைடுக்கும் hypotenuseக்கும் லிங்க் வேணும். So we'll go for cos theta. So cos R is equal to T by IE. So இப்போ IE ஓட வேல்யூ என்ன வரும் பாருங்க. IE is equal to T by cos R. So இவனை தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? So D is equal to IE sin I minus R. So இப்போ அந்த IE ஓட வேல்யூ என்ன? T sin I minus R by cos R. Right? So இதைத்தான் நம்ம lateral displacement அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கிளாஸ் ஸ்லாப்ல ரெக்டாங்குலர் ஸ்லாப், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா, ரெக்டாங்குலர் ஸ்லாப். ஏன்னா எனக்கு இங்க 2 நார்மல்ஸும் பேரலா இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல நான் ஒரு இன்சிடென்ட் லைட் ரே கொடுத்தேன்னா அது எனக்கு லைட்டா டிஸ்பிளேஸ் ஆன மாதிரி தெரியும். ஸோ லேட்ரலி இட்ஸ் கெட்டிங் டிஸ்பிளேஸ்ட். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஃபார்முலா தான் அது T sin I minus R by cos R. ஒரு சில இடத்துல இது எப்படி சொல்லுவாங்கன்னா T secant R into sin I minus R. இப்படியும் ரெஃபர் பண்ணலாம். So this is another way of referring this formula. Okay, so இது lateral displacement. இது ஒரு டைப் முடிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ரியல் டெப்த் அண்ட் அப்பேரண்ட் டெப்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு, அதை பார்க்க போறோம். Hold on. So yeah, this is the formula. The real depth and apparent depth. So இப்போ lateral displacement முடிஞ்சிருச்சு. இல்ல யாராவது வீட்டுக்குள்ள இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? மீன் தொட்டி யார் வீட்லயாவது இருந்ததுன்னா அதை மேல இருந்து பார்க்கும்போது அந்த மீன் தொட்டியோட பேஸ் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். மீனெல்லாம் பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கும்.
ஆனா எதையாவது உள்ள கையை விட்டு எடுக்க ட்ரை பண்ணீங்கன்னா கை ஃபுல்லா உள்ள போகும். ரைட், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கை அதிகமா உள்ள போற மாதிரி இருக்கும். பக்கெட்லயும் கிட்டத்தட்ட என்னைக்காவது குளிக்கும் போது சோப்பை பக்கெட்டுக்குள்ள போட்டீங்க, இல்ல வேற ஏதோ ஒன்று காயின் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பக்கெட்டுக்குள்ள போட்டு தண்ணியோட, இப்ப அதை மேல இருந்து பார்க்கும்போது ஹைட் கம்மியா இருக்கும். பட் அதை எடுக்க ட்ரை பண்ணும்போது கை ரொம்ப தூரம் உள்ள போகும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட உள்ள போற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா ரெஃப்ராக்ஷன், அப்பேரண்ட் ஷிஃப்ட் அப்படின்னு. அதாவது அந்த தண்ணி என்ன பண்ணுவான்னா கீழே இருக்கிற பேஸ் இருக்கு இல்லையா, அவனை லைட்டா மேல தூக்கி வச்ச மாதிரி காட்டுவான். ஒரிஜினலா இருக்கிற டெப்த்தை விட்டுட்டு லைட்டா அப்படியே மேல தூக்கி வச்ச மாதிரி காட்டுவான். ஸோ அதுதான் நமக்கு அந்த டெப்த் ஷிஃப்ட் ஆகுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ அதை தான் மேத்தமேட்டிக்கலா அனலைஸ் பண்ண போறோம். இப்போ லெட்ஸ் கன்சிடர் தி சிச்சுவேஷன். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு மீன் தொட்டி இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஃபுல்லாவே தண்ணி போட்டுடலாம். So this is water. இப்போ எனக்கு இங்க ஒரு மீன் இருக்கு. மீன் சிரிச்சுக்கிட்டு இருக்குப்பா. ஓகே, இப்படி ஒரு மீன் ஒன்று இங்கிட்டு இருக்கு. இப்போ நார்மலா இதுல இருந்து ஒரு லைட் ரே இப்படி போகுது அப்படின்னு வச்சுப்போம். திஸ் இஸ் அ லைட் ரே. இப்போ நான் மேல இருந்து இங்க இதை பார்த்துட்டு இருக்கேன். ரைட், இங்க ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சு இதுதான் நான் எதை எப்படி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இங்க இருந்து வர்ற லைட் ரே எனக்கு ஆப்வியஸா இங்க திஸ் இஸ் மை நார்மல் இல்லையா. ஸோ இதுதான் நார்மல் பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ், அது நார்மல். இப்போ எனக்கு இங்க வர்ற ரே ரிஃப்ராக்ட் ஆகணும். ஸோ இது இப்படி பெண்ட் ஆகி போகுமா, ரைட். இப்போ என் கண்ணுக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட் ரே ஒன்று என்கிட்ட வருது அப்படின்னா அந்த லைட் ரே இந்த இடத்துல பெண்ட் ஆயிருக்கு, அந்த இன்ஃபர்மேஷன் என் கண்ணுக்கு இருக்காது. எந்த டைரக்ஷன்ல அது என் கண்ணுக்குள்ளர வருதோ அங்கதான் ஆப்ஜெக்டே இருக்கு அப்படின்னு நம்ம கண்ணு அஸ்யூம் பண்ணிக்கும். பட் அங்க இருக்கிறது என்ன, ஆப்ஜெக்ட் இல்ல, இமேஜ். ஏதோ ஒரு ஆப்டிக்கல் எலமெண்ட் லைட் ரேவை பெண்ட் பண்ணி அங்க ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி சிச்சுவேஷனை மாத்தி வச்சிருக்கு. பட் வாட் வி ஆர் ஆக்சுவலி சீயிங் இஸ் இமேஜ். இப்போ இங்க இந்த லைட் ரேவை நான் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல எக்ஸ்ட்ராபுலேட் பண்றேன்னு வச்சுப்போம். ரைட், ஸோ நான் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணேன்னா என்னோட ஆக்சுவல் ஃபிஷ் இங்க இருக்கிற மாதிரி தெரியும். ரைட், ஸோ நேரா அந்த என் கண்ணுக்கு எப்படி தெரியும், அந்த மீன் வந்து இங்க இருக்கு. ஸோ அந்த மீன் இங்க இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ ஒரிஜினலா நமக்கு டெப்த் இருந்தது எவ்வளவு பாருங்க, திஸ் வாஸ் த நியூ டெப்த் அப்பேரண்ட் ஏபி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதுதான் அப்பேரண்ட் டெப்த், இது ஆக்சுவல் டெப்த். ரைட், ஸோ இது அப்பேரண்ட் டெப்த், இது ஆக்சுவல் டெப்த் அப்படி வச்சுப்போமா. இப்போ சாரி, இது ஆக்சுவல் டெப்த் இல்ல, திஸ் இஸ் ஷிஃப்ட். ஆக்சுவல் டெப்த் இங்க இருந்து வரும். ஸோ டி ஆக்சுவல், அதாவது ஒரிஜினலா சர்ஃபேஸ்ல இருந்து அந்த ஃபிஷ் இவ்வளோ டீப்பா இருந்திருக்கு. திஸ் இஸ் த ஒரிஜினல் டெப்த். ஆனா இப்ப இந்த தண்ணி என்ன பண்ணி வைக்குதுன்னா இங்க இருந்து இவ்வளோ தூரம் இதை ஷிஃப்ட் பண்ண மாதிரி காட்டுது. ஒரிஜினலா இங்க இருந்த மீன் லைட்டா இங்க இருந்து இவ்வளவு தூரம் ஷிஃப்ட் ஆயிருக்கு. இதை நம்ம ஷிஃப்ட் எஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஓவராலா பாயிண்ட் என்னன்னா, ஒரிஜினலா அது இருந்த டெப்த் இங்கிட்டு, பட் இந்த தண்ணியோட சர்ஃபேஸ்ல ரிஃப்ராக்ஷன் நடக்கிறதுனால அது இங்க இருந்து மேல போயிருக்கு. ரைட், ஸோ எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படிங்கிறது ஷிஃப்ட். சர்ஃபேஸ்ல இருந்து அந்த இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்குன்னா தட் இஸ் அப்பேரண்ட் டெப்த். ஸோ இப்போ தட் டெரிவேஷன் போட்டுடலாம் பாருங்க. ஏன்னா இதை மல்டிபிள் பிளேசஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட டெரிவேஷன் என்ன வரும், சிம்பிள். எனக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன, திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். கரெக்டா? அதே மாதிரி இந்த ஆங்கிளும் மொத்தமா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆகுமா? ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், அதுவும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு வரும். இப்போ இதுல லெட்ஸ் லுக் அட் திஸ் ட்ரையாங்கிள். அதாவது இங்க நம்ம ரெண்டு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ண போறோம். ஒன்னு இந்த ட்ரையாங்கிள், இன்னொன்னு இந்த ட்ரையாங்கிள். ரைட், இன்சிடென்ட் ஆங்கிள் ஐ இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரையாங்கிள், இன்னொன்னு ரிஃப்ராக்டட் ஆங்கிள் இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரையாங்கிள்.
ஸோ அந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் நம்ம ஸ்னெல்ஸ் லா சேர்த்து அப்ளை பண்ணோம்னா முடிஞ்சு போச்சு. வாட் இஸ் ஸ்னெல்ஸ் லா? இப்போ இங்க இது ஏர் அப்படின்னு வச்சுப்போமா, ஏர் அப்படின்னா என்ன, அதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் 1, ரைட்? இது மீடியம் N2, இது N1 வச்சுப்போம், N1 இதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் let it be anything, N1 be the refractive index. done. இது N2, அது வந்து ஏர் 1 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ வாட் இஸ் ஸ்னெல்ஸ் லா? Snell's law என்னது, N1 sin I equals N2 sin R, கரெக்டா? And another assumption பசங்களா, இங்க நம்ம almost normal incidence தான் consider பண்றோம், which means என்னோட angle of incidence as well as angle of refraction is like very 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 small angle approximation. அப்போ for I as well as R are small இருக்கும்போது sin I is equal to tan I யூஸ் பண்ணிக்கலாமா? அதே மாதிரி sin R is equal to tan R. இல்ல இங்க ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணிருக்கோம், பட் ஆக்சுவலா இந்த ரேஸ் எல்லாம் ரொம்ப பக்கத்துல இருக்கும், நார்மலுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும். ஸோ அட்ஜசன்ட் சைடுக்கும் ஹைப்போடென்யூஸ்க்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஸோ அப்போ ஃபைனல் ஃபார்முலா என்ன வரும்? N1 tan I is equal to N2 tan R. Right? இப்போ sin I is equal to opposite side by, tan I opposite side by adjacent போட்டுக்கலாமா? இங்க opposite side என்ன? இந்த distance, this is opposite side, right? Adjacent side என்ன வருது பாருங்க, இங்க adjacent side is actually the real depth, கரெக்டா? So இந்த பாயிண்ட்ல இருந்து adjacent side is actually the real depth. So இந்த triangle this is adjacent sideங்கிறது எனக்கு இந்த real depth, the real depth, this becomes the adjacent side, right? So N1 opposite side by real depth, அதாவது actual depth is equal to N2 opposite side by apparent depth. So இந்த குட்டி triangle adjacent sideங்கிறது என்ன? apparent depth, right? So இங்க actual depth, இங்க apparent depth, அதுதான் adjacent side மாறுது. opposite side ரெண்டுத்துக்குமே சேம் தான். So இதே லென்த் தான் இங்கேயும் இருக்க போது, opposite side ரெண்டுத்துக்குமே சேம் தான். It's getting cancelled. இப்போ N2 என்னது? நம்ம நார்மலா N2 ஏதாவது ஒரு வேல்யூ கூட வச்சுக்கலாம், no issues, but இங்க we have taken it as air, இல்லையா? So அப்ப N2 என்ன ஆகும் பாருங்க, will become 1. So N1 by actual depth is equal to 1 by D apparent. இத ஃபைனலா ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா apparent depth is equal to actual depth by refractive index. இதுதான் apparent depth formula. பாத்தீங்கன்னா actual depth divided by refractive index. நான் ஆப்ஜெக்ட் எந்த மீடியம் குள்ள வச்சிருக்கணும், அந்த மீடியமோட refractive index denominatorல வரணும். இப்போ வாட்டரோட refractive index என்ன? 1.33 இல்ல 4/3 வருமா? சோ அப்ப நான் தண்ணிக்குள்ள ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட போட்டோம்னா யோசிச்சு பாருங்க, 4/3 denominator, அதை ரீஅரேஞ்ச் பண்ணா 3/4. ஐ மீன் டினாமினேட்டர்ல 3 இருக்கறனால அது மேல வந்து 3/4. அப்ப ஆக்சுவல் ஹைட்ல முக்கால்வாசி ஹைட்டை தான் நம்ம கண்ணுல பார்க்க முடியும். சோ தண்ணி என்ன பண்ணுவான், அவனோட டெப்த் எவ்வளவு இருக்கோ அதுல முக்கால்வாசி இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுவான், ரைட்? சீட்டிங் ஃபெல்லோ கால்வாசி ஹைட்டை குறைச்சிடுவான். இதனாலதான் ஆழம் தெரியாம காலை உள்ள விடாதன்னு வாங்க. மேல இருந்து பார்க்கும்போது நீங்க குளத்துலயோ இல்ல எங்கிட்டயோ தண்ணிக்குள்ள உள்ள போற ட்ரை பண்ணீங்க, மேல இருந்து பார்க்கும்போது ஆழம் கம்மியா இருக்க மாதிரி தெரியும். ஒரிஜினல் ஆழம் காலை உள்ள வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், கால் உள்ள போய்கிட்டே இருக்கும். சோ நீங்க பாக்குறது இட்ஸ் ஒன்லி 75%. ஆக்சுவல் டெப்த் அதுல இருந்து இன்னொரு 25% சேர்த்து போட்டுக்கணும் தண்ணியில, ரைட்? சோ தட் இஸ் ஆக்சுவல் டெப்த். சோ இத ஜெனரல் ஃபார்முலானா இது அப்படியே கூட நம்ம திருப்பி எழுதிக்கலாம். D apparent by N1 equals D actual, N2. D actual by N2. இது இன்னொரு ஃபார்முலா, ஓகே? சோ இது தண்ணிக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட வச்சுட்டு நம்ம காத்துல இருந்து பார்க்கும்போது that is apparent height formula. apparent depth actual depth by refractive index தான். எந்த மீடியம்ல ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த மீடியமோட refractive index தான். இப்போ இதே மாதிரி இன்னொரு சிச்சுவேஷன் ஒன்னு வரும். நான் தண்ணிக்குள்ள இருந்துட்டு காத்துல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட பார்க்க ட்ரை பண்றது. imagine me under water. நான் மூச்சை பிடிச்சிட்டு இருக்கிறேன் தண்ணிக்குள்ளார, ரைட்? சோ இப்ப காத்துல
லெட்ஸ் சே இங்க ஒரு பேர்டு பறந்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ காட்டுல எனக்கு ஒரு பேர்டு பறந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். நான் இந்த பேர்டை பார்க்க ட்ரை பண்றேன். அப்போ இன்சிடென்ட் ரே இப்படி வரணுமா? இன்சிடென்ட் ரே நேரா வந்து இப்படி வரணும், ரைட்? அதுக்கு அடுத்தது இங்க இட் வில் பெண்ட் டுவர்ட்ஸ் தி நார்மல். நேரா வந்து இட் வில் பெண்ட் டுவர்ட்ஸ் தி நார்மல். இப்போ என் கண்ணுக்கு எப்படி தெரியும்? டிங் 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 டிங். ஆக்சுவல் பேர்ட் இங்க இருக்கிற மாதிரி தெரியுமா? ஏன்னா என் கண்ணு என்ன பண்ணும், இந்த டைரக்ஷன்ல லைட் ரே வருது, அங்கதான் ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கும். ஸோ திஸ் இஸ் மை ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ நம்ம மேத்தமெட்டிக்கலா டீல் பண்ணோம்னா இப்போ டெரிவேஷன் போட்ட நேரம்ல சேம் டிட்டோ டெரிவேஷன் நீங்களும் ட்ரை பண்ணலாம். போட்டா இங்க ஹைட், அப்பேரண்ட் ஹைட் என்ன ஆகுது? அதிகமான மாதிரி தெரியுதா? திஸ் இஸ் மை ஆக்சுவல் ஹைட், ரைட்? ஸோ இதுதான் என்னோட அப்பேரண்ட் ஹைட். This is actual, இது height apparent. அப்ப apparent height என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. So actual height into refractive index. So நான் எந்த மீடியம்ல வச்சிருக்கிறோம்? n, இந்த மீடியமோட refractive index. So நம்ம ஒரு denser மீடியம்ல இருந்துட்டு rarer மீடியம்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட பார்க்க ட்ரை பண்ணும்போது, ரைட்? நல்லா கவனிங்க. ஆப்ஜெக்ட் இஸ் இன் rarer மீடியம், அப்சர்வர்ட் denser மீடியம். அப்போ அதோட ஹைட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியும். ஹைட் ஆர் டெப்த், வாட் எவர் இட் இஸ். நம்ம ரியல் வேர்ல்டுல ஹைட் டெப்த்னு யூஸ் பண்ணி பழகப்பட்டோம். பட் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு அதிகமான மாதிரி தெரியும், ரைட்? ஸோ ஆக்சுவல் ஹைட் இஸ் ஒரு சர்டன் வேல்யூ இருக்கும். அப்பேரண்ட் ஹைட் என்ன? ஆக்சுவல் ஹைட் இன்டு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இப்போ அதுவே ரிவர்ஸ். ஆப்ஜெக்ட் டென்சர் மீடியம்ல இருக்கு. இதுதான் மோஸ்டா நம்ம ரியல் வேர்ல்டு சினாரியோல பாக்குறது. பிகாஸ் ஏர் இஸ் a rare மீடியம் and we live in air. வேற எதுவா இருந்தாலும் தண்ணிக்குள்ள இருக்கும்போது தட் இஸ் இன் a denser மீடியம். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் டென்சர் மீடியம்ல இருக்கு, நான் ரேரர் மீடியம்ல நான் பாக்குறேன். என் கண்ணுக்கு எப்படி தெரியும்? the depth will be reduced. So அந்த apparent depth is actual depth by refractive index. இங்க apparent height is actual height into refractive index. Done. இப்போ இதே சிச்சுவேஷனை, ரைட்? ஸோ இதே சிச்சுவேஷனை we can in the situation இத we can use it for a glass slab, ரைட்? எனக்கு ஒரு டென்சர் மீடியம் வேணும், அவ்வளவுதானே? So the denser medium can be anything. இது apparent depth அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இதுல shift calculate பண்ண சொல்லுவாங்க. நான் எவ்வளவு தூரம் shift ஆயிருக்கு, ரைட்? அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு தூரம் shift ஆயிருக்கு, ஒரிஜினலா இருந்த பொசிஷன்ல இருந்து எவ்வளவு தூரம் shift ஆயிருக்கு. அப்ப shift எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஆக்சுவலா இருந்த டெப்த், ஆக்சுவலா இருந்த டெப்த் மைனஸ் apparent depth, கரெக்டா? which is actual depth minus apparent depth formula என்ன? actual depth by refractive index. So actual depth காமனா வெளிய எடுத்தா d actual into 1 minus 1 by n. இல்ல இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். அடுத்து இத வச்சு நிறைய நம்ம டீல் பண்ண வேண்டியது இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். So எவ்வளவு தூரம் என் apparent depth shift ஆகுது, ரைட்? So I mean apparent depth இல்ல, எவ்வளவு தூரம் அந்த ஆப்ஜெக்ட் shift ஆன மாதிரி எனக்கு தெரியும். So actually அது இருக்கிற depth into 1 minus 1 by mu. So ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது அடுத்து நம்ம கிளாஸ் ஸ்லாபுக்கு யூஸ் பண்ணுவோம். இங்க நம்ம சும்மா தண்ணிக்குள்ள வச்சிருக்க மாதிரி இருக்கா? So same situation we'll use it for a glass slab. இப்போ அதோட டெரிவேஷன் சிம்பிள், நீங்க ட்ரை பண்ணலாம், பட் we'll do it directly. இப்போ எனக்கு இதே சிச்சுவேஷன், ஒரு கிளாஸ் ஸ்லாபை நான் இப்படி வச்சிருக்கேன், ரைட்? ஸோ நான் இங்க ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். லெட்ஸ் கன்சிடர் திஸ் இஸ் த இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் x1. இப்போ இதுல இருந்து லைட் ரேஸ் எல்லா டைரக்ஷன்லயும் போகும். நான் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல லைட் ரே கன்சிடர் பண்ணிருக்கேன். இப்படி என் லைட் ரே இங்க போகுதா? இப்போ இங்க it bends towards the normal, right? So this is a denser medium. அப்ப என் light ray should bend towards the normal, right? Towards the normal. So இப்படி bend ஆயிட்டு again இங்க அதோட ஒரிஜினல் டைரக்ஷன்ல பெண்ட் ஆகி போயிடும், கரெக்ட்? So இந்த டைரக்ஷன் bending towards the normal, அதுக்கப்புறம் bending away from the normal, right? So இப்போ இதை நான் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணா, so this is what I'll get, right? Suppose இங்க ஒரு அப்சர்வர் இருக்கான்னு வச்சுப்போம். அந்த அப்சர்வர் லைட் ரே பார்க்கறான் அப்படின்னா, so அவன் கண்ணுக்கு எப்படி தெரியும்? பொசிஷன் ஆப்ஜெக்ட் இங்க இருக்கிற மாதிரி தெரியும் இல்லையா? So this will be his new position. But actually ஆப்ஜெக்ட் இங்க தான் இருக்கு. இந்த ஸ்லாப் அதை ஷிஃப்ட் பண்ணி இப்படி நமக்கு காட்டி விட்டுருது. So இப்போ இங்க what is this shift? இந்த ஷிஃப்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா வெரி சிம்பிள். இதை நம்ம ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம்.
S is equal to thickness of the slab into 1 minus 1 by mu. இவனோட refractive index mu அப்படின்னா this is the final formula. 1 minus 1 t into 1 minus 1 by mu, right? So 1 minus 1 by mu. Alright? நம்ம apparent depth பார்த்தோம்ல அதே ஃபார்முலா தான் இங்க. அங்க apparent depthல நம்ம ஃபார்முலா எப்படி இருந்து பாருங்க. Actual depth into 1 minus 1 by mu. So அங்க actual depthனா எதை மீன் பண்றது? Surfaceல இருந்து ஆப்ஜெக்ட் எவ்வளவு தூரத்துல இருக்கு, that matters. இங்க அதேதான். ஆனா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு அந்த ஸ்லாபை விட்டு கம்ப்ளீட்டா வெளியே இருக்கு. அப்போ அந்த மொத்த ஸ்லாபுமே ரிஃப்ராக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லையா? இப்ப நம்ம டெப்த்துக்குள்ளர பார்க்கும்போது அங்கேயும் இங்கேயும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். இங்க லெட்ஸ் சே நான் தண்ணியோட டெப்த் என்ன வேணா வச்சுக்கலாம், ரைட்? ஸோ இவ்வளவு தூரத்துக்கு ஃபுல்லா தண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுப்போமே. இப்ப நான் ஆப்ஜெக்டை இந்த இடத்துல போடுறேன் அப்படின்னா லெட்ஸ் சே திஸ் இஸ் மை ஆப்ஜெக்ட். அப்போ இவ்வளோ டெப்த்ல இருக்கிற தண்ணி மட்டும் தான் என்னோட ஆப்ஜெக்டை ரிஃப்ராக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. திஸ் பார்ட் இதுக்கு கீழே இருக்கிறது வந்து எனக்கு யூஸ்லெஸ் ஆயிடுது. அதனால நம்ம இங்க டெப்த் வந்து ஆக்சுவல் டெப்த் ரெஃபரன்ஸா எடுத்துட்டு போடுவோம், ரைட்? ஏன் ஆக்சுவல் டெப்த் ரெஃபரன்ஸ்னா சர்ஃபேஸ்ல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது மட்டும் தான் ரிஃப்ராக்ஷன் கொடுக்குது, கீழே இருக்கிறது இந்த லைட் ரேவை ரிஃப்ராக்ட் பண்ணாது. ஸோ நம்ம அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனால் இங்க நான் ஸ்லாபை விட்டு வெளியே வச்சிருக்கேனா, ஸோ மொத்த ஸ்லாபுமே எனக்கு ரிஃப்ராக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. ஸோ இங்க ஃபார்முலா ஷிஃப்ட் ஃபார்முலா என்ன நமக்கு? ஸோ இஃப் திஸ் இஸ் த அப்பேரண்ட் டெப்த், எனக்கு ஷிஃப்ட் இஸ் ஈக்குவல் டு டெப்த் ஆக்சுவல் டெப்த் into 1 minus 1 by mu. இங்க அதேதான், but thickness of the slab into 1 minus 1 by mu. அவ்வளவுதான் பசங்க. Done. Right? So refractionல இதெல்லாம் important concepts. அடுத்தது total internal reflection. இது another important concept. Total internal reflection. கவனி. So இதுக்கு ரெண்டு கண்டிஷன். முதல் கண்டிஷன் என்னன்னா லைட் ரே டென்சர் மீடியம்ல இருந்து ரேருக்கு போகணும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த கண்டிஷன் இல்லைன்னா டிஐஆர் நடக்கவே நடக்காது. ஸோ லைட் ரே ஷுட் டிராவல் ஃப்ரம் அ டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். இப்போ வாட்ஸ் அ டென்சர் மீடியம்? ஒரு தண்ணிக்குள்ளார இருக்கு அப்படின்னு வச்சுப்போம், ரைட்? அண்ட் திஸ் இஸ் த நார்மல். இப்போ நம்ம ஒரு ஒரு பர்டிகுலர் ரே டென்சர் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியம்ல நான் இன்சிடென்ட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இப்படி இன்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். So this will be my refracted ray. அது நமக்கு தெரியும். ஸோ இங்க மீடியத்துக்கு நம்ம தனித்தனியா பேர் வச்சிடலாம். This is N1, இது N2. N1 is greater than N2. ஸோ கீழே இருக்கிற மீடியம் is a denser medium. இப்போ அடுத்தது நான் என்ன பண்றேன், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை கொஞ்சோண்டு அதிகப்படுத்துறேன், ரைட்? இது எனக்கு ஒரிஜினல் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸா? இப்போ நான் அதிகப்படுத்திட்டே போயிட்டு இருக்கிறேன், ரைட்? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அதிகப்படுத்திட்டே போயிட்டு இருக்கிறேன். ஒரு சர்டன் ஆங்கிள் எனக்கு ரிஃப்ராக்டட் ரே ரெண்டு சர்ஃபேஸோட இன்டர்ஃபேஸ்ல டிராவல் பண்ணும். the separation ரெண்டு சர்ஃபேஸையும் செப்பரேட் பண்ற அந்த இன்டர்ஃபேஸ்லயே எனக்கு டிராவல் பண்ணும். ஸோ லெட் திஸ் பி தட் ரே. நான் இப்படி இன்சிடென்ட் ரே கொடுக்குறேன், எனக்கு ரிஃப்ராக்டட் ரே நேரா இப்படி போகும், ரைட்? ஸோ இந்த ஆங்கிளுக்கு பேர் தான் நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? மீனிங் என்ன? when angle of incidence is C, angle of incidence critical angle இருக்கும்போது angle of refraction என்ன ஆகுது பாருங்க, it becomes 90 degree right angle. angle of refraction இப்படி இருந்ததுன்னா angle of refraction becomes 90 degrees, right? So pi by 2 radians. One second. So angle of incidence critical angle இருக்கும்போது angle of refraction becomes 90 degree, pi by 2. இப்போ what if we increase it more? நான் இந்த critical angle தாண்டி increase பண்றேன். எந்த கலர் வைக்கலாம்? கருப்பு கலர். நான் இப்படி increase பண்ணும்போது எனக்கு it will go in this way, இந்த டைரக்ஷன்ல எனக்கு போகும், ரைட்? ஸோ நான் angle of incidence critical angle தாண்டி increase பண்றேன். Then என்னோட ray will get reflected back into the original medium. And இது partial reflection கிடையாது, 100% reflection. அதுதான் நம்ம total internal reflection அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா நமக்கு ஒரு மிரர்ல எல்லாம் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது இல்லையா, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? மிரர்ல ரிஃப்ளெக்ஷன் நடக்கும்போது அந்த அந்த ரே வந்து 100% ரிஃப்ளெக்ட் ஆகாது. சம் அமௌண்ட் கொஞ்சோண்டு லைட் ரே will be absorbed by the material.
அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So some amount of loss will be there. But இந்த இடத்துல 100% completely totally internally reflected. அதனால தான் total அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். நம்ம இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஒரு மீடியம்ல இருந்து லைட் வெளியே போக ட்ரை பண்ணுது, ஆனா திருப்பி உள்ள அதே மீடியம் வருது. So we have called this just internal reflection. ஆனா நம்ம இத ஸ்பெசிஃபிக்கா total internal reflection அப்படின்னு சொல்றோம். So TIR, total internal reflection. So total internal reflection னா மொத்த லைட் ரேவும் கிரிட்டிக்கல் ஆங்கிளை தாண்டி இன்சிடென்ட்ஸ் இருந்ததுன்னா will be turned back to the original medium. Right? இப்போ இதுக்கு இந்த கண்டிஷனுக்கு நம்ம ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணுவோம் பாருங்க. N1 sin C equals N2 sin pi by 2. Right? Sin pi by 2 நமக்கு தெரியும்ல 1. So this just becomes N2. அப்போ sin C critical angle என்ன வருது பாருங்க N2 by N1. Sometimes N2 air அப்படின்னு வச்சுப்போம். If N2 is air. Right? If N2 is air. If N2 is 1, அதாவது ஏரோட refractive index 1 னா sin critical angle is equal to 1 by n. இது அந்த மீடியமோடது, ஒரு பர்டிகுலர் மீடியமோட critical angle with respect to air is equal to inverse of, and the sin C is inverse of the refractive index. Another important formula பசங்களா மறந்துடக்கூடாது. So this is critical angle for a medium with respect to air. இல்ல இது critical angle for a medium with respect to another medium. sin Cங்கிறது ஃபர்ஸ்ட் மீடியம்ல இருக்கிறது. ஸ்னெல்ஸ் லாவோட வேரியேஷன், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. சிம்பிள் வேரியேஷன் ஆஃப் ஸ்னெல்ஸ் லா. ரைட்டா, முடிஞ்சிச்சா? அடுத்தது ஷிஃப்ட் பார்த்தாச்சு. எஸ், கர்வ்ட் சர்ஃபேஸ் ரிஃப்ராக்ஷன். refraction through a curved surface இங்கிட்ட இருக்கு பாருங்களேன். So this is like complete refraction through a curved surface. So எனக்கு கீழ இருக்கிறது அப்படியே மேல வந்திருக்கு. We can see an inverted image here. Right? So this is a curved surface refraction. நம்ம curved surface reflectionல பார்த்தோம்ல, same story repeat. For curved surface refractionக்கு அதே ஸ்டோரி தான், எந்த வித டிஃபரன்ஸுமே கிடையாது. இப்போ let's say நம்ம ஃபைனல் ஃபார்முலா மட்டும் எழுதிடலாம். the concept derivation will remain the same. So எனக்கு இது ஒரு single surface, curved surface. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே flat surface refraction. இது curved surface refraction வச்சுப்போமா? So இங்க let's take a principal axis. This is the principal axis. இப்போ எனக்கு ஆப்ஜெக்ட்டை நான் இங்கே வச்சிருக்கேன். ரைட்? இதோட center of curvature, let's say this is the center of curvature. வச்சுப்போம். இப்போ incident light ray நேரா இப்படி போணுமா? This is incident light ray. அந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ்ல நம்ம நார்மல் ஒன்று போடுவோமா? ஸோ இங்க இருந்து the normal would be இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுப்போம். This is the normal, right? இப்போ எனக்கு அடிச்சு இந்த ரே should be getting refracted. இங்க it is a rarer medium to denser medium. அப்போ எனக்கு refraction will be towards the normal, right? இங்க angle of incidence will be this, angle of refraction will be r. புரியுதா பசங்களா? Again, இங்க this is an exaggeration. light ray ரொம்ப பக்கத்துல தான் இருக்கும். incident light ray இப்படி தான் போகும். நான் உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக exaggerate பண்ணி வச்சிருக்கேன். இங்க I and R will be really small. நம்ம small angle approximation திருப்பி யூஸ் பண்ணிப்போம். I and R are really small. எடுப்ப angles பேர் கொடுத்துடலாமா? Let this be alpha, let this be beta, let this be gamma. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இது இமேஜ் டிஸ்டன்ஸ் v. எனக்கு இமேஜ் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. தட் இஸ் இமேஜ் டிஸ்டன்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், ரைட்? ஸோ RVU. இப்போ இதுக்கு லெட்ஸ் டிரைவ் திஸ் ஃபார்முலா. இந்த ஒரு சிங்கிள் ரெஃப்ராக்ஷனுக்கு மட்டும் நம்ம ஃபார்முலா டிரைவ் பண்ணிக்கலாம். த ரிமைனிங் I'm afraid you'll have to do it on your own. So ஒன்னு போதும். இதுதான் ஃபண்டமெண்டல். இது புரிஞ்சிருச்சுன்னா லென்ஸ் ஃபார்முலா வந்து இது ரெண்டு தடவை அப்ளை பண்ணும்போது we'll get the lens formula done. So இங்க Snell's law first. Snell's law என்னது? N1. இந்த இடத்துல refractive index வந்து let's take it as mu1, rarer medium. இது mu2, denser medium எடுத்துப்போம். So mu1 sin I is equal to mu2 sin R. Again, small angle approximation நால
𝜇1i is equal to 𝜇2r. Small angle approximation 𝜇1i is equal to 𝜇2r. இப்ப அடுத்தது இங்க r is equal to alpha plus gamma. கரெக்டா? External angle is equal to sum of the interior opposite angle. Sorry, I is equal to alpha plus gamma. Right? I ங்கிறது தான் இந்த triangle-க்கு external angle. I is equal to alpha plus gamma. I equals alpha plus gamma. அதே மாதிரி இங்க gamma equals r plus beta. R and beta interior opposite angles, gamma equals r plus beta. Right? So gamma equals r plus beta. Gamma equals r plus beta. இதுல இருந்து r மட்டும் எனக்கு தனியா வேணும். Right? So r is equal to gamma minus beta. Right? இந்த beta அந்த பக்கம் வந்துச்சுன்னா r is equal to gamma minus beta. இப்போ I and r தூக்கி இங்க substitute பண்ணிக்கலாம். So 𝜇1 into alpha plus gamma equals 𝜇2 into gamma minus beta. Yeah, correct. இப்போ எல்லாத்தையும் ஒரு சைடுல கொண்டு வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். So 𝜇1 alpha plus 𝜇1 gamma equals 𝜇2 gamma minus 𝜇2 beta. இப்போ இந்த 𝜇2 𝜇1 கரெக்டா இருக்கா? சோ இந்த 𝜇1 டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு காமா ஒரு சைடுல கொண்டு போயிட்டு ஆல்பா பீட்டாவை இன்னொரு சைடுல கொண்டு வந்துடலாம். ரைட்? சோ ஏன்னா ஆல்பா இஸ் வித் இன்சிடென்ட் ரே, பீட்டா இஸ் வித் ரிஃப்ராக்டட் ரே. ஆல்பா வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸோட லிங்க் ஆயிருக்கு, பீட்டா இமேஜ் டிஸ்டன்ஸோட லிங்க் ஆயிருக்கு. அது ரெண்டுத்தையும் ஒரு சைடுல வச்சுட்டு நம்ம மீதி இருக்கிற காமாவை இன்னொரு சைடு கொண்டு போகலாம். சோ 𝜇1 ஆல்பா பிளஸ் 𝜇2 beta is equal to 𝜇2 minus 𝜇1 gamma. Right? So இப்ப alpha, beta, gamma இது மூணுத்துக்கும் இருக்கிற tan formula யூஸ் பண்ணி நம்ம substitute பண்ணோம். Right? Alpha equals tan alpha. ஏன்னா small angle approximation alpha equals tan alpha. So இதுதான் அந்த இருக்கிற எல்லா triangles-க்கும் ஆனா common opposite side. Right? So the general opposite side னு வச்சுப்போம். அது நமக்கு தேவையே கிடையாது. Divided by so இங்க u reverse direction ல வருதா, incident ray இந்த directionல இருக்கு, so எனக்கு reverse directionல வருது. So minus u. அதே மாதிரி beta equals tan beta which is opposite tan beta opposite by beta என்ன வருது பாருங்க, opposite side by v plusல. அதே மாதிரி gamma equals tan gamma equals opposite by, so gammaக்கு opposite by adjacent is r. அது plusல. தூக்கி எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா? சோ இங்க ஆல்பாக்கு பதிலு ஆப்போசிட் பை மைனஸ் யூ. சோ 𝜇1 into opposite by minus u plus 𝜇2 into பீட்டாக்கு பதிலு opposite side by v equals 𝜇2 minus 𝜇1 into opposite side by r. So this opposite cancel ஆச்சா? இத ஃபைனலா நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா that's it. ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா 𝜇2 by v minus 𝜇1 by u equals 𝜇2 minus 𝜇1 by r. இதுதான் single surface refraction ஓட ஒரிஜினல் ஃபார்முலா. Right? So 𝜇2 by v minus 𝜇1 by u is equal to 𝜇2 minus 𝜇1 by r. இப்போ இதுலயே this is one single curved surfaceல நடக்கிற refraction. இப்போ லென்ஸுக்கு என்ன பண்ணுவோம், இதையே ரெண்டு தடவை யூஸ் பண்ணிப்போம், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஸோ ஒரு தடவை ஒரு ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல நடக்கிறது ரெண்டாவது சர்ஃபேஸ்ல திருப்பி இன்னொரு தடவை நடக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம சைமல்டேனியஸா போட்டுட்டோம்னா வில் கெட் அ லென்ஸ் ஈக்குவேஷன், லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. இப்போ இங்கேயே சப்போஸ் எனக்கு இது ஃபிளாட் சர்ஃபேஸா இருக்குன்னு வச்சுப்போமே, if it is a flat surface எனக்கு என்ன ஆகும், this r becomes infinity. ஏன்னா ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்க்கு ரேடியஸ் இஸ் இன்ஃபினிட்டி. அப்ப இந்த டேர்ம் கம்ப்ளீட்டா ஜீரோ ஆயிடும். ரிமைனிங் ஃபார்முலா எது வருது பாருங்க, 𝜇2 by v is equal to minus 𝜇1 by u equals 0 ன்னு வரும். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணா நம்ம அந்த apparent depth ஆக்சுவல் டெப்த் பார்த்தோம்ல, அதோட காமன் ஜெனரல் ஃபார்முலா வந்து கிடைக்கும் நமக்கு. ஸோ ஓவராலா இதுல இருந்து if r is infinity, then
𝜇2 by V is equal to 𝜇1 by U. So இதுதான் நம்ம அந்த apparent பார்த்தோம் இல்லையா அதோட general formula. Simple. Formula என்ன? Object distance by அது எந்த மீடியம்ல இருக்கு. So அது இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது அந்த மீடியமோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதுதான் நம்ம அங்கேயும் பார்த்திருப்போம். apparent depth is equal to actual depth by refractive index. அங்க actual depthங்கிறது தான் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் யாருது? எந்த மீடியம்குள்ளார அந்த டெப்த் எந்த மீடியம்குள்ளார இருக்கோ அதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதே ஃபார்முலா தான் இது. ரைட், இதுதான் காமன் ஃபார்முலா. நம்ம ஹைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டெப்த்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் போட்டோம் அப்படின்னா இதை நம்ம சிங்கிள் சர்ஃபேஸ் ரெஃப்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கூல். So the one single surface refraction formula. இதே நான் ரெண்டு சர்ஃபேஸுக்கு போட்டேன்னா, சாரி ஃபார் த பேக்ரவுண்ட் நாய்ஸ் பசங்களா. ஸோ எனக்கு ரெண்டு சர்ஃபேஸ்க்கு சைமல்டேனியஸா போட்டோம்னா நமக்கு ஃபைனல் ஃபார்முலா என்ன தெரியுமா வரும்? 1/v minus 1/u is equal to 𝜇2 by 𝜇1 minus 1 into 1/r1 minus 1/r2. ஸோ நம்மளோட ஃபார்முலா இதுதான். ஒரு பைகான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். எந்த லென்ஸுக்கு வேணா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். பட் லெட்ஸ் யூஸ் ஃபார் a பைகான்வெக்ஸ் லென்ஸ். சோ அப்படி ஒரு பைகான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குன்னா லைக் இதுதான் R1. இந்த சர்ஃபேஸோட ரேடியஸ் வந்து நம்ம R1 அப்படின்னு எடுத்துப்போம். இந்த சர்ஃபேஸோட ரேடியஸ் will take it as R2. ரைட், சோ ஒரு சர்ஃபேஸ் R1 இன்னொரு சர்ஃபேஸ் R2 எடுத்துக்கலாம். அண்ட் இந்த லென்ஸோட மீடியம் இருக்குல்ல, this will be taken as 𝜇2, இதோட மீடியம் will be taken as 𝜇1. Right, so 1/v minus u is 𝜇2 minus 𝜇1 minus 1 by 1/r1 minus 1/r2. And one more thing, R1 and R2 ல நிறைய பசங்க பண்ற தப்பு என்ன? சைன் கன்வென்ஷனை மிஸ் பண்றது. இந்த டயகிராம்ல நல்லா பாத்தீங்கன்னா R1 will be positive, ஏன்னா towards the right. R2 அப்படிங்கிறது will be negative, right, towards the left. Okay, so ஒன்னு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இன்னொரு நெகட்டிவ் டைரக்ஷன்ல. அப்ப R2 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது அங்க ஒரு மைனஸ் போட்டு தான் சப்ஸ்டிடியூட் பண்ணுவீங்க. It will become plus 1/r1 minus of minus 1/r2. So it will become plus. So அதை கேர்ஃபுல்லா போடுங்க. ரைட், சோ அதுல தான் நிறைய பசங்க தப்பு பண்றது. அண்ட் இங்க எப்படி இந்த ஃபார்முலா வந்ததுன்னு பார்த்தா பை டெஃபினிஷன் எனக்கு parallel rays எப்பவுமே should converge onto the focus. இல்ல they should appear as if they are diverging from the focal point. ரைட்டா? அப்ப u is equal to infinity போடும்போது f so u infinity போடும்போது எனக்கு vf ஆயிடுதா. சோ இத நான் தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது u க்கு பதில் infinity போட்டா this whole thing becomes 0. so denominatorல infinity போடும்போது எனக்கு அது மொத்தமா 0 ஆயிடும். the formula turns out to be 1/f equals 𝜇2 by 𝜇1 minus 1 into 1/r1 minus 1/r2. So இதுதான் நம்மளோட actual formula. இதுதான் lens maker formula அப்படின்னு சொல்லுவோம். This is what we call lens maker's formula. ஏன்னா இப்ப சப்போஸ் நம்ம யாரோ ஒரு லென்ஸ் ஸ்மித் கிட்ட போயிட்டு ஒரு லென்ஸ் எனக்கு வேணும்பா, அதோட ஃபோக்கல் லென்த் இவ்வளவு வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவன் திருப்பி என்ன கேள்வி கேட்பான்? என்ன மெட்டீரியல்ல வேணும், எங்க யூஸ் பண்ண போற அப்படிங்கிறது 𝜇1. எந்த மீடியம்ல, தண்ணிக்குள்ளரையா காத்துலையா, எங்க யூஸ் பண்ண போறோங்கிறது 𝜇1. 𝜇2ங்கிறது என்ன மெட்டீரியல். இப்ப எனக்கு உடஞ்சா பரவாயில்ல அப்படின்னா வில் கோ ஃபார் கிளாஸ். இல்ல எனக்கு ஸ்ட்ராங்கா வேணும்னா வில் கோ ஃபார் ஃபைபர். சோ தட் இஸ் 𝜇2. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு சர்ஃபேஸோட ரேடியஸ் போடும்போது வில் கெட் த ரெக்வயர்ட் ஃபோக்கல் லென்த். அதனால அந்த லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் லென்ஸ் ஈக்குவேஷன்? லென்ஸ் ஈக்குவேஷன் என்ன? இப்ப இந்த ரெண்டு டப்பால நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட்ஸ் ரெண்டும் சேமா இருக்கா? சோ திஸ் அண்ட் திஸ் ஆர் சேம். ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் சேமா இருக்கு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? சோ தட் இஸ் லென்ஸ் ஈக்குவேஷன். 1/v minus 1/u is 1/f. இதுதான் நம்மளோட லென்ஸ் ஈக்குவேஷன். இது லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. தட் இஸ் லென்ஸ் ஈக்குவேஷன். நோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரைட், குட். தென் ஃபைனலி மேக்னிஃபிகேஷன் பசங்களா. நம்ம இதுக்கு டிரைவ் பண்ணோம்ல, மிரருக்கு டிரைவ் பண்ணோம்ல, சேம் சிச்சுவேஷன், அதே டெரிவேஷன் தான். யூ வில் ட்ரை இட் ஆன் யுவர் ஓன். ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் வரும். அங்க -v/u வரும், இங்க +v/u. ஸோ லென்ஸுக்கு மிரர் ஃபார்முலாக்கும் லென்ஸ் ஃபார்முலாவையும் பக்கத்துல வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. மிரர் ஃபார்முலா.
So 1 by V minus 1 by U equals 1 by F. This is mirror formula. 1 by V, plus. Mirror க்கு இங்கிட்டு plus வரும். Right? Lens க்கு அங்க minus. இங்க magnification என்ன வரும்? Height of image by height of the object. இது வந்து common conceptual formula எல்லாத்துக்கும் சேம் தான். Is equal to minus of V by U போடுவோம். Right? So இங்க plus வர்றதுனால இங்க minus போடுவோம். But lens க்கு அப்படியே reverse. இங்க மைனஸ் இங்கிட்டு பிளஸ் V by U, ரைட்? அவ்வளவுதான், மேஜர் பார்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. டன். வெலாசிட்டி சேம் ஸ்டோரி, அங்க டிரைவ் பண்ண அதே கதை தான் இங்கேயும் வெலாசிட்டி. ஆனா என்ன, நமக்கு அந்த மைனஸ் மட்டும் வராது, ஏன்னா மைனஸ் அடி வாங்கிடுமா. ஸோ நம்மளோட ஃபார்முலானா 1 by V minus 1 by U equals 1 by F. டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது minus 1 by V square into velocity of image minus 1 by U square into velocity of object equals to 0. So இந்த minus into minus plus ஆயிடுமா. So இவனை அந்த பக்கம் கொண்டு போனா, let's say இது வந்து plus ஆயிடும், right? So minus and minus எனக்கு plus ஆயிடும். இவனை மட்டும் அந்த பக்கம் கொண்டு போனா இந்த minusம் plus ஆயிடும். So overall நமக்கு என்ன வரும்? Velocity of image by V square is equal to velocity of object by U square. So இந்த V square மேல கொண்டு போனா velocity of image is equal to V square by U square velocity of object. So இந்த V square by U square க்கு பதில் தான் நம்ம M square அப்படின்னு போட்டுப்போம். So velocity of image minus velocity of mirror, இந்த இடத்துல lens. Velocity of lens, actual formula is equal to M square velocity of object minus velocity of lens. And this is along the x direction, பசங்களா? Right, along the x direction. Y direction la same, இதே மாதிரி derive பண்ணீங்கன்னா height of the image and height of the object, அதை differentiate பண்ணீங்கன்னா you'll get the same formula. Done. அதாவது நீங்க image velocity வேணும்னா you just have to differentiate it with respect to time. Vertical velocity வேணும்னா magnification formula, height image height object equal to magnification, அதை with respect to time differentiate பண்ணுங்க. அதே horizontal directionல வேணும்னா lens equation and mirror equation differentiate பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. Final formula தெரியலனாலும் கான்செப்ட் ஞாபகம் இருந்தா டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம், ஐ மீன் ஃபார்முலா கொண்டு வந்துடலாம். அண்ட் திஸ் இஸ் பவர் ஆஃப் அ காம்பினேஷன். இங்க ரெண்டு அசம்ஷன்ஸ், ஒன்னு நம்ம யூஸ் பண்றது தின் லென்ஸ் மட்டும்தான், தின் லென்ஸ் அசம்ஷன். ரெண்டாவது, the lenses are placed very close to each other, கேப்பே எதுவும் கிடையாது, பக்கத்துல வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது பவர் will get added up, என்னோட focal length will get decrease. இங்க again பசங்க பண்ற மிஸ்டேக் என்னன்னா, focal length இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு தெரியாமையே போட்டுட்டு இருக்கிறது. focal length increase ஆகும் அப்படின்ற தாட்ல இருந்து நீங்க கம்மியாக, you have to come out of that mindset. So இங்க பார்த்தா எனக்கு நார்மலா யோசிச்சு பாருங்களேன், இப்படி ஒரு லென்ஸ் இருக்கா, நான் பேரலா 3 லைட் ரேஸ் கொடுக்குறேன், அப்போ அவங்க ஒரு சர்டன் பாயிண்ட்ல எனக்கு ஃபோக்கஸ் ஆகுறாங்க அப்படின்னு வச்சுப்போம், ரைட்? ஒரு சர்டன் பாயிண்ட்ல எனக்கு ஃபோக்கஸ் நடக்குது. இப்ப நான் பக்கத்துல இன்னொரு லைட் ரே வச்சா இவனோட பங்குக்கு இவன் இன்னும் கொஞ்சம் பெண்ட் பண்ணி விடுவான்ல. சோ மொத்தமா எனக்கு ஃபோக்கஸ் இங்க தானே நடக்கணும், ஃபோக்கல் லென்த் டிக்ரீஸ் ஆகணும்ல. நம்ம பவரை இன்க்ரீஸ் பண்றோம், we are effectively increasing the power. So power அப்படின்னா என்ன? Ability of a lens or a mirror to bend the light ray. அது எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணுது, இன்னும் சொல்ல போனா எந்த அளவுக்கு அதால கன்வெர்ஜ் பண்ணி கொண்டு போக முடியும், அதை நம்ம பாசிட்டிவ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். Ability of a light ray to converge, ability of a lens to converge, அதுதான் நம்ம பவர் அப்படின்னு சொல்றோம். ஒரு லென்ஸுக்கு சர்டன் கன்வர்ஜென்ஸ் கிடைக்கும். நான் 2 லென்ஸை பக்கத்துல போடும்போது எனக்கு கன்வர்ஜென்ஸ் பயங்கரமா இருக்கும்ல. So I'll get a lot of convergence, right? So பாயிண்ட் என்னன்னா, லென்ஸை பக்கத்துல போடும்போது பவர் அதிகமாகுது, focal length decrease ஆகுது, right? So focal length is getting decreased, and this is the formula. So focal length ஆட் பண்றதுக்கு effective focal length வேணும்னா inverse, டைரக்டா பவர் கால்குலேட் பண்றதுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். மேக்னிஃபிகேஷனுக்கு M1 M2 M3 done. Pretty much basics. லென்ஸை கட் பண்ற சிச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை கொஞ்சம் பேசிக்ஸ் பார்த்துடலாம். எனக்கு இப்படி ஒரு லென்ஸ் இருக்கு, இந்த லென்ஸை நான் இப்படி 2 போடுறேன், போட்டா I'll get 2 pieces இல்லையா? ஸோ இங்கிட்ட ஒன்று இங்க ஒன்று, I'll get 2 pieces. இப்ப இந்த 2 பீஸ்லயும் ஃபோக்கல் லென்த் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. டெக்னிக்கலா ஃபோக்கல் லென்த் ஃபார்முலா என்ன? லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா.
mu2 by mu1 minus 1 1 by r1 1 by r2. ரேடியஸ்ல எந்த சேஞ்சுமே இல்லை. இந்த லெஃப்ட் சர்ஃபேஸ்லயும் ரைட் சர்ஃபேஸ்லயும் நான் ரேடியஸ்ல எந்த சேஞ்சுமே பண்ணல. ஸோ எனக்கு ஃபோக்கல் லென்த் சேஞ்ச் ஆகாது. இந்த ரெண்டு பீசஸ்லயும் எனக்கு ஒரே ஃபோக்கல் லென்த் தான் கிடைக்கும். there is no change in the focal length. ஸோ எனக்கு பவர் சேஞ்ச் ஆகாது, ஃபோக்கல் லென்த் சேஞ்ச் ஆகாது. I'll have the same power and same focal length. Right? Same power, same focal length. பட் அப்ப என்ன குறையுதுங்க? அப்பெர்ச்சர். நம்ம லென்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது அப்பெர்ச்சர் அப்படின்னு ஒரு பாயிண்ட் என்னன்னா அந்த லென்ஸோட சைஸ், அதோட டயமீட்டர் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இங்க இவ்வளோ பெரிய அப்பெர்ச்சர் இருக்கு, எனக்கு இங்க பாதியா குறைஞ்சிருச்சு. ரைட்? தி அப்பெர்ச்சர் இஸ் பீன் கட் டவுன் டு ஹாஃப். ஸோ அதனால எனக்கு என்ன எஃபெக்ட் ஆகும்னு பார்த்தா இன்டென்சிட்டி, இமேஜோட பிரைட்னஸ் குறையும். ஒரிஜினலா எவ்வளோ லைட் கேதர் பண்ண முடிஞ்சதோ, எவ்வளோ லைட் ரேஸ் அதால கன்வெர்ட் பண்ண முடிஞ்சதோ, இப்போ அதுல பாதி அளவுக்கு தான் லைட் ரேஸை கன்வெர்ட் பண்ண முடியுது. அதனால எனக்கு அந்த இமேஜோட குவாலிட்டி சேஞ்ச் ஆகும். குவாலிட்டி ஆஸ் இன் பிரைட்னஸ், இன்டென்சிட்டி. எனக்கு அந்த இமேஜ் ஃபர்ஸ்ட் ரொம்ப பிரைட்டா இருக்கும், இப்போ கம்மியான பிரைட்னஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ த இமேஜஸ் இன்டென்சிட்டி, பிரைட்னஸ் வில் பி டிஃபரிங். ஆனா அதோட ஃபோக்கல் லென்த் மற்ற எந்த ப்ராப்பர்ட்டியும் சேஞ்ச் ஆகாது. எவ்ரிதிங் எல்ஸ் வில் ரிமைன் தி சேம். அப்படியே இருக்கும். இன்னொரு கேஸ், நான் அதை வெர்டிகலா ரெண்டா கட் பண்றேன், நான் இப்படி ரெண்டா போடுறேன். அப்ப என்ன ஆகும்? சாரி, சோ இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ். ரைட்? சோ அப்ப எனக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்ன ஆகுது பாருங்க. இங்க இந்த ஒரு சர்ஃபேஸ்க்கு I'll get a certain r. இங்க எனக்கு என்ன? r is equal to infinity. ரைட்? அப்ப நம்ம லென்ஸ் மேக்கர் ஃபார்முலால போடும்போது ஒரிஜினல் சிச்சுவேஷனுக்கு நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படி இருந்திருக்கும் 1 by r plus 1 by r. ரைட்? எனக்கு 2 by r அப்படின்னு வந்திருக்கும். அதாவது இதுக்கு பிளஸ் எடுத்துப்பேன், இதுக்கு நான் மைனஸ்ல எடுக்கும்போது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ன்னு வந்திருக்கும். ஆக்சுவல் ஃபார்முலால 1 by r1 minus 1 by r2. இந்த r2 சைன் கன்வென்ஷன்ல போடும்போது you'll get 2 by r. நான் ப்ரொவைடட் ரெண்டுமே சேம் பை கான்வெக்ஸ் லென்ஸ்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ இங்க எனக்கு 1 by r plus 1 by infinity. So this becomes 0. So 1 by r. Effectively, இங்க எனக்கு 1 by focal length is proportional to r by 2. இங்க 1 by focal length is proportional to 1 by r. So focal length என்ன ஆகுது? நார்மலா யோசிங்க. பாதி ஆகுதா, டபுள் ஆகுதா? focal length பாதி ஆகுதா, டபுள் ஆகுதா? ப்ராப்பரா யோசிச்சு சொல்லுங்க. பார்த்த உடனே நமக்கு என்ன சொல்ல தோணும்? focal length பாதி ஆகுது. நானே நிறைய தடவை வளருவேன், focal length பாதி ஆகுதுன்னு சொல்லிருக்கோம். பட் ஆக்சுவலா என்ன ஆகுது? பவர் பாதி ஆகுது. focal length எனக்கு டபுள் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நான் பாதி லென்ஸ் வெளியே எடுக்கும் போது எனக்கு அந்த லென்ஸோட கன்வர்ஜிங் கெப்பாசிட்டி குறையுது. எவ்வளோக்காலோ லென்ஸ் மெட்டீரியல் இருக்கோ அந்த அளவுக்கு அவனால பெண்ட் பண்ண முடியும். லென்ஸ்ல இருந்து நான் மெட்டீரியல் எடுத்தேன்னா பெண்டிங் கஷ்டம். இப்போ என்னோட பவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா -5. இந்த லென்ஸ் வந்து ரொம்ப திக்கா இருக்கும், அதனாலதான் இவ்வளவு பெரிய கண்ணாடி. இதே கம்மியான பவர் இருக்கிறவங்களுக்கு கண்ணாடி வந்து மெல்லிஸா இருக்கும். ஏன் அந்த டிஃபரன்ஸ் என்னன்னா, எனக்கு பெண்டிங் கெப்பாசிட்டி நிறைய தேவைப்படும். I need a ton of bending capacity. லைட் வந்து நிறைய பெண்ட் ஆகணும் என் கண்ணுக்குள்ளார போறதுக்கு முன்னாடி. அப்போ திக்கான லென்ஸ் போட்டாதான் அதால நிறைய பெண்ட் பண்ண முடியும். ஸோ லென்ஸோட திக்னஸ் குறைக்கிறோம் அப்படின்னா எஃபெக்டிவ் பெண்டிங் அதை நம்ம குறைக்கிறோம். which means the focal length will be like increasing. இங்க நல்லா பார்த்தா இங்க 2 times இருக்கு, இங்க 1 time இருக்கு. focal length குறையிற மாதிரி தான் தெரியும். But the logic is inverseல இருக்கு. Right? So f is proportional to r by 2. இங்க f is proportional to r. அதாவது இங்க f is proportional to r by 2, அங்க f is proportional to r. இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க பாதி ரேடியஸ் f is proportional to r by 2, f is proportional to r, which means the focal length increases, power decreases. So focal length increases, power decreases. ஆனா இன்டென்சிட்டி, பிரைட்னஸ், இமேஜோட பிரைட்னஸ்ல எந்த வித சேஞ்சுமே இருக்கு. ஏன்னா அப்பெர்ச்சர் ரிமைன்ஸ் தி சேம். ரைட்? சேம் அப்பெர்ச்சர். அப்பெர்ச்சர் நமக்கு சேமா இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல உங்களுக்கு வேற மாதிரிலாம் क्वेश्चन கேட்பாங்க. என்ன? லெட்ஸ் சே எனக்கு இப்படி ஒரு லென்ஸ் இருக்கு, இங்க ஒரு மெட்டீரியல் வச்சிருக்கேன், இங்க வேற ஒரு மெட்டீரியல் வச்சிருக்கேன், இங்க வேற ஒரு மெட்டீரியல் வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் லைட் ரே கொடுக்குறேன்.
எனக்கு என்ன நடக்கும் அப்படின்ற சிச்சுவேஷன் வரும், ரைட்? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்க கான்செப்டுவலா யோசிச்சா கண்டுபிடிச்சிடலாம். இந்த மேல இருக்குல்ல, இவன் எல்லாருமே லைட்டை ஒரு பாயிண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, ரைட்? லெட்ஸ் சே திஸ் பாயிண்ட். இப்ப சென்டர்ல இருக்கிறான்ல, அவன் வேற ஒரு இடத்துல மேபி இந்த மாதிரி அவனோட மெட்டீரியலோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியா இருந்ததுன்னா அவன் லைட் ரேவை இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணலாம், இப்படி வரும். அதே மாதிரி கீழே இருக்கிற பாடி வேற ஏதாவது ஒரு இடத்துல, லெட்ஸ் சே, ஸோ கீழே இருக்கிற பாடி வந்து இப்படி கூட ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் பாசிபிள். ஸோ 3 டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் லென்ஸ் கிடைக்கும். நம்ம வேற வேற மெட்டீரியல் ஆஃப் வேற வேற ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வைக்கும் போது வேற வேற இடத்துல நமக்கு ஃபோக்கஸ் கிடைக்கும். ஏன்னா அவங்களோட பெண்டிங் கெப்பாசிட்டி சேஞ்ச் ஆகுறதுனால வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் பாயிண்ட்ஸ் ஆன் த சேம் லைன், ரைட்டா? அடுத்தது we'll do some prism. Okay, prism. So final topic. இதுக்கப்புறம் நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவ்வளவுதான், முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும், மேபி மேக்ஸ் ஒரு 1 hour, ரைட்? ஸோ prism என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல ரிஃப்ராக்ஷன் பார்த்தோம், அப்புறம் ஒரு கிளாஸ் ஸ்லாப்ல ரிஃப்ராக்ஷன் பார்த்தோம், அடுத்து ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் ரிஃப்ராக்ஷன், அடுத்து லென்ஸோட ரிஃப்ராக்ஷன் பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலா பிரிசம். ஸோ பிரிசம் அப்படிங்கிறது நார்மல்ஸ் பேரலலா இல்லாத ஒரு ஒரு ஆப்டிக்கல் எலிமெண்ட்னு சொல்லலாம். இப்போ கிளாஸ் ஸ்லாபுக்கும் பிரிசத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு கிளாஸ் ஸ்லாப்ல எனக்கு 2 நார்மல்ஸும் 2 சர்ஃபேஸோட நார்மல்ஸும் பேரலலா இருக்கும். பட் ஒரு பிரிசம்ல 2 ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸஸோட நார்மல்ஸ் வில் நாட் பி பேரலல், இன்க்ளைண்டா இருக்கும். ஸோ அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னா வில் கெட் அ டிஸ்பர்ஷன். ஸோ ஒரு பிரிசம் அப்படிங்கிறது நான் ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட் கொடுத்தேன்னா அதை வெறும் பெண்ட் மட்டும் தான் பண்ணி கொடுக்கும். டீவியேஷன், பெண்ட் பண்ணி கொடுக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்ல, டீவியேஷன், பெண்டிங், ரைட்? இதுவே ஒரு பாலிக்ரோமேட்டிக், நான் ஒரு ஒயிட் லைட்டை தூக்கி கொடுத்தேன்னா அது 7 கலர்ஸா நமக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும். 7 இல்லை, அதோட கான்ஸ்டியூவன்ஸ் கலர்ஸ் எல்லாத்தையும் அது செப்பரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ வில் கெட் அ ஸ்பெக்ட்ரம். ஸோ அதை டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஒரு பிரிசமோட வேலை. ஸோ டீவியேஷன் அண்ட் டிஸ்பர்ஷன் அது ரெண்டுத்தையும் ப்ரொடியூஸ் பண்றது தான் ஒரு பிரிசமோட வேலை. இப்போ அதை மேத்தமேட்டிக்கலா டீல் பண்ணலாம். ஒரு பிரிசம் இருக்குன்னு வச்சுப்போமே, ஜஸ்ட் கன்சிடர் அ பேசிக் பிரிசம். அந்த பிரிசம்ல ஸோ திஸ் இஸ் டிஸ்பர்ஷன், இப்படி ஒரு பிரிசம் இருக்கு. நான் இன்சிடென்ட் ரே இப்படி கொடுக்கும்போது I'll have a certain refraction something like that. அதுக்கப்புறம் நான் இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறேன், ரைட்? எனக்கு இது மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு ரிஃப்ராக்ஷன் அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஒரு சர்டன் இன்சிடென்ஸ் அப்போ எனக்கு உள்ளர ரே பேரலலா இருக்கும் அண்ட் இங்க வரும் ரிஃப்ராக்டட் ரே இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்க நமக்கு இம்பார்ட்டன்ட் குவான்டிட்டி என்னன்னா த டீவியேஷன். ஒரிஜினலா லைட் ரே எப்படி போயிருக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஃபைனல் ரே எந்த அளவுக்கு பெண்ட் ஆயிருக்கு, அதுதான் நம்ம டீவியேஷன், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். த ஒரிஜினல் இன்சிடென்ட் ரேயோட டைரக்ஷன் அதுக்கும் ஃபைனலா எனக்கு பெண்ட் ஆயிட்டு வெளியே போற ரேயோட டைரக்ஷனுக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள், அதுதான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஸோ மீனிங் இந்த பிரிசம் இல்லை அப்படின்னா என்னோட லைட் ரே நேரா இப்படி போயிருக்கணுமா? பிரிசம் இல்லைன்னா லைட் ரே நேரா இப்படி போயிருக்கணும், முதல் லைட் ரே நேரா இப்படி போயிருக்கணும். இந்த பிரிசமை கொண்டு வந்து விட்டதுனால எனக்கு இந்த அளவுக்கு டெல்டா டீவியேஷன் நடக்குது. இதான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் சொல்லுவோம். இதுல நமக்கு ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஒன்று இருக்கு, ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் மினிமம் டீவியேஷன்? ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் ஆங்கிள் நான் அந்த லைட் ரேவை இன்சிடென்ஸ் கொடுக்கும் போது எனக்கு வெளியே வர்ற லைட் ரே வில் ஹாவ் த மினிமம் டீவியேஷன். அந்த இன்சிடென்ஸை விட்டு நான் அதிகப்படுத்தினாலும் சரி, குறைச்சு விட்டாலும் சரி, எனக்கு டீவியேஷன் அதிகமாகும். ஸோ த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்ல எனக்கு டீவியேஷன் வில் பி வெரி 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 மினிமம். The overall angle of deviation between incident ray and final emergent ray ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த deviation கம்மியா இருக்கும். அதுதான் angle of minimum deviation னு சொல்லுவோம். இப்போ ஒரு பிரிசத்துக்கு நம்ம அதை தான் டிரைவ் பண்ண போறோம். So general formula எல்லாத்தையும் first பார்த்துடலாம். General formula, okay, இதை வரையறது கஷ்டம், we'll explain it here. பசங்க கவனிங்க கொஞ்சம். You have a prism, right? ஒரு normal prism, இதுதான் angle of the prism அப்படின்னு சொல்லுவோம் மேல. This is the angle of the prism. இல்ல இதுக்கு பேரு refracting angle அப்படின்னு சொல்லுவோம். Angle of refraction கிடையாது, அது வேற. refracting angle அப்படின்னு சொல்லலாம். இதான் angle of prism. இப்போ எனக்கு ஒரு incident ray போயிட்டு இந்த பாயிண்ட்ல incident ஆகுதா? This is an incident ray.
ஆப்வியஸா இங்க எனக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்கும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ராக்டட் ரே இப்படி வருது. இங்க வரும்போது டென்சர் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியம். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்ஷன் எனக்கு ரேரர் டு டென்சர். இதுதான் நார்மல், ரைட்? சோ திஸ் இஸ் த நார்மல். ரேரர் மீடியம்ல இருந்து டென்சர் மீடியம் பெண்டிங் அவே ஃப்ரம் த நார்மல். இங்க நார்மல் லைன் வந்து ஒழுங்கா வரையல, பட் நார்மல் லைன் நமக்கு இப்படி இருக்கும்னு வச்சுப்போம். திஸ் இஸ் ஹவ் த நார்மல் லைன் இஸ் சப்போஸ் டு பி. பெர்பெண்டிகுலர் அப்படி இருக்கணும். ஸோ எனக்கு பெண்டிங் டுவர்ட்ஸ் த நார்மல். ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து பெண்டிங் அவே ஃப்ரம் த நார்மல். ஸோ இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன? நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்ஷன் நார்மலுக்கும் ரிஃப்ராக்டட் ரேக்கும் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். அதே மாதிரி R2 ஆக்சுவலா இந்த செகண்ட் சர்ஃபேஸ்ல நம்ம வெளியே போற ஆங்கிளை எமர்ஜென்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த ஆங்கிளை நான் R2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு அந்த ரீட்ரேசபிலிட்டி தெரியும்ல, பிரின்சிபல் ஆஃப் ரீட்ரேசபிலிட்டி. லைட் போற டைரக்ஷனை நான் அப்படியே ரிவர்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. கடைசியா லைட் எந்த இடத்துல போயிட்டு இருக்கோ அதை நான் அப்படியே ரிவர்ஸ் பண்ணேன்னா அது ஒரிஜினல் பாதையில அப்படியே திருப்பி ரிவர்ஸுக்கு வரும். அப்ப நான் இங்க ரிட்டர்ன் ஒரு இன்சிடென்ட் கொடுத்தா எனக்கு இதுதான் ரிஃப்ராக்டட் ரேவா வரும், ரைட்? ஸோ R2 நான் வெளியே போடுறதுக்கு பதில் உள்ளேயும் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. நோ, தே மீன் த சேம் திங். டன்னா பாருங்க, ஒரிஜினல் ரே எனக்கு நேரா இப்படி போகுது. ஃபைனல் ரிஃப்ராக்டட் ரே இங்க இருக்கு. அதை நான் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி இப்படி கொண்டு வந்திருக்கேன். இப்போ என்னோட ஒரிஜினல் ரேக்கும் ஃபைனல் ரேக்கும் இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ? டெல்டா. நான் ஒரிஜினல் ரேவை டிஸ்டர்பே பண்ணாம வச்சிருந்தேன்னா அது நேரா போயிருந்திருக்கும், ரைட்? நான் இப்ப குறுக்கால பிரிசமை கொண்டு வந்து போட்டதுனால எனக்கு இவ்வளவு தூரம் அது டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இவ்வளவு தூரம் எனக்கு பெண்ட் ஆயிட்டு இருக்கு. இதுதான் நம்ம ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்மளோட வேலை என்ன? அந்த மினிமம் டீவியேஷனை மினிமைஸ் பண்றது. மினிமைஸ் த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன், ரைட்? இப்ப அடுத்து இதுல இருக்கிற டெரிவேஷன்ஸ் ஒரு டேர்ம்ஸும் நீங்க கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனோட ஃபார்முலா ரிஃப்ராக்ஷன்ல பார்த்தோம்ல, ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஃபார் ரிஃப்ராக்ஷன் என்ன வரும் பாருங்க? I minus R. ரைட்? பார்த்தமான்னு தெரியல. ஓகே, சொல்லிடலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வச்சுப்போம். இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், ரைட்? ஸோ அப்போ டீவியேஷன் என்ன? ஒரிஜினலா லைட் இப்படி போக வேண்டியது, கரெக்டா? This is angle of incidence. அப்ப இந்த பார்ட் இருக்கு பாருங்க, this becomes angle of deviation, I minus R. அதாவது ஒரிஜினலா நேரா போக வேண்டிய லைட் ரே. அப்போ vertically opposite angles are equal. So நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் அங்கேயும் I, இங்கேயும் டோட்டல் I. இது ரிஃப்ராக்டட் ரே R. ஸோ இப்போ ஒரிஜினலா போக வேண்டிய பாதை இருந்து இவ்வளவு தூரம் ரிஃப்ராக்ட் ஆயிருக்கு, ஸோ டீவியேட் ஆயிருக்கு, I minus R. ஸோ அதுதான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஃபார் ரிஃப்ராக்ஷன். நம்ம ரிஃப்ளெக்ஷனுக்கு பார்த்தோம் 180 minus 2I. அது ரிஃப்ளெக்ஷனுக்கு. ரிஃப்ராக்ஷனுக்கு I minus R இல்ல R minus I, நோ எனிதிங். நமக்கு டென்சர்ல இருந்து ரேரர் போற மாதிரி இருந்தா R minus I, I minus R, R minus I ஏதோ ஒன்று. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கிற மொத்த டீவியேஷன் என்ன வரும்னா I minus R1 அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் டீவியேஷன் இஸ் டெல்டா 1 is I minus R1. Delta 2 is I minus R2. It's a delta 1 I minus R1, delta 2 I minus R2. பட் இங்க நம்ம செகண்ட் சர்ஃபேஸ்ல ஐக்கு பதில் E எடுத்துப்போம். ஜஸ்ட் எமர்ஜென்ட் ஆங்கிள். செகண்ட் சர்ஃபேஸ்ல ஐக்கு பதில் நம்ம E போடுறோம். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணா E minus R2 ரெண்டாவது சர்ஃபேஸ்ல. இப்ப டோட்டல் டீவியேஷன் என்ன? டெல்டா 1 பிளஸ் டெல்டா 2, which is I minus R1 plus E minus R2. அப்ப இதை ரீஅரேஞ்ச் பண்ணா I plus E minus R1 plus R2. ரைட்? இது ஒரு பேசிக் ஃபார்முலா. இது நமக்கு தேவையில்ல, இன்டர்மீடியட் ஃபார்முலான்னு வச்சுப்போம். தெரியுதுல கிளியரா? எஸ். I plus E minus R1 plus R2. ரைட்? இது ஒரு ஃபார்முலா, அப்படியே வச்சிடலாம். இப்ப அடுத்து இங்க இந்த நார்மல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த நார்மலை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இங்க பாத்தீங்கன்னா A B C D. Now this is a quadrilateral. கரெக்ட்டா? A B C D அப்படிங்கிறது எனக்கு quadrilateral. அண்ட் இங்க நமக்கு ரெண்டு ஆங்கிள், இது வந்து 90 டிகிரி. பார்க்க 90 மாதிரி இல்ல, பட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் 90. ஏன்னா நம்ம நார்மல் போட்டிருக்கோம். இந்த ரெண்டு ஆங்கிள் 90 டிகிரி, ரைட்? ஸோ குவாட்ரிலேட்டரல்குள்ளார இருக்கிற சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இஸ் 360 டிகிரி, ரைட்? நாலு ஆங்கிளையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 360 வரணும். அப்போ இங்க call this as angle C. ஆங்கிள் C அப்படின்னு சொல்லுவோம். So if you look at it, A plus angle C plus 90 plus 90 எவ்வளோ? 180.
equals 360 degrees. So அந்த பக்கம் வச்சனா A plus C is equal to 180 degree அப்படின்னு வரும். Right? A plus C is equal to 180 degree. அதே மாதிரி இந்த குட்டி triangle BDC அந்த குட்டி triangle பார்த்தோம்னா R1 plus R2 plus C is 180. கரெக்டா? R1 plus R2 plus C equals 180 degree. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது R1 plus R2 equals A. கரெக்டா? So R1 plus R2 equals A. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலால R1 plus R2 க்கு பதிலு A சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாமா? So I plus E minus A இந்தால வந்துருச்சு அந்த ஃபார்முலா. ரைட்? I plus E minus A. இல்ல இந்த ரெண்டு ஃபார்முலா மேண்டேட்டரி பசங்களா மிஸ் பண்ணவே கூடாது. ஒரு பிரிசம் அப்படின்னா அந்த பிரிசமுக்கு R1 plus R2 ரெண்டு சர்ஃபேசஸ்ல எனக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்கும். So அந்த R1 plus R2 அந்த ரெண்டு சர்ஃபேஸ் ரிஃப்ராக்ஷன் டுகெதர் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் த பிரிசம். அதனால தான் ஏவை நம்ம ரெஃப்ராக்டிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரிசமோட வேலை என்ன? டோட்டலா ரெண்டு சர்ஃபேஸ்லயும் வர ரிஃப்ராக்ஷன் should be equal to angle of the prism. Right? R1 plus R2 is equal to A. The first point. ரெண்டாவது deviation. I plus E minus A. இதுதான் அந்த பிரிசம்னால உருவாக்கப்படுற deviation. I plus E minus A. இப்போ இதுல once again suppose இப்போ நான் போட்ட derivation புரியலனா ஒரு தடவை இதை ரீவைண்ட் பண்ணி பாருங்க புரியும். ரைட்? நம்ம எய்ம் வந்து முடிக்கிறது கிடையாது, புரிஞ்சுக்கிறது. ஸோ ப்ளீஸ் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா பாஸ் பண்ணிட்டு ஒரு 5 minutes ரீவைண்ட் பண்ணி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் டெரிவேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஒரு பேசிக் ரிஃப்ராக்ஷனுக்கு போட்டிருக்கோம். அடுத்தது இங்க ரெண்டு டீவியேஷன் நடக்குது, ரெண்டுத்துக்கும் தனித்தனியா டீவியேஷன் போட்டு அதை ஆட் பண்ணா யூ வில் கெட் த டோட்டல் டீவியேஷன். அதோட ஒரு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு, ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. மூணாவது ஸ்டெப் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றது. ஏ இந்த ரெண்டு ஆங்கிள் சி நாலுத்துக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப் குவாட்ரிலேட்டரல் லாஜிக் யூஸ் பண்ணும்போது ஏ பிளஸ் சி ஈக்குவல்ஸ் 180 வரும். ஃபோர்த் ஸ்டெப் இந்த குட்டி ட்ரையாங்கிள் அதுல R1 R2 C சம் ஆஃப் த த்ரீ ஆங்கிள்ஸ் இஸ் 180 டிகிரி. அது தட் இஸ் ஃபோர்த் ஸ்டெப். அஞ்சாவது ஸ்டெப் என்ன? இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணா கம்பேர் பண்ணும்போது 180 CC எடுத்துட்டா A ஈக்குவல் டு R1 பிளஸ் R2. இதுதான் நம்மளோட அல்டிமேட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார் பிரிசம். இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இந்த டெல்டால தூக்கி R1 plus R2 அதை தூக்கி இந்த டெல்டா ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணா வில் கெட் த ஆக்சுவல் டெல்டா. I plus E minus A. டன். இப்போ இதுக்கு அடுத்து தான் மினிமம் டீவியேஷன் கண்டிஷன் டெரைவ் பண்ண போறோம். ஸோ ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன். இப்போ நமக்கு மினிமம் டீவியேஷன் வேணும்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. மினிமம் டீவியேஷன் அப்போ நமக்கு என்னென்ன நடக்கும்னு பார்த்தா, ஸோ லெட் திஸ் பி த பிரிசம். இதுல நான் இன்சிடென்ட் ரே கொடுக்குறேன். இன்சிடென்ட் ரே parallel, right? இங்க angle of incidence. So this is angle of incidence I. இது angle of emergent E. இது R1. இது R2. கரெக்டா? பேசிக் A is this. இப்போ எனக்கு இங்க அந்த டீவியேஷன் எப்படி கால்குலேட் பண்றோம்? ஸோ இதுதான் நம்ம ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டெல்டா அப்படின்னு கால்குலேட் பண்றோம். சரியா? இப்போ இங்க மினிமம் டீவியேஷன் அப்போ நமக்கு ரெண்டு விஷயங்கள் நடக்கும். அட் கலர் கிளியர் அட் மினிமம் டீவியேஷன். எனக்கு மினிமம் டீவியேஷன் அப்போ ஃபர்ஸ்ட் திங் ஆங்கிள் I is equal to ஆங்கிள் E. எனக்கு இன்சிடென்ட் ஆங்கிளும் எமர்ஜென்ட் ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். மினிமம் டீவியேஷன் அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் will be like absolutely equal. இது நமக்கு ஃபார்முலா டிரைவ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ரெண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னா, என்னோட ரிஃப்ராக்டட் ரே இருக்கு இல்லையா, பிரிசம்குள்ளார இருக்கிற ரிஃப்ராக்டட் ரே that will become parallel to the base. சொல்லிக்கலாம், இல்ல தேர்ட் சைடு அப்படின்னு சொல்லிக்கலாம். The refracted ray is parallel to the base or the third side. So angle I is equal to E and refracted ray is parallel to the base. இது for your understanding நமக்கு கான்செப்ட்ஸ்க்கு அந்த அளவுக்கு எங்கேயும் யூஸ் ஆகாது. இப்போ
நம்ம A ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்றோம்னு வச்சுப்போம். A equals R1 plus R2. Yeah, one more point பசங்களா. This as well as இத third point போட்டுக்கலாம். Second point என்ன வரும்னா R1 equals R2. Right? So R1 is equal to R2. உள்ளர இருக்கிற ரெண்டு ஆங்கிள்ஸும் எனக்கு ஈக்குவலா வரும். Angle of incidence is equal to angle of emergence or and R1 equals R2. So அப்ப A எனக்கு என்ன வருது பாருங்க, R plus R which is 2R. அதாவது this is equal to ஒரே ஒரு R போட்டுக்கலாம் நம்ம. Let this be equal to R. ஏன்னா ரெண்டுமே equal அப்படின்றதுனால நம்ம R போட்டுக்கலாம். So R1 plus R2 is R plus R is 2R. அப்போ A by 2 is equal to R. சொல்லிக்கலாமா? R is equal to A by 2. No, this is 1. அடுத்தது டெல்டா என்ன போட்டோம் நம்ம? டெல்டா is equal to I plus E minus A போட்டோமா? I and E ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால what can we do? 2I minus A, right? So 2I minus A போட்டுக்கலாம். இப்போ டெல்டா this happens during minimum deviation. இது first இருக்கிறது general delta formula. Minimum deviation அப்போ E becomes I. So 2I minus A. So அப்போ delta minimum plus A by 2 is equal to I. சரிமா? So angle of I எனக்கு என்ன ஆகுது? Delta minimum plus A by 2. Angle of R is A by 2. இப்போ let's apply Snell's law. So Snell's law இந்த இடத்துல apply பண்ணும்போது our equation will become, so first let's take it as air. நம்ம airல வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம். இந்த இடத்துல refractive index mu, right? Let's air and refractive index mu அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நமக்கு Snell's law formula என்ன? sin I by sin R is equal to mu. கரெக்டா? So I and R substitute பண்ணா mu is equal to sin of I என்னது? Del minimum plus A by 2 divided by sin of A by 2. அவ்வளவுதான் பசங்க. So this is the prism. In the formula, a very important formula. ஒரு prismல இருக்கிற minimum deviation, angle of the prism and refractive index. அது மூணுத்துக்கான லிங்க் கிரியேட் பண்றது இந்த ஃபார்முலா தான். Right? So ரொம்ப 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 important formula. Mu is equal to sin A plus del minimum by 2 by sin A by 2. And இங்க delta minimumல மட்டும் தான் நீங்க இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும், not for all deviations. Right? ஏன்னா del minimumல தான் இந்த கண்டிஷன், இந்த போர்ட்ல இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே எனக்கு மினிமம் டெல்டால மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும், மினிமம் டீவியேஷன்ல மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, சோ அந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா this is a graph, angle of incidence-க்கும் angle of minimum deviation-க்கும். சோ நான் அந்த பர்டிகுலர் angle of incidence வைக்கும்போது, ரைட், I is equal to E, என்னோட இன்சிடென்ட் ஆங்கிளும் எமர்ஜென்ட் ஆங்கிளும் ஈக்குவலா வரும்போது look at it, என்னோட டீவியேஷன் மினிமமா இருக்கும். அதை விட நான் குறைச்சாலும் அதிகமாக்குனாலும் என்னோட டீவியேஷன் அதிகமா தான். So the angle of deviation will increase for all the other incident angles. அந்த பர்டிகுலர் ஆங்கிள் மட்டும் தான் எனக்கு டீவியேஷன் மினிமமா இருக்கும். அடுத்தது thin lens formula, thin prism formula. நம்ம இப்ப prism ஒன்னு பார்த்தோம்ல, அது வந்து ரொம்ப பெரிய prism. நார்மலா ஆங்கிள் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ எனக்கு அதுவே there are a few prisms that are like really thin, wedge shapeல thin-ஆ இருக்கும். Angle of the prism will be like less than 10 degree. அப்போ நம்மளோட யூசுவல் அசம்ஷன் என்ன? sin theta is equal to theta equal to tan theta. அந்த ஃபார்முலா போட்டுக்கலாமா? இப்போ மினிமம் டீவியேஷன் ஃபார்முலா என்ன பார்த்தோம் பாருங்க, mu is equal to sin A plus del minimum by 2 by sin A by 2. இப்போ for small angles sin theta-க்கு பதில் நான் தீட்டாவே போட்டுக்கிறேன். இப்போ என்ன ஆகும்? mu is equal to A plus del minimum by 2 by A by 2. So 2 cancel ஆயிடுச்சா? So this becomes A plus del by A. இப்போ இந்த A இந்த பக்கம் வந்துச்சுன்னா mu A is equal to A plus delta. Right? So இப்போ இந்த A இந்த பக்கம் வந்துச்சுன்னா mu into minus 1 into A equals delta அப்படின்னு வந்து நிக்குமா? So இதுதான் அந்த thin lens formula. Delta is equal to mu minus 1 into A. இப்போ எனக்கு prism ரொம்ப 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 thin-ஆ இருக்கு அப்படின்னா அதோட deviation எப்படி கண்டுபிடிக்கலாம்?
refractive index minus 1 into angle of the prism. அவ்வளவுதான். ஏன்னா only for thin lens. Refractive index minus 1 into A. இந்த ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். So this is the deviation. எனக்கு ஒரு தின்னான prism இருக்கு. இப்படி இருக்க ஒரு prism அப்படின்னா this is the incident ray. எனக்கு இது final refracted ray. So இந்த deviation கண்டுபிடிக்கிறதுக்கு this was supposed to be the original direction. இந்த deviation கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போம். So mu minus 1 into A. Right. அடுத்தது dispersion. இப்ப dispersion அப்படின்னா லைட்டை ஸ்ப்ரெட் பண்ற கெபாசிட்டி, அதுதான் dispersion அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஃபார் டீவியேஷன், அதாவது ஒரு சிங்கிள் மோனோக்ரோமேட்டிக் லைட். இப்ப நம்ம பார்த்த எல்லாமே லென்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம பார்த்த எல்லாமே ஃபார் மோனோக்ரோமேட்டிக் லைட் ரே. ஒரு சிங்கிள் கலரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம வர்ற ஃபினாமினா எல்லாத்தையும் பார்த்தோம். அந்த லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்பேரண்ட் டெப்த், அது எல்லாமே ஃபார் ஒன் சிங்கிள் வேவ் லென்த். நம்ம மல்டிபிள் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ இங்க த பேசிக் ஃபினாமினா ஃபார் அ பாலிக்ரோமேட்டிக் லைட் இஸ் டிஸ்பர்ஷன். நான் ஒரு ஒயிட் லைட்டை பிரிசம்குள்ள விடும்போது அது எனக்கு எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது, ஸோ த எக்ஸ்டென்ட் டு விச் த லைட் இஸ் ஸ்ப்ரெட்டிங், அது நம்ம டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நார்மலா எனக்கு வயலட் ஆஸ் வெல் அஸ் ரெட் பிரிசம்ல அந்த பாட்டம் மோஸ்ட் டிஸ்பர்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் பாட்டம் மோஸ்ட் வில் பி வயலட், மேல இருக்கிறது எனக்கு ரெட் இருக்குமா. ஸோ அப்போ அதுதான் ரெண்டு எக்ஸ்ட்ரீம். violet will have the maximum deviation, red will have the minimum deviation. கீழே இருக்கிறது violet அப்படின்னு வச்சுப்போம். இவன் தான் மேக்ஸிமமா டிவியேட் ஆயிருக்கான் பாருங்க. this will be the maximum deviation, இது மினிமம். ஏன்னா ஒரிஜினல் லைட் ரே இங்க போகுது, ரைட்? ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும், இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் பாருங்க. ஸோ this is delta of violet, இது delta of r. ஏன்னா வெப்கியார் வந்து கீழே violetல இருந்து ஆருக்கு போகணும். ஸோ delta v and delta r. ஸோ இப்போ ஃபார்முலா பார்த்தோமா, delta v is equal to mu v minus 1 into a. அதே மாதிரி இங்க delta r is mu r minus 1 into a. So இது deviation for violet, deviation for red. இப்ப அடுத்தது mean. மீனுக்கு என்ன பாருங்க, mu. நார்மலா மீன் நம்ம எதை எடுப்போம் அப்படின்னா yellow color எடுத்துப்போம். இங்க it's a mistake, it should be yellow, right? So why? ஏன்னா நம்மளோட ஸ்பெக்ட்ரம்ல yellow color தான் சென்டர்ல இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மொத்தத்துக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்டா எல்லோ கலர் எடுத்துப்போம். ஸோ எல்லோ கலரோட மியூ ஒய் மைனஸ் 1, டெல்டா மீன் இஸ் மியூ ஒய் மைனஸ் 1 இன்டூ ஏ. ஸோ நம்ம எல்லோ கலரை ரெஃபரன்ஸா எடுத்துப்போம். அண்ட் சப்போஸ் எல்லோ கலரை எக்ஸாக்டா கால்குலேட் பண்ண முடியலன்னா நம்ம மேத்தமேட்டிக்கலா அரித்மெட்டிக் மீன் ஃபார்முலா என்ன, சம் ஆஃப் த நம்பர்ஸ் பை த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ மியூ வி பிளஸ் மியூ ஆர் பை 2. வயலட் ஒரு ரெண்டு, ரெட் இன்னொரு ரெண்டு, அது ரெண்டுத்தோட மேத்தமேட்டிக்கல் ஆவரேஜ் எடுத்தோம்னா அதை மியூ ஒய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்ப டிஸ்பர்சிவ் பவர், இப்ப டிஸ்பர்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி the capacity to spread the light rays. ஸோ எந்த அளவுக்கு அதால ஸ்ப்ரெட் பண்ண முடியும், பெண்டிங் அப்படின்றது வேற, எந்த அளவுக்கு அதால ஸ்ப்ரெட் பண்ண முடியும், அதான் டிஸ்பர்சிவ் பவர். அதுக்கான ஃபார்முலா பாத்தீங்களா, டிஸ்பர்சிவ் பவருக்கு எனக்கு the total deviation, total dispersion, டிஸ்பர்ஷனுக்கு ஃபார்முலா வெயிட் புது பேஜ்ல எழுதிடலாம். ஸோ டிஸ்பர்ஷன் ஃபார்முலா என்ன வரும்னா, it is just an angle. Dispersion அப்படின்னா என்ன அர்த்தம், it is just an angle. எந்த அளவுக்கு அதை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குது, இந்த டோட்டல் ஆங்கிள் இருக்கு இல்லையா. ஸோ இதை தான் நம்ம டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் லிட்டரலி டிஸ்பர்ஷன் தீட்டா. எனக்கு ஒரு சிங்கிள் லைட் ரேவை, திஸ் இஸ் ஒன் சிங்கிள் லைட் ரே, அதை எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு இவன் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறான், அதை தான் நம்ம டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டீவியேஷன் அப்படிங்கிறது பெண்டிங், டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவனால ஸ்ப்ரெட் பண்ண முடியுது, அந்த பீம் ஆஃப் லைட்டை எந்த அளவுக்கு அவனால ஸ்ப்ரெட் பண்ண முடியுது, அதுதான் டிஸ்பர்ஷன். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற மாதிரி வச்சுப்போம், ரைட்? டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, நம்ம கிளாஸ்ல ஒன்னொன்னத்தை தூக்கி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோமா, அந்த மாதிரி ஒரு லைட்டை எந்த அளவுக்கு அவன் ஸ்ப்ரெட் பண்றானோ அதை நம்ம டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இட் இஸ் ஜஸ்ட் another ஆங்கிள் இல்லையா. ஸோ அப்ப அந்த ஆங்கிளுக்கு நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம், வயலட்டோட ஆங்கிள் மைனஸ் ரெட்டோட ஆங்கிள், ரைட்? ஸோ வயலட் மைனஸ் ரெட், அது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா வில் கெட் டிஸ்பர்ஷன், ரைட்? So இங்க delta violet minus delta of red. Violetக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம் பாருங்க, a into mu v minus 1 minus a into mu r minus 1. Right? So இந்த எதை டேட் பண்ணுமா, a into mu v minus 1, a into mu r minus 1. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணி சப்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். a mu v minus a minus a mu r
plus A. So this gets cancelled. So A into mu V minus mu R. Right? So இதுதான் என்னோட overall dispersion. ஒரு சில பேர் இதை general delta னு சொல்லலாம். Right? We can call it as delta A. The letter அந்த அளவுக்கு important கிடையாது. But you should understand the formula. Angle of the prism into mu V minus mu R. இதுதான் எனக்கு overall dispersion. இப்போ இதுல dispersive power அப்படின்னு ஒரு term வரும். Dispersive power அப்படின்னா இதை நம்ம கம்பேர் பண்ணி சொல்றோம் with respect to yellow. Right? So இங்க this is overall dispersion. இப்ப dispersive power என்னன்னா this angle of dispersion divided by the mean angle of dispersion. Mean angle of dispersion na yellow ஓடுது. So A into mu V minus mu R divided by A into mu yellow minus 1. ஏன்னா ஒரு பர்டிகுலர் கலருக்கு இதான ஃபார்முலா பாருங்க டெல்டா V க்கு A into mu V minus 1. அதே மாதிரி டெல்டா Y க்கு A into mu Y minus 1. So அது கேன்சல் ஆயிடுமா? So mu V minus mu R by mu Y minus 1. இதுதான் dispersive powerக்கான ஃபார்முலா. இல்ல இன்னொரு important understanding இங்க dispersion அப்படின்றதுக்கு it depends on the angle of the prism. பாருங்க எந்த அளவுக்கு அது disperse பண்ணுது அப்படிங்கிறது it dependent on the angle of the prism. ஆனா dispersive power அதுக்கு angle independent. It depends only on the refractive index. கீழ பாத்தீங்கன்னா it depends only on the refractive index. So pure dispersion க்கு depends on the angle. Dispersive power க்கு it depends independent of angle of the prism. Dispersive power முடிஞ்சிருச்சா? ஃபைனலா மைக்ரோஸ்கோப். சரில நம்ம மைக்ரோஸ்கோப் இப்போ எதுவும் டிரைவ் பண்றது இல்லை, ஏன்னா ரொம்ப டைம் ஆகும். ஃபார்முலா மட்டும் ஷார்ட்டா பார்த்துடலாம். ஸோ நமக்கு 3 டிவைசஸ் இருக்கு உங்களுக்கு. சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், அது இல்லாம டெலஸ்கோப். ரைட்? இப்போ நார்மல் ஹியூமன் ஐ பார்க்கும்போது இங்க மேக்னிஃபிகேஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்ம டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணுவோம். நம்ம லென்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இல்ல இமேஜ் ஹைட் பை ஆப்ஜெக்ட் ஹைட், அப்படிதான் நம்ம மேக்னிஃபிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? இங்க நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு வந்த பிறகு, நம்ம மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் இங்க வந்த பிறகு தேர் இஸ் அ பிக் டிஃபரன்ஸ். இங்க நம்ம எதை மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு ரெஃபர் பண்ணுவோம்னா, நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றேன், அவனால எவ்வளவு ஆங்குலர் மேக்னிஃபிகேஷனை கொடுக்க முடியும் டிவைடட் பை நார்மல் ஐயால எந்த அளவுக்கு ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் கொடுக்க முடியும், அதைத்தான் நம்ம இங்க மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு ரெஃபர் பண்றோம். அதாவது பசங்களா சும்மா சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட், இந்த பெண்ணை நான் தூரக்க வைக்கும் போது என் கண்ணுல இருந்து அந்த பெண்ணுக்கு இருக்கிற ஆங்கிள் கம்மி, அதே நான் பக்கத்துல கொண்டு வர அந்த ஆங்கிள் அதிகமாகுதா? ஸோ த பாயிண்ட் இஸ், நான் ஒரு ஆப்ஜெக்டை எந்த டிஸ்டன்ஸ்ல வைக்கிறேன்றதுக்கு தகுந்த மாதிரி த ஆங்கிள் சப்டெண்டட் பை த பாடி இன் மை ஐ சேஞ்சஸ். என் கண்ணுல அது எந்த அளவுக்கு ஆங்கிள் சப்டெண்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது எனக்கு சேஞ்ச் ஆகும். ரைட்டா? இப்போ ஒரு மைக்ரோஸ்கோப்போட வேலை என்னன்னா, ஒரு பெரிய பாடியில ஒரு சின்ன பார்ட் எடுத்துட்டு அதுல இருந்து வர்ற லைட் ரேவை எனக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கிறது. என்ஹான்ஸ் ஆசன் அந்த லைட் ரேவை பெண்ட் பண்ணி அதோட ஆங்கிள் சப்டெண்டட் எனக்கு அதிகமாக்கி காட்டுறது. ஸோ தட் இஸ் அ நார்மல் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட வேலை. நான் தூரக்க வைக்கும் போது இந்த மொத்த ஆப்ஜெக்ட்ல இருந்து என் கண்ணில் ஒரு சர்டன் ஆங்கிள் வருமா? இப்போ நான் இங்க ஒரு மைக்ரோஸ்கோப், ஒரு லென்ஸை போடும்போது அவன் என்ன பண்ணுவான், இதுல ஒரு பார்ட் எடுத்துட்டு அதை பெண்ட் பண்ணி என் கண்ணுக்குள்ளார வரும்போது அதோட ஆங்கிளே பெருசாக்கி காட்டுவான். ஸோ விச் மீன்ஸ் எஃபெக்டிவா நமக்கு அந்த குட்டியோண்ட ஆப்ஜெக்ட் பெருசா தெரிகிற மாதிரி இருக்கும். தட் இஸ் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். இப்போ மேக்னிஃபிகேஷன் ஃபார் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னா ஃபார்முலா நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க டிவைஸை யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன சைஸ் வருது டிவைடட் பை நேக்கட் ஐல என்ன சைஸ் வருது, இது ரெண்டுத்துக்கான ரேஷியோ தான் இங்க மேக்னிஃபிகேஷன். ரைட்? இங்க மேக்னிஃபிகேஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், கிவன் இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு எந்த அளவுக்கு பெருசாக்கி காட்டுறான். இப்ப இதுல நமக்கு 2 கேசஸ் இருக்கு சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல. ஒன்னு அட் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன், லீஸ்ட் LDDV. அதாவது நம்ம நார்மல் ஹியூமன் ஐயால கம்ஃபர்டபுளா எந்தவித பெயின் அண்ட் ஸ்ட்ரெயின் இல்லாம நம்மளால கிளியரா பார்க்க முடியற டிஸ்டன்ஸ் தான் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன். அது கேபிட்டல் D, ஆவரேஜ் 25 சென்டிமீட்டர்ஸ். பட் அது காமனா இருக்க போறது இல்ல, இட் சேஞ்சஸ் ஃபார் எவ்ரி பர்சன். பட் லெட்ஸ் கீப் இட் 25 சென்டிமீட்டர்ஸ் D. நீங்க அந்த நம்பரை பத்தி கவலைப்பட தேவையில்ல, லெட்ஸ் கீப் இட் as D. பட் ரிமெம்பர் 25 சென்டிமீட்டர்ஸ். இப்போ நமக்கு 2 விஷயங்கள். பக்கத்துல எதையாவது கொண்டு வரும்போது நம்ம ஐ பயங்கரமா ஸ்ட்ரெயின் ஆகும்.
when you bring something closer and closer eye strain ஆகும். அதுவே நான் தூரத்துல வச்சு பார்க்கும்போது ஐ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் ஆகாது. தூரத்துல இருக்கும்போது ஐ will be relaxed, right? அப்போ நான் தூரத்துல ஒரு ஆப்ஜெக்ட பாக்குறேன்னா அந்த அளவுக்கு மேக்னிஃபிகேஷன் கிடைக்காது. அதே ஆப்ஜெக்ட நான் பக்கத்துல வச்சு பார்க்கும்போது I'll have a better magnification. ஆனா நான் ஐயோட கம்ஃபர்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்னு இருந்தா ஒன்னு இருக்காது. ஸோ எல்லா கேசஸ்லயுமே உங்களுக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ், இன்ஃபனைட் மேக்னிஃபிகேஷன் கம்மி, ரிலாக்ஸ்ட் ஐ. நார்மல் க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் LDDV லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன்ல வச்சேன்னா ஐ ஸ்ட்ரெயின் ஆகும், பட் யூ வில் ஹேவ் அ ஸ்லைட்லி பெட்டர் மேக்னிஃபிகேஷன். ஒன்னு வேணும்னா இன்னொன்னு நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் அ சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அட் டி, இமேஜ் அட் டிக்கு மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா இல்லைன்னா 1+d/f. ஸோ இங்க எஃப்ங்கிறது நான் யூஸ் பண்ற லென்ஸோட ஃபோக்கல் லென்த், ரைட்? 1+d/f, that's the focal length. அதுவே இமேஜ் அட் இன்ஃபினிட்டில என்னோட மேக்னிஃபிகேஷன் இஸ் ஜஸ்ட் d/f. எங்க எனக்கு ஒன்னு குறையுது. இமேஜ் அட் இன்ஃபினிட்டில மேக்னிஃபிகேஷன் இஸ் d/f. தட்ஸ் இட், சிம்பிள். ஸோ எனக்கு க்ளோஸா வைக்கும் போது ஐ ஸ்ட்ரெயின் ஆகுது, பட் அதுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் 1+. நான் இன்ஃபினிட்டில வைக்கும் போது திஸ் இஸ் ரிலாக்ஸ்ட் ஐ இல்ல நார்மல் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க क्वेश्चनல you have to check for these words, relaxed eye, normal eye. அதுல என்னோட மேக்னிஃபிகேஷன் இஸ் ஜஸ்ட் d/f. முடிஞ்சிருச்சு, டன். அடுத்தது சிம்பிள் மைக்ரோஸ்கோப், சாரி காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். சோ அப்ப காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட கதை என்ன? ஃபர்ஸ்ட் சிம்பிள் மைக்ரோஸ்கோப், அத கதையை நான் சொல்லலையா? இப்போ எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுப்போமா, திஸ் இஸ் த ஆப்ஜெக்ட். எனக்கு இது ஒரு நார்மல் கான்வெக்ஸ் லென்ஸ்னு வச்சுப்போம். நமக்கு அந்த 6th கேஸ் ஞாபகம் இருக்காடே, this is pole, this is focus. நான் ஆப்ஜெக்டை தூக்கி ஃபோக்கஸுக்கும் போலுக்கும் நடுவுல வைக்கும் போது எனக்கு வர்ச்சுவல் எரெக்ட் அண்ட் மேக்னிஃபைட் இமேஜ் கிடைக்கும் நான் சொன்னேன்னா. நான் ஆப்ஜெக்டை தூக்கி ஃபோக்கஸுக்கும் போலுக்கும் வைக்கும்போது நடுவுல வைக்கும்போது I'll get a virtual erect and magnified image. ஸோ என் நார்மல் கண்ணுல பார்க்கும்போது எனக்கு இத்தனோண்டு சைஸ் தான் தெரியும், பட் now I can see a bigger image, ரைட்? என்னால ஒரு பெரிய இமேஜை பார்க்க முடியும். ஸோ இதுதான் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட ஒர்க்கிங், ரைட்? I can see a bigger, better image here. நான் எப்படி பார்க்கும்போது, ரைட்? ஸோ ஒரு நார்மல் ஐல பார்க்கும்போது எனக்கு இந்த சைஸ் தான் மேக்ஸிமம் என்னால பார்க்க முடியும், பட் இங்க I can see the same object at a bigger height. அதாவது ஒரு ஃபோக்கஸுக்கும் போலுக்கும் நடுவுல ஆப்ஜெக்டை தூக்கி வைக்கும்போது virtual erect and magnified image கிடைக்குது. This is a working of a simple microscope. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல இதே தான் பண்றோம், பட் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் கொண்டு போறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்னு இருக்கு, ஒரு லென்ஸ் இருக்கு, அவனோட இமேஜ் நான் 2 லென்ஸை பக்கத்துல வச்சிருக்கும் போது லென்ஸோட இமேஜ் தான் ரெண்டாவது லென்ஸோட ஆப்ஜெக்டா மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் லென்ஸ் இஸ் இமேஜ், இஸ் த செகண்ட் லென்ஸ் ஆப்ஜெக்ட், ரைட்? ஸோ அந்த லாஜிக் படி காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் கேஸ் எனக்கு ஒரு லென்ஸ் இருக்கு, அதோட ஆப்ஜெக்ட், ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் நம்ம இங்க வச்சிருக்கோம். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ஒரு ஆப்ஜெக்ட் இங்க வச்சிருக்கோம், அவனோட இமேஜ் எங்க இருக்கு பாருங்க, இங்க ரியல் இன்வெர்டட் இமேஜ். இது எனக்கு வர்ச்சுவல் கிடையாது, ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். இவனுக்கு ஃபோக்கஸ் விட்டு வெளியே வச்சிருக்கோம், ரியல் இன்வெர்டட் இமேஜ் வச்சிருக்கோம் இங்க நம்ம. ரெண்டாவது இந்த இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுதுன்னா, பசங்களா கேர்ஃபுல்லா பாருங்களேன், இதுதான் என்னோட இது வந்து நம்ம ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், இவன் கண்ணுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால ஐபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் பக்கத்துல இருக்கிறது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், நம்ம கண்ணுக்கு பக்கத்துல இருக்கிறது ஐபீஸ். ரெண்டுமே காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல 2 பேருக்குமே குட்டி குட்டி ஃபோக்கல் லென்த் இருக்கணும். பட் ஐபீஸுக்கு கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா, ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்ல இருக்கிற ஃபோக்கல் லென்த்தை விட ஐபீஸ்ல கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா ஃபோக்கல் லென்த் போட்டுப்போம், ரைட்? ஸோ கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா ஃபோக்கல் லென்த் இவனோடது. ஓகே, ஐபீஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் ஃபோக்கல் லென்த் கிடைச்சிருச்சு, டன். இப்போ ஃபர்ஸ்ட் லென்ஸ் இவனை பெண்ட் பண்ணி ஒரு ரியல் எரெக்ட் இன்வெர்டட் இமேஜ், ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் எனக்கு ஒன்று ஃபார்ம் ஆயிடும். இப்போ அந்த இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, எனக்கு ரெண்டாவது லென்ஸோட ஃபோக்கல் லென்த்துக்குள்ளார, ரைட், ஐபீஸோட ஃபோக்கல் லென்த்துக்குள்ளார எனக்கு அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகணும். பாருங்க, இவனோட இமேஜ் எனக்கு இங்க ஃபார்ம் ஆயிருக்கு, பட் இவனோட ஃபோக்கல் லென்த் இங்க இருக்கு. ஸோ த இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் இன்சைட் த ஃபோக்கல் லென்த். ஸோ அப்போ ஃபோக்கல் லென்த்துக்குள்ளார இருக்கிறதுனால எனக்கு வர்ச்சுவல் எரெக்ட் மேக்னிஃபைட் இமேஜ் கிடைக்குமா? இங்க எரெக்ட்னு நான் சொல்ல முடியாது, ஏன்னா இவன் எந்த இன்வெர்டர்ல இருக்கிறதுனால இஸ் இன்வெர்டட். வித் ரெஸ்பெக்ட் டு த ஆப்ஜெக்ட் இட் இஸ் எரெக்ட். ரெண்டாவது லென்ஸை பொறுத்த வரைக்கும் இவன் தான் இந்த லென்ஸுக்கு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்டை நம்ம ரெஃபரன்ஸா வைக்கும் போது ஹி இஸ் எரெக்ட். அந்த ஆப்ஜெக்டை இவன் இன்வெர்ட் பண்ணல,
எரெக்டா தான் இருக்கு. அண்ட் எவ்வளோ பெரிய மேக்னிஃபிகேஷன் பாருங்க, தட்ஸ் த வெரி ஹை மேக்னிஃபிகேஷன், சூப்பர் ஹை மேக்னிஃபிகேஷன், ரைட்டா? ஸோ இப்போ இதுல சிம்பிள் நம்ம ரெண்டு லென்ஸ் யூஸ் பண்றதுனால M0 ME மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்டிவ், மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ஐபீஸ், அது ரெண்டை தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம். தட்ஸ் இட் பசங்களா, நத்திங் எல்ஸ், டன். இப்போ இதுல இங்க நமக்கு L0 ஐபீஸோட மேக்னிஃபிகேஷன் இது நம்ம இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஸோ எனக்கு ஒரு LDDV, லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன், அங்கே மேக்னிஃபிகேஷன் வேணும்னா 1+d/f, அதுவே எனக்கு இன்ஃபினிட்டியில வேணும்னா வெறும் d/f. ஸோ ஐபீஸ் வந்து இன்ஃபினிட்டியில இமேஜ் ஃபார்ம் ஆகிற மாதிரி, அதாவது இந்த இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில ஃபார்ம் ஆகிற மாதிரி வச்சிருக்கோம், அதனால d/f போட்டாச்சு. ஸோ இங்க L/f0 எப்படி வந்ததுன்னா சிம்பிள் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா என்ன நமக்கு, v/u, ரைட்? ஸோ இங்க யூஸ்வலா நம்ம ஆப்ஜெக்டை எங்க வைப்போம் அப்படின்னா இந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த்துக்கு பக்கத்துல, ஃபோக்கல் லென்த்துக்கு ரொம்ப பக்கத்துல வச்சிருப்போம். எக்ஸாக்டா ஃபோக்கல் லென்த்ல வச்சா எனக்கு இன்ஃபினிட்டிக்கு போகுமா? எக்ஸாக்டா ஃபோக்கல் லென்த்ல வச்சா எனக்கு இன்ஃபினிட்டிக்கு போகும். ஆனா நான் ஃபோக்கல் லென்த்தை விட கொஞ்சம் பக்கத்துல வைக்கும் போது எனக்கு இன்ஃபினிட்டிக்கு பதில் ரொம்ப தூரத்துல போய் விழுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த தூரம் என்ன அப்படின்னு பார்த்தா லென்த் ஆஃப் த டியூப், ரைட்? இந்த ஃபோக்கல் லென்த்தே ரொம்ப குட்டியா தான் இருக்கும். அதுக்கு உள்ளார, இந்த ஃபோக்கல் லென்த்துக்கு உள்ளார எனக்கு இமேஜ் வரணும் அப்படிங்கிறதுனால இமேஜ் வந்து அப்ராக்சிமேட்டா இதை வந்து நம்ம ஒரு டியூபுக்குள்ளார போட்டு வச்சிருப்போம், ரைட்? ஸோ இமேஜ் வந்து இந்த லென்த் ஆஃப் த டியூப் எங்க இருக்கும், அந்த டியூபோட எண்ட்ல ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இங்க ஃபார்முலா என்னன்னா v/u தான். ஸோ பட் இமேஜ் வில் பி ஃபார்ம்டு other end of the tube, டியூபோட இன்னொரு எண்ட்ல ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும் when you keep the object at the focal length of the objective lens. ஸோ அதனால தான் இங்க v/u க்கு பதில் L/f0 போட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் கம்பைண்டா போட்டீங்கன்னா you'll get the formula. Done. இதுல ஒரே ஒரு சின்ன வேரியேஷன் வரும். இங்க object is placed at infinity, சாரி இமேஜ் வந்து எனக்கு இன்ஃபினிட்டியில வர்ற மாதிரி இருக்கு, this is like infinity அப்படின்னு அஸ்யூம் பண்ணிருக்கோம். இப்போ இதுவே எனக்கு ஆப்ஜெக்ட் வந்து க்ளோசரா இருக்கு அப்படின்னா இங்க d/f க்கு பதில் 1+d/f போட்டுக்கலாம், ரைட்? டூ வேரியேஷன்ஸ், ரிலாக்ஸ்டு நார்மல் ஐக்கு d/f, இதுவே எனக்கு இஃப் இட் இஸ் அட் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன் அப்போ 1+d/f போட்டுக்கலாம். ஆக்சுவலா இந்த டயக்ராமுக்கு we could use 1+d/f, ஏன்னா இங்க இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் d. இந்த டயக்ராமுக்கு இந்த செகண்ட் இதுக்கு you have to do 1+d/f, L/f0 into 1+d/f. இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மேக்னிஃபிகேஷனுக்கு. போத் கொஸ்டின்ல ஓவரால் என்ன கேட்டிருக்கிறாங்கன்றதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணணும். if the image is formed at infinity, this image எனக்கு least distance of distinctvisionல இருக்குன்னா இந்த ஃபார்முலா, ரைட்? 1+d/f. அண்ட் டெலஸ்கோப்புக்கு சேம், அதே சேம் லாஜிக் தான். எனக்கு இங்க ஆப்ஜெக்ட் எப்பவுமே இன்ஃபினிட்டியில இருக்கு, இமேஜ் will always be formed at the first focus, கரெக்டா? ஆப்ஜெக்ட் எப்பவுமே எனக்கு இன்ஃபினிட்டி, ஏன்னா டெலஸ்கோப் வந்து இன்ஃபினிட்டியில இருக்கிறது தான் நம்ம இதே பண்றோம். ஸோ இன்ஃபினிட்டியில இருக்கு, இமேஜ் will always be formed at the focus, first order focus. அதை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணிருப்போம், ரெண்டாவது லென்ஸ் இருக்கு இல்லையா ஐபீஸ், அவனோட ஃபோக்கல் லென்த்ல எக்ஸாக்டா இவன் வந்து விழுற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி விட்டுருப்போம், ரைட்? ஸோ இங்க ப்ராப்பரா லாஜிக் என்ன அப்படின்னா எனக்கு ஆப்ஜெக்ட் இஸ் அட் இன்ஃபினிட்டி, ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட இமேஜ் வந்து அவனோட ஃபோக்கஸ்ல ஃபார்ம் ஆகுது, அந்த ஃபோக்கஸும் ஐபீஸோட ஃபோக்கஸும் எனக்கு ஒன்னோட ஒன்னு சிங்க் ஆகும், ரைட்? ஐபீஸ் ஃபோக்கஸ் அண்ட் திஸ் ரெண்டும் ஒன்னோட ஒன்னு சிங்க் ஆகும், ஒரே இடத்துல வச்சிருப்போம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் லென்ஸோட இமேஜ் ரெண்டாவது லென்ஸோட ஃபோக்கல் பாயிண்ட் அங்கிட்ட எனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ த ஆப்ஜெக்ட் ஃபார் த செகண்ட் லென்ஸ் இஸ் அட் த ஃபோக்கஸ். அப்போ இங்கிட்ட இருந்து எனக்கு இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில ஃபார்ம் ஆகும். அவ்வளவுதான் ஸ்டோரி, வேற எதுவும் இல்லை. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, திருப்பி ஒன்ஸ் அகைன், ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில இருக்கு, ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட இமேஜ் ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கு, ரைட்? ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட இமேஜ் அவனோட ஃபோக்கஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப இந்த ஸ்டோரி முடிஞ்சு போச்சு. இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இவன் தான் ஐபீஸுக்கு ஆப்ஜெக்ட். இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இஸ் ஆப்ஜெக்ட் ஃபார் த ஐபீஸ், ஓகே? ஐபீஸோட ஆப்ஜெக்ட். இப்ப அது எங்க ஃபார்ம் ஆயிருக்கு, ஐபீஸோட ஃபோக்கல் லென்த்ல, ரைட்? ஃபோக்கஸ்ல, ஐபீஸோட ஃபோக்கஸ்ல இருக்கு. இப்போ ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ்ல இருந்ததுன்னா இமேஜ் will be formed at infinity-யா? ஸோ இவனோட இமேஜ் வந்து எனக்கு இன்ஃபினிட்டியில ஃபார்ம் ஆகும், ரைட்? நம்மளால கிளியரா பார்க்க முடியும். அண்ட் த ஃபோக்கல் லென்த், சாரி மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா இஸ் f0/fe. இமேஜ் இன்ஃபினிட்டியில ஃபார்ம் ஆச்சுன்னா மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா இஸ் f0/fe. டன், ரைட்? ஸோ எஸ், தியரி முடிஞ்சிருச்சுல, ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்.
So at the interface between the two materials having refractive indices n1 and n2, the critical angle for reflection is θ1c. Okay, the n2 material is replaced by another material having a refractive index n3. பசங்களா இங்க ரெண்டு typo error. This is n3. So அதை change பண்ணிக்கோங்க. This is like n3. Then the critical angle at the interface between n1 and n3 is θ2c. சரி, n3 greater than n2 greater than n1, n2 by n3. Another mistake, இங்க it is 5. மாத்திக்கோங்க, this is 2 by 5. Questionல typo error. This is like 2 by 5. So point என்னன்னா, the idea is n1, n2 ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற critical angle இருக்கு. n1 and 3 அது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற critical angle இருக்கு. இப்ப அந்த first critical angle தான் நம்ம கண்டுபிடிக்கணும் using the given data, right? θ1c அந்த மொத critical angle கண்டுபிடிக்கணும். So critical angle formula ஞாபகம் இருக்கா பசங்களா? Total internal reflectionல இது incident ray at critical angle ல நான் incident கொடுக்கும்போது this is n1, this is n2 அப்படின்னு வச்சுப்போம், right? So இதுதான் critical angle formula. So critical angle situation θc, θ1c. So n2 sin θ1c is equal to n1 sin 90 அப்படின்னு வரும். So sin θ1c is equal to n1 by n2. Right? So this is θ1c formula. So sin θ1c equals n1 by n2. அதே மாதிரி ரெண்டாவது மீடியம்க்கும் போடுவோம் பாருங்க. ரெண்டாவது மீடியம் என்ன? 1 and 3. ரெண்டாவது சிச்சுவேஷன்ல if n2 is replaced by another material having refractive index n3. So அந்த சிச்சுவேஷன்ல sin of θ2c is equal to n1 by n3. அவ்வளவுதான். So replace பண்ணியாச்சு. So இப்போ இந்த டயக்ராம் நமக்கு தேவையில்லை, இக்னோர் பண்ணிடலாம். டன். இப்போ நெக்ஸ்ட் இது ஓவரா. இப்போ நமக்கு என்ன வேணும்? θ1c என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ θ1c கண்டுபிடிக்கணும்னா n1 by n2 அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் 4 ஆப்ஷன்ஸ் பாருங்க, எல்லாத்துலயும் n1 மட்டும் தான் இருக்கு. ஸோ θ1c இருந்து நான் n2 எலிமினேட் பண்ணிட்டு ஆன்சர் ரெடி பண்ணி கொண்டு வரணும். ஸோ அதுக்கு எனக்கு ஆல்ரெடி இங்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ஷன் கொடுத்துக்கிறாங்களா? sin 2c minus sin 1c equals 1 by 2. அப்போ n1 by n3 minus n1 by n2 equals 1 by 2. ரைட்? கரெக்டா போட்டுக்கிறோமா? இந்த ஈக்குவேஷன் இருக்கு. அது இல்லாம எலிமினேட் பண்றதுக்கு இதை நான் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன? n3 நான் இங்க இருந்து தூக்கணும். So n2 by n3 equals 2 by 5. So 1 by n3 என்ன வரும்? 2 by 5 n2. இந்த n2 மட்டும் கீழே போயிடுச்சு. 2 by 5 n2. இப்போ இதை தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். 2 by 5 n2 minus அது மேல n1. 1 by 3 க்கு பதில் n1 க்கு பதில் n1 அப்படியே எழுதிட்டு 1 by n3 க்கு பதில் 2 by 5 n2 minus n1 by n2 equals 1 by 2. So n1 by n2 நான் வெளியே எடுத்தேன்னா 2 by 5 minus 1 equals 1 by 2. So solve பண்ணா 2 by 5 minus 1. So minus 3 by 5 வருமா? Yep. n1 by n2 into minus 3 by 5 is equal to 1 by 2. Just minus ignore பண்ணிடலாம். இங்க நமக்கு magnitude தான் வேணும். இங்க வச்சா 5 by 6. இப்போ இதை தூக்கி நமக்கு என்ன வேணும்? sin θc வேணுமா? So sin θc ல if we substitute this n1 by n2 is θc. What is sin 1c? That is what we want. Value இருக்கா? Sin inverse of okay, 1c is n1 into the critical angle for the reflection. Trace between the two materials having refractive indices 1 and n2. Okay, maybe optionless something is missing, I think. 1 second, pasanga. The question la konjam typo errors jastiya irukku. Give me a sec. Okay, options layum there is some error, but overall let's do it. முடிச்சிடலாம் பாருங்க.
n1 by n2 substitute பண்ணா sin theta 1c is equal to 5 by 6 போட்டோமா. So theta 1c is equal to sin inverse of 5 by 6. So this is our answer. இங்க n1 extra இருக்கு, but ignore it. No, something is wrong. But the idea is 5 by 6. அது உங்களுக்கு கரெக்டா வந்துட்டா போதும். Done. Okay. So logic என்னன்னா கொடுத்திருக்கிற டேட்டா எல்லாத்தையும் manipulate பண்ணி you'll have to eliminate sin theta 1c ல இருந்து n2 eliminate பண்ணனும். அதுக்கு n1 and n2 க்கு லிங்க் இருக்கு. அதை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் eliminate பண்ணா you'll get the solution. Done. அடுத்த question போலாம் பாருங்க. A transparent block A having refractive index 1.25 surrounded by another medium of refractive index 1. அதுக்கு air னே சொல்லிட்டு போயிரலாம்ல. So சுத்தி இருக்கிற medium is air, right? So this is air. Shown in the figure. A light is incident on the flat face of the block with an incident angle theta as shown in the figure. Yeah, இங்க theta incident. What is the maximum value of theta for which the light suffers a total internal reflection at the top surface? இங்க incident angle இருக்கு. அந்த angle of incidence-க்கு எனக்கு top surface-ல critical angle வரணும். Right? எனக்கு top surface-ல total internal reflection நடக்கணுமா? அப்ப I need critical angle in the point-ல. So how do I get that? இங்க critical angle நடக்கணும்னா இங்க critical angle condition என்ன பசங்களா? Simple. Sin theta c critical angle வச்சுப்போம் is equal to 1 by mu2. கரெக்டா? So critical angle ஓட formula sin theta c is 1 by mu2. அதை அப்படியே வச்சிடலாம். mu1 air அதை நம்ம கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. இப்போ இந்த பாயிண்ட்ல நம்ம Snell's law அப்ளை பண்ணுவோம். Snell's law அப்ளை பண்ணா sin theta is equal to mu, இத நம்ம r அப்படின்னு போட்டுப்போமா, r sin theta is equal to mu2 into sin r. இப்போ இந்த ட்ரையாங்கிள்ல நான் இமேஜின் பசங்களா this is a triangle. So இந்த ட்ரையாங்கிள்ல this is 90 degree. கரெக்ட்டா? This is 90 degree in the triangle. அப்போ r plus theta c plus 90 equal to 180 degree. கரெக்ட்டா? Which means நான் r க்கு பதிலு theta c minus r, sorry 90 minus theta c போட்டுக்கலாமா? அதாவது angle r plus theta c is equal to 90 degree. So after this r is equal to 90 minus theta c போட்டுக்கலாமா? So இந்த ஃபார்முலா என்ன ஆகும்? sin theta equals mu2 into sin of 90 minus sin 90 minus theta c. So என்ன ஆகும்னு பார்த்தா sin theta is equal to mu2 cos theta c. அதாவது இன்சிடென்ட் ஆங்கிள் sin thetaக்கும் கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன? mu2 into cos theta c. நமக்கு எங்க sin theta இருக்கா? இதுல இருந்து cos கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். ஃபார்முலா என்ன? trigonometry. So trigonometry ஃபார்முலா போட்டோம்னா cos theta c is equal to root of 1 minus sin square theta c, which is root of 1 minus 1 by mu2 square. Right? இதை rearrange பண்ணனா mu2 square minus 1 by mu2 under root. இப்போ இதை தூக்கி இங்க substitute பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், mu2 cancel ஆயிடுமா? அதாவது this is cos of theta c. இதை தூக்கி இங்க substitute பண்ணா mu2 cancel ஆயிட்டு sin theta is equal to root of mu2 square. mu2 என்ன நமக்கு? 1.25. Right? 1.25 square minus 1. 1.25 square minus 1. அவ்வளவுதான்ல. இதை சால்வ் பண்ணா 1.25 ஸ்கொயர். ஸோ 1.25 ஸ்கொயர் காம்ப்ளிகேட்டடா போகும். அண்ட் ஆன்சர்ஸை பார்த்தோம்னா நமக்கு ரேஷியோல இருக்கு, ஃப்ராக்ஷன்ல இருக்கு. ஸோ லெட்ஸ் கன்வெர்ட் திஸ் இன்டு ஃப்ராக்ஷன்.
So இப்போ அவனை ஃப்ராக்ஷனுக்கு மாத்தினா so 1.25 நம்ம ஃப்ராக்ஷனுக்கு மாத்தினா 5/4 square minus 1 வருமா? சிஸ்டம் ஹேங் ஆயிடுச்சு, ப்ளீஸ் வெயிட் ஃபார் அ வைல். ஸோ இங்க 5/4 ஸ்கொயர், ஸோ 25/16 minus 1 வருமா? ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணும்போது 25 minus 16/16 which is 9/16 under rootல இருக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 9/16 நீங்க சால்வ் பண்ணும்போது you'll get 3/4, right? ஸோ இதை ஃபைனலா sin theta equals 3/4 அப்படின்னு வரும். So theta is equal to sin inverse of 3/4. So answer is option B, right? So theta sin inverse of 3/4. அவ்வளவுதான். இங்க 1.25 நீங்க வச்சு சால்வ் பண்ணலாம், கடைசியா கூட மாத்திக்கலாம். பட் இங்க ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே ஃபிராக்ஷன்ல இருக்கிறதுனால இட்ஸ் பெட்டர் டு கன்வெர்ட் இட் இன்டு ஃபிராக்ஷன். அதை முன்னவே பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபிராக்ஷன் will be a bit hard. Next. A lens having a refractive index 1.6 has a focal length of 12 centimeters. Right? Okay. Refractive index 1.6, focal length 12. When it is an air, find the focal length of the lens when it is placed in water. So case 1, air. 1/focal length of air is equal to mu2 by mu1 minus 1 into 1/r1 minus 1/r2. So இப்போ இது ஜியாமெட்ரிக்கல் ஃபேக்டர், அது சேஞ்ச் ஆக போறது இல்லை, ரைட்? ஸோ அதை நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ லெட்ஸ் டேக் வாட்டர்ல 1/focal length in water is equal to, இங்க ஃபார்முலாவை நம்ம ப்ராப்பரா இப்படி எழுதிப்போம். ஸோ மெட்டீரியல் ஆஃப் லென்ஸ் பை ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் minus 1. இங்க மியூ எல் அப்படியே தான் இருக்கும். மியூ ஆஃப் வாட்டர் minus 1. 1/r1 minus 1/r2. இப்போ ரெண்டுத்தையும் டைரக்டா டிவைட் பண்ணிக்கலாமா? ஜஸ்ட் டிவைட் தீஸ் டூ ஈக்குவேஷன்ஸ். இப்போ ஃபைனல் ஆன்சர், ஐ மீன் நாட் ஃபைனல் ஆன்சர், 1/FA by 1/F in water equals, இந்த ரெண்டு டேர்ம்ஸ் எனக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ மியூ எல் by mu A minus 1 by mu L by mu water minus 1. சால்வ் பண்ண வேண்டியதான். So lens oda refractive index enna 1.6, arrow oda 1, so it is just 1.6 minus 1. Inga 1.6 by water oda refractive index is 1.28. 1.28 minus 1. Solve panoma 0.6 by 1.6 minus 1.28 by 1.28, which is 0.6 by 1.6 minus 1.28 and 32 வருமா? 0.32, right? So add பண்ணா 10, 6, 1.6, yes, by 1.28, which is 1.28 into 1.28 into 0.6 by 0.32. Okay, 1.28 into 0.6 by 0.32. இப்போ அடுத்தது left hand side, focal length in water by focal length in air is equal to 1.28 into 0.6 divided by 0.32. இப்போ இந்த air ஓட focal length அந்த பக்கம் கொண்டு வந்துக்க வேண்டியதுதான். So air ஓட focal length என்ன? Into 12. Okay, solve பண்ணி முடிச்ச ஆன்சர் வந்துரும்ல. Let me do it பசங்களா. Give me one sec. So 1.28 into 0.6 into 12 divided by 0.32. Yeah, so answer is 28.8 centimeters. 288 mm. Done. இங்க நீங்க இதை தனியா எவாலுவேட்லாம் பண்ணவே வேண்டாம். ஒரு சில பேர் நீங்க அப்படி கூட போடலாம். அதாவது இங்க mu1 mu2 வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணி focal length சப்ஸ்டிடியூட் பண்ணி you can evaluate this இந்த entire டப்பா கண்டுபிடிச்சு அதை தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி கூட சால்வ் பண்ணலாம். பட் நாட் நெசசரி. டைரக்டா ரேஷியோ வச்சு நீங்க கேன்சல் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கலாம். This is our final answer.
two identical objects are placed in front of a convex and a concave mirror having the same radii of curvature 12 centimeters. Okay, one convex, இன்னொன்னு concave at the same distance of 18 centimeters. Object distance same. ஒன்னுத்துக்கு radii plusல வரும், இன்னொன்னுத்துக்கு minusல வரும். அது ஒண்ணுதான் வித்தியாசம். Okay, the ratio of the sizes of the images formed by the convex and concave is, okay, convex ஓட image size-க்கும் concave ஓட image size-க்கும் இருக்கிற ratio, which means technically ரெண்டுத்தோட magnification ratio கேட்டுக்கிறாங்க. ஏன்னா நமக்கு object size ரெண்டுத்துக்குமே same தானே. So what they have asked is magnification formula na height of the image by height of the object, correcta? So magnification into height of the object is height of the image. So ratio of the image sizes கேட்டுக்கிறாங்க. So object same ஆ இருக்கிறதுனால height of the image is directly proportional to magnification. நீங்க ரெண்டு lenses ஓட magnification கண்டுபிடிச்சா போதும். இப்போ I have radius of curvature, which means எனக்கு focal length இருக்குன்னு அர்த்தம். F is equal to R by 2. So அந்த formula use பண்ணி என்னால focal length கொண்டு வர முடியும். And I also have the object distance. So focal length ஐயும் object distance ஐயும் யூஸ் பண்ணி magnification formula கொண்டு வரணும். எப்படி போடலாம்? First, this is a mirror case. ஏலே first lens ஆ mirror ஆன்னு பார்த்துக்கோங்க. நான் எக்கச்சக்க அந்த தப்பு பண்ணுவேன். லென்ஸுக்கு mirror equation, mirrorக்கு lens equation மாத்தி மாத்தி போட்டுட்டு இருப்பேன். So for a mirror, 1 by V plus 1 by U equals 1 by F. கரெக்டா? So mirrorக்கு 1 by V plus 1 by U. கரெக்ட் தானே? லென்ஸுக்கு தானே மைனஸ் வரும்? Yes. இப்போ இங்க we need magnification and U. So எனக்கு magnificationும் Uவும் வச்சு ஃபார்முலா வேணும். அப்போ நான் V-யை எலிமினேட் பண்ணணும். ரைட்? V-யை எலிமினேட் பண்ணணுமா? So what can I do is multiply by U. போட்டேன் அப்படின்னா ஸோ என்ன வரும்? U by V plus V by U. Sorry. U by U equals U by F. I mean, எனக்கு object distance மட்டும் வேணும். So இது ரெண்டும் cancel ஆயிடுமா? So what will I get? U by V plus 1 is equal to U by F. இப்போ இதை rearrange பண்ணும்போது U by V is equal to U by F minus 1. Right? So next, magnification for a mirror formula na minus of V by U. Correct? Minus V by U. அப்போ நான் இதை LCM எடுத்து U minus F by F ன்னு எழுதிக்கலாமா? LCM எடுத்துட்டு இதை ரிவர்ட் பண்ணுவோம். ரைட்? இதை செப்பரேட்டா வச்சப்போ மைனஸ் V by U. இதை நம்ம ரிவர்ட்ஸ் போட்டா V by U is equal to F by U minus F. இப்போ magnification என்ன? எனக்கு minus V by U. ஸோ இதுல இருந்து minus V by U is equal to F by F minus U. சொல்லிக்கலாமா? I mean minus ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணா that becomes F minus U. And this is our magnification. இந்த ஃபார்முலா டைரக்டாவே இருக்கு, பட் இது எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாதவங்க you can refer to this. But this is a general formula. நமக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. F by F minus U. அதாவது magnification using object distance. Image distanceக்கு F minus V by F அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்களே. F by F minus U, also F minus V by F. அது வெறும் object distance, focal length வச்சு magnification, அதே மாதிரி image distance, focal length வச்சு magnification. இப்போ this is it. இதுல நம்ம substitute பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ரெண்டுத்துலயும் focal length ஓட value, sign convention ப்ராப்பரா substitute பண்ணா முடிஞ்சு போச்சு. So let's take a new page. Magnification is F by F minus U. So for convex, concave, right? So convexக்கு எனக்கு focal length, இது mirror. So for a convex lens, என்னோட focal length is positive. Mirror, sorry. For a concave mirror, focal length negative. F is equal to minus, convexக்கு focal length is positive. And radius of curvature 12. அப்போ இங்க 6 வருமா? 6 and 6. So U is equal to 18. ரெண்டுத்துக்குமே same, minus 18. U is equal to minus 18.
சப்போஸ் இந்த சைன் கன்வென்ஷன் புரியலனா look at this. இது வந்து எனக்கு ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ். ஃபோக்கல் லென்த் எப்படி வரும்? மாத்தி எழுதி இருக்கேனா? சாரி பசங்களா. சோ இல்லையே கரெக்ட்டா தான இருக்கு. சோ ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் எனக்கு டைவர்ஜ் ஆகுமா? So this is the focal length. அதே மாதிரி parallel ray after reflection will get diverged. So focal length நான் right sideல measure பண்றதுனால positive. அதே மாதிரி concaveக்கு so after reflection will meet to this point. அப்போ இதுதான் focus. So pole ல இருந்து நான் left hand sideல measure பண்றதுனால negative. ரைட்டா? So convex lensக்கு right sideல தான் focal length so positive. Concave lensக்கு left sideல தான் focal length so negative. Object distance ரெண்டுத்துக்குமே left hand sideல தான் இருக்கு. So தூக்கி substitute பண்ணுமா? First m convex. So f 6/6 minus f by f minus u. So plus 18 which is 1/4. அடுத்தது concave. Right, so concave வச்சுப்போம். Concave short form f by concaveக்கு minus f by f plus u அதாவது minus of minus plus 18 அப்படின்னு வரும். minus 6/12 which is minus 1/2. We just need the magnification. இப்போ யாருக்கு ரேஷியோ கேட்டுக்கிறாங்க? Convex to concave. Right, convex to concave கேட்டுக்கிறாங்களா? So convex to concave. So m convex to m concave is equal to 1/4 by 1/2 which is 1/2. So ratio is 1/2. ஆப்ஷன்ல இருக்குப்பா. நம்ம ஆன்சர் ஆப்ஷன்ல இருந்தாலே ஒரு தனி சந்தோஷம். அண்ட் அது கரெக்ட் ஆப்ஷன். ரைட். ஓகே பசங்களா? ஸோ இங்க வெரி பேசிக் சைன் கன்வென்ஷன் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். கான்கேவ் லென்ஸ் மிரர் அது நாலுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் தான். அதை மட்டும் கொஞ்சம் கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நாலுத்தையும் வேணா சம்மரைஸ் பண்ணி போட்டுருவோமா? இப்போ ஒரு கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் கான்கேவ் லென்ஸுக்கு இங்க f இஸ் பாசிட்டிவ், இங்க f இஸ் நெகட்டிவ். அதே மாதிரி convex mirror க்கு f is this is convex mirror, f is positive. இது concave mirror, f is negative. Right, எனக்கு parallel rays right sideல diverge ஆகும், positive converge ஆகும். இங்க இப்படி வர்றதுனால this is negative. Right, so this is அதே மாதிரி இங்க எனக்கு parallel rays இப்படி கன்வர்ஜ் ஆகும். ஸோ அதனால லெஃப்ட் சைட் நெகட்டிவ், இங்கே எனக்கு இப்படி டைவர்ஜ் ஆகும். ஸோ தே வில் மீட் அட் திஸ் பாயிண்ட். ரைட் சைடில் இருக்கிறதுனால பாசிட்டிவ். ஸோ அந்த சைன் கன்வென்ஷன்ஸை ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கோங்க. திங்ஸ் ஆர் ஈஸி. A slanted object AB placed on one side of a convex lens as shown in the diagram. The image is formed on the opposite side. Okay. Angle made by the image with the principal axis is okay, right. First, inga 30 centimeter object distance. அந்த particular point ஆப்ஜெக்ட் இருக்கும்போது இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது ஸ்டெப் நம்பர் 1. ரெண்டாவது, எனக்கு இங்க இமேஜுக்கு லாங்கிடியூடினல் மேக்னிஃபிகேஷன் இருக்கு, லேட்ரல் வெர்டிகல் மேக்னிஃபிகேஷன் ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இங்க லாங்கிடியூடினல் மேக்னிஃபிகேஷனுக்கு நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூஸ்வலா யூஸ் பண்ணுவோமா? v1 v2 அப்படின்னு யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோமா? இங்க அந்த அளவுக்கு தேவையில்லை. நம்ம வெறும் 1 சென்டிமீட்டர் தான் இருக்கிறதுனால அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குல்ல, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா வெலாசிட்டி ஃபார்முலா இருக்குல்ல, அதுல இருக்கிற டிடியை எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் இஸ் லைக் ரியலி ரியலி ஸ்மால், நம்ம டிஃபரன்சியேஷன் போட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அது சொல்றேன் இருங்க, என்னன்னு சொல்றேன். ஸோ 1/v இது லென்ஸா, ஸோ 1/u ஈக்குவல்ஸ் 1/f. இப்போ நான் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா -1/v² dv plus 1/u² du ஈக்குவல்ஸ் டு 0. இங்க dv என்ன?
a small change in the object image position, small change in the object position. அப்போ 1 centimeter அப்படிங்கிறது du. அப்போ அதுக்கான corresponding dv என்னங்கிறது இந்த ஃபார்முலால நம்ம போட்டு கண்டுபிடிச்சுக்கலாம். So dv by v square equals du by u square. So dv is equal to m square du. ரைட்டா? So இங்க நம்ம magnification கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை வச்சு du 1 centimeter இதுதான் du அப்படின்னு தூக்கி போட்டோம்னா நமக்கு dv வேல்யூ கிடைச்சிடும். ஸோ பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது இந்த ஹைட் அங்கிட்டு எவ்வளவு வருது, அதுக்கு நம்ம நார்மல் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா ஹைட் ஆஃப் த இமேஜ் இஸ் ஈக்குவல் டு m இன்டு ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ரைட்? இப்போ லென்ஸுக்கு மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா என்ன? ஹைட் ஆஃப் த இமேஜ் இஸ் ஈக்குவல் டு v by u இன்டு ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ எனக்கு இப்போ இந்த லென்த் கிடைச்சிருச்சு, இந்த ஹைட் கிடைச்சிருச்சு, ஐ மீன் இமேஜோட கரஸ்பாண்டிங் லென்த் ஹைட் எல்லாம் கிடைச்சிருச்சு. அதை வச்சு ஆங்கிள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எல்லாத்துக்கும் முதல் ஸ்டெப்பு ஆப்ஜெக்ட் பொசிஷன் இருக்கு, இமேஜ் பொசிஷன் v கண்டுபிடிச்சு மேக்னிஃபிகேஷன் போடணும். அதான் முதல் ஸ்டெப். 1 by v minus 1 by u அதே ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியதுதான் பசங்களா. 1 by v minus 1 by u என்ன பாருங்க -30. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு, சைன் கன்வென்ஷன் முக்கிய மக்களே. -30 is equal to 1 by convex, so positive 20. So solve பண்ணும்போது this becomes plus, அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆயிடும். 1 by v is equal to 1 by 20 minus 1 by 30. So which is 30 minus 20, 10 by 600, 1 by 60. Right. So v is equal to 60 centimeters. கிடைச்சிருச்சா? v is equal to 60. இப்போ மேக்னிஃபிகேஷன் என்ன வரும் பாருங்க. Magnification formula is v by u, right? So m is equal to v 60 by u ங்கிறது -30 is equal to -2. So magnification is -2. Sign convention முக்கியம் பசங்களா, அதை மறந்துடக்கூடாது. Magnification is -2. போட்டாச்சா? அதாவது இமேஜ் எனக்கு தலைகீழ இந்த இடத்துல வெர்டிகலா இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். கடைசியா சொல்றேன், நம்ம ஹைட் ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வரும். சோ முதல்ல dv என்னன்றதை கண்டுபிடிச்சிருவோமா? dv is equal to m square, அப்போ 4 ஆயிடும், into du எவ்வளோ 1 which is 4. சோ அப்போ இந்த இடத்துல இவனோட லென்த் கிட்டத்தட்ட 4 சென்டிமீட்டர்ஸ் வருது. இங்க 1 சென்டிமீட்டர் தான் இருந்தது, இங்க 4 சென்டிமீட்டர்ஸ் வருது ஹரிசான்டலா. இப்போ அடுத்தது ஹைட் ஆஃப் த இமேஜ் இஸ் ஈக்குவல் டு மேக்னிஃபிகேஷன் m into height of the object. So formula வேண்டாம், we know that directly. -2 into height of the object எவ்வளோ 2 centimeters, right? So 2 போடும்போது we get -4. So longitudinal ஆப்ஜெக்டோட லென்த் 4க்கு போகுது, வெர்டிகலா ஆப்ஜெக்டோட லென்த் 4க்கு போகுது. ஸோ இந்த பாயிண்ட்ல நம்ம ப்ராப்பரா பார்த்தோம்னா எனக்கு இமேஜ் எப்படி ஆப்ஜெக்ட்னு சொல்றேன், சாரி இமேஜ் dv இந்த டைரக்ஷன்ல இப்படி இருக்கு, ஹைட் ஆஃப் த இமேஜ் இங்கிட்டு இப்படி இருக்குன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் 4 அண்ட் திஸ் இஸ் -4. அவ்வளவுதான். அதாவது இங்க 2 இருந்தவன் தலைகீழ இங்க 4ன்னு வந்துட்டான். இந்த சைடு 1 சென்டிமீட்டர், அதாவது இது ஒரு டப்பா அப்படின்னு எடுத்துப்போம். இந்த பாக்ஸ் எனக்கு இங்க இப்படி ஆயிடுச்சு. சோ இப்போ இங்க ஆங்கிள் என்ன இருக்கும் பாருங்க. சோ ஆங்கிள் இஸ் tan inverse of opposite side by adjacent side. இதுவும் 4, இதுவும் 4. அப்ப tan inverse of 1 எவ்வளோ 45 டிகிரி. சோ theta is equal to 45 degrees. இல்ல டெக்னிக்கலா சொல்ல போனா tan theta is equal to 4/4. அண்ட் இன்னொன்று பசங்களா இங்க இன்னும் ப்ராப்பரா சொல்ல போனா 45 டிகிரி clockwise டைரக்ஷன்ல இருக்கு, இங்க ஆன்டி clockwise டைரக்ஷன். நார்மலா ஆப்ஷன்ல மைனஸ் பிளஸ் அந்த அளவுக்கு டீடைலா கொடுக்க மாட்டாங்க, பட் இங்க இருக்குடே. சோ அதனால அதை கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். இங்க will do it mathematically itself. So this is -4. அதாவது this is -4. So tan theta is equal to -4/4, right, which is -1. Tanல -1 எங்க வரும்? theta is equal to -45 degrees. Or 45 degrees in the opposite direction. Object க்கு என்ன ஆங்கிள்ல theta யூஸ் பண்ணிருக்கணும், அதுக்கு எக்ஸாக்ட்டா ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இங்க theta யூஸ் பண்ணணும்.
So theta is equal to minus of 45 degrees. 45 பார்த்துட்டு plus choose பண்ணிடாதீங்க. 90% அப்படிதான் இருக்கும். But this is a rare case. Minus specific கொடுத்திருக்காங்க. Because this is alpha positive, அங்க theta minus 45 degree. ஓகேவா? So இங்க லாஜிக் என்னன்னா, எனக்கு ஆப்ஜெக்ட் இன்க்ளைண்டா இருக்கு. இன்க்ளைண்டா இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஹரிசான்டல் வெர்டிக்கல் ரெண்டா ரிசால்வ் பண்ணலாம். இங்க ஆல்ரெடி ரிசால்வ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. வெர்டிக்கல் இஸ் 2 cm, ஹரிசான்டல் 1 cm. அப்ப அந்த 1 cm தனியா நான் ஒரு மேக்னிஃபிகேஷன், லாங்கிடியூடினல் மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும். வெர்டிக்கல் 2 cm தனியா லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும். வெர்டிக்கலுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்கு, ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். லாங்கிடியூடினல்ல டிஸ்டன்ஸ் பெருசா இருந்ததுன்னா நான் ரெண்டு ஆப்ஜெக்ட் பொசிஷனை தனித்தனியா வச்சு சால்வ் பண்ணணும். பட் இங்க 1 சென்டிமீட்டர்ல 30 சென்டிமீட்டர் ஆப்ஜெக்ட் பொசிஷன், 1 சென்டிமீட்டர் தான் ஆப்ஜெக்டோட எக்ஸ்டென்ஷன். ஸோ நான் அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணா I'll get the longitudinal magnification. இங்க நமக்கு ஃபார்ச்சுனேட்லி இதுவும் இதுவும் மேக்னிடியூட் ஈக்குவலா வந்திருக்கு, டைரக்ஷன் மட்டும் தலைகீழ. அப்ப இந்த ஆங்கிள் 45 டிகிரி, அஃப்கோர்ஸ் கிளாக் வைஸ்ல இருக்கிறதுனால -45. அவ்வளவுதான், சொல்லி முடிஞ்சிருச்சு. அடுத்த question. A ray of light suffers minimum deviation when incident on a prism having an angle of the prism equal to 60 degrees. The refractive index of the prism material is √2. Right? The angle of incidence in degrees is, okay, incident angle என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இல்லை, இங்க மினிமம் டீவியேஷன், இதை பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணணும்? மினிமம் டீவியேஷன் ஃபார்முலாவை தூக்கி எழுதுறீங்க. மினிமம் டீவியேஷன் ஃபார்முலா என்ன? mu is equal to sin a plus del minimum by 2 by sin a by 2. Right? A plus del minimum by 2 by a by 2. இப்போ இங்க டேட்டா எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா? √2 refractive index is equal to sin angle of the prism என்ன? 60 plus del minimum by 2 divided by sin 60 by 2. Sin 60 by 2 என்ன? 30. Sin 30 is 1 by 2. So √2 into 1 by 2 is equal to sin 60 plus del minimum by 2. So √2 ஆயிடுமா? So this will become 45 degrees. அது இங்க 45 degree. Technically 1 by √2 is equal to sin of 60 plus del minimum by 2. அப்ப சைன்ல எந்த ஆங்கிளுக்கு 1 by √2 வரும்? 45 டிகிரியா? So 45 degree equals 60 plus del minimum by 2. Multiply பண்ணா 90 minus 60 equals del minimum, which is 30 degrees. அப்ப angle of minimum deviation எனக்கு 30 degree வந்துருச்சு. பட் questionல என்ன? angle of incidence. So அப்ப டெல்டாக்கும் ஐக்கும் இதை வச்சு நான் ஐக்கு ஃபார்முலா என்ன கண்டுபிடிக்கலாம்? டெல்டா மினிமம் is equal to 2i minus a. வா, கொஞ்ச நேரம் முன்னாடி டிரைவ் பண்ணோம்ல, del minimum is 2i minus a. இப்போ எனக்கு i தான் வேணும். So del minimum plus a by 2 equals i, which is 30 plus angle of the prism is 60 by 2. So i is equal to 45 degrees. So 45 degrees. அவ்வளவுதான் பசங்களா. ஸோ எப்பவுமே கொடுத்திருக்கிற டேட்டா கூட என்ன ஃபார்முலாவை லிங்க் பண்ண முடியுமோ பண்ணி விட்டுருங்க. பண்ணிட்டு கேட்டிருக்கிற டேட்டா கூட கொடுத்திருக்கிற டேட்டாவை லிங்க் பண்ண ட்ரை பண்ணுங்க. டன், முடிஞ்சு போச்சு. ஆங்கிள் இஸ் 45 டிகிரி, கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். One sec children. Question படிங்க. Right. Two light beams fall on a transparent material block at points 1 and 2 with an angle θ1 and θ2 respectively. After refraction, the beams intersect at points 3, which is exactly on the interface on the other end. Okay, இங்கிட்டு இருக்கு 3. அது ரெண்டும் எனக்கு ரிஃப்ராக்ட் ஆகி இப்படி வந்து விழுது.
அப்படி வந்து விழுதுன்னு வச்சுப்போம். டயக்ராம் கோணிட்டு இருக்கு, பார்ப்போம். Given the distance between 1 and 2 is 4√3. Okay, in the distance is 4√3. Okay, and θ1 is equal to θ2. ரெண்டுமே ஈக்குவல். அப்போ டயக்ராம்ல கொஞ்சம் குளறுபடி. ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா எனக்கு சென்டர் பாயிண்ட்ல மீட் பண்ணணும். These two lines will meet at this point. Center pointல மீட் பண்ணதுன்னு வச்சுப்போம். Where refractive index of the block N2 is greater than refractive index of the outside medium N1, right? புரியுது. Then the thickness of the block is. So இந்த block ஓட thickness அதுதான் இப்போ கேள்வி. Okay. இங்க பாயிண்ட் என்னன்னா, எனக்கு ரெண்டு waves incidence, இங்கிட்ட ஒன்னு incidence. அதுக்கப்புறம் ரிஃப்ராக்ஷன், இது டென்சர் மீடியம், பெண்டிங் டுவர்ட்ஸ் நார்மல், இதுதான் நமக்கு நார்மலா. ஸோ பெண்டிங் டுவர்ட்ஸ் நார்மல் கீழே வந்து விழுது. இப்போ இது ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் 4√3. அப்போ இந்த பாதி டிஸ்டன்ஸ் 2√3 இருக்கும், இந்த பாதி டிஸ்டன்ஸ் 2√3, ரைட்? ஸோ இங்க நம்ம என்ன பண்ணணும்னா, திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனா, இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ அந்த ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணி அதுல sin r எழுதுவோம் இல்லையா, அந்த rன்ற ஆங்கிளுக்கு பதிலு ஆப்போசிட் சைட் பை ஹைபோடென்யூஸ், அந்த ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இங்க ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட் ஆஃப் காஷன், θ1ங்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிடையாது. நான் இந்த செஷன் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன்னா, நமக்கு சர்ஃபேஸுக்கும் கொடுத்திருக்கிற லைட் ரேக்கும் நடுவில் இருக்கிறது தான் ரியல் பிசிக்கல் ஆங்கிள். பட் நார்மல் அப்படிங்கிறது மேத்தமேட்டிக்கல் கன்வீனியன்ஸ்க்காக நம்ம போடுறது. ஆனா எல்லா ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தட் நார்மல். இந்த ப்ராப்ளம் முதல் தடவை நான் சால்வ் பண்ணும்போது நான் சொன்ன தப்பே தான் நான் பண்ணாதீங்கன்னு உங்களுக்கு சொன்னதே தான் நான் பண்ணேன். θ1 சைனா ஆங்கிளா எடுத்துட்டு ஆன்சர் வரலன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். θ1 ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் நான். ஏன்னா தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசான்டல். நமக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்னது? திஸ் 90 minus θ1, இதுதானே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அதே மாதிரி இங்க 90 minus θ2, இதுதானே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. உங்ககிட்ட ஒத்துக்கிறதுல என்ன இல்லை, நான் அந்த தப்பை தான் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரம் எங்கடா ஆன்சர் வரலையேன்னு சுத்தி தேடிட்டு இருக்கிறேன். ஸோ 90 minus θ1, ரைட், அதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இப்போ இந்த பாயிண்ட்ல லெட்ஸ் அப்ளை ஸ்னெல்ஸ் லா. ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணா என்னது? N1 sin 90 minus θ1 equals N2 sin r. கரெக்டா? So N1 sin 90 minus θ1 is equal to N2 sin r. இப்போ sin 90 minus θ என்ன பண்ணலாம்? N1 cos θ1 is equal to N2 sin r. Right? So N1 cos θ1 equals N2 cos sin r. யா பசங்களா, ஸோ cos θ1 and sin r இருக்கா? இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் பாருங்க, இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? இப்போ இங்க cos θ1 இருக்கா, இங்க θ1 equals θ2 is equal to cos inverse of n2 by 2n1. ஸோ அப்ப நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம தனியா எடுத்து எழுதிக்கலாம். என்னது? θ1 equals cos inverse of n2 by 2n1. ரைட்டா? இப்ப இந்த cos இந்த பக்கம் வந்துருச்சுன்னா cos தீட்டாவோட வேல்யூ என்ன? n2 by 2n1. ரைட்? இது ஒண்ணு. cos தீட்டாக்கு பதிலு அப்போ நான் n2 by cos θ1 θ1க்கு பதிலு நான் n2 by 2n1, இந்த டேர்முக்கு பதில் n2 by 2n1 தூக்கி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஏன்னா that is one thing. இப்ப ரெண்டாவது sin r. ரைட்? sin r. sin தீட்டா என்ன? opposite side by hypotenuse. கரெக்டா? opposite side by hypotenuse. இங்க opposite side என்ன? 2√3. ஏன்னா மொத்தமா
4√3 கொடுத்திருக்காங்களா? மொத்தமா 4√3 கொடுத்திருக்காங்க. θ1 and θ2 ரெண்டு θ ஈக்குவல் அப்படின்னா அது மீட் பண்ற பாயிண்ட் சென்டர்ல இருக்கணும். So opposite side is 2√3. இது 2√3. Done. ஹைப்போடென்யூஸ் என்ன? அதைத்தான் நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். பைத்தகரஸ் தியரம் போட்டு திக்னஸ் ஸ்கொயர் பிளஸ் 2√3 the whole square போட்டா எனக்கு ஹைப்போடென்யூஸ் கிடைக்கும். இப்போ sin r-க்கு பதில் நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இதை தூக்கி போட்டுக்கிறேன். n1 into cos θ1க்கு பதில் n2 by 2n1, right? n2 by 2n1 equals இந்த பக்கம் n2 into sin θ-க்கு பதில் opposite side 2√3 by hypotenuse. Just hypotenuse எழுதிக்கலாம், சால்வ் பண்ணிடலாம். So this gali, this gali. So அப்ப hypotenuse என்ன வருது பாருங்க. Hypotenuse is equal to 4 into √3. கரெக்டா? Hypotenuse is 4√3. Hypotenuse என்ன? Pythagoras theorem படி thickness square plus 2√3 the whole square. Right? Hypotenuse என்ன? Root of thickness square plus 2√3 the whole square equals 4√3. இப்போ இதை நான் மொத்தமா ஸ்கொயர் பண்ணா t square plus 4 into 3 is equal to இந்த பக்கம் 16 into 3. Right? So இதை சால்வ் பண்ணோம்னா so 4 3s are 12, 16 3s are 48. So t square minus 12 equals 48. T square is equal to 36. T is equal to 6. So thickness of the glass slab is 6 centimeters. Thickness of the glass slab, yes, 6 centimeters. Answer correct. Right? Inge again simple problem na paaka da super complicated high five இருக்கும். But the problem is like very 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 simple. நீங்க கொடுத்திருக்கிற क्वेश्चन புரிஞ்சுக்கிறதுக்கு ப்ராப்பரா ட்ரை பண்ணீங்கன்னா ஆன்சர் எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். மெயின்ஸ்ல அந்த மாதிரி தான் இருக்கும். அட்வான்ஸ்ல கொஞ்சம் டீப்பரா இருக்கும். மெயின்ஸ்ல ரேர் கேசஸ்ல ஏதாவது ஒரு क्वेश्चन ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா ஒரு क्वेश्चन டஃபா இருக்கும். மற்றபடி 99% பிசிக்ஸ்ல 25 क्वेश्चनல 24 பார்க்க இன்டிமிடேட்டிங்கா இருக்கும். பட் நீங்க क्वेश्चனை படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டப்பு டப்பு டப்புன்னு ஆன்சர் வந்துட்டே இருக்கும். டன். அவ்வளவுதான். ஓகே சில்ட்ரன், ஸோ ரே ஆப்டிக்ஸ் ஒரு வேலையா முடிஞ்சிருச்சா? அண்ட் இருக்கிறதுல இந்த சாப்டர்ல எக்கச்சக்க ஃபார்முலாஸ் இருக்கு. அண்ட் இது கொஞ்சம் கால்குலேஷன் இன்டென்சிவ் கூட. மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட்ஸ் நிறைய தேவைப்படும், எஸ்பெஷலி ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் ட்ரிக்னாமெட்ரி அண்ட் ஆல் தி ஸ்டஃப். பட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ரிவைஸ் பண்ணுங்க. கீப் ரிவைசிங், கீப் சால்விங் ப்ராப்ளம்ஸ், யூ வில் கெட் த ஹேங் ஆஃப் இட். ரைட்? அட்லீஸ்ட் ஒரு 50 PYQ சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த சாப்டர்ல இருந்து ஒரு 50 டிஃபரெண்ட் PYQs. அண்ட் ஒரு கான்செப்டுக்கும் ஒரு 5 to 10 ப்ராப்ளம்ஸ். ஒரு கான்செப்ட்னா என்ன? சே ஒரு மிரரோட கான்செப்ட்ஸ் ரிலேட்டடா ஒரு 5 ப்ராப்ளம்ஸ், ஒரு பிளேன் மிரரோட கான்செப்ட்ஸ்க்கு ஒரு 5 ப்ராப்ளம்ஸ், கான்கேவ் கான்வெக்ஸ் அதுக்கு ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிக்கோங்க. லென்ஸ் கான்கேவ் கான்வெக்ஸ் மிரருக்கு ஒரு 10 ப்ராப்ளம்ஸ், கிளாஸ் ஸ்லாப் அதுக்கு ஒரு 5 ப்ராப்ளம்ஸ், பிரிசமுக்கு ஒரு 5 ப்ராப்ளம்ஸ், ஒரு லென்ஸ் சிச்சுவேஷன் இருக்குல்ல, நார்மல் பேசிக் லென்ஸ் சிச்சுவேஷன் அதுக்கு ஒரு 10 ப்ராப்ளம்ஸ், கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸ் அதுக்கு ஒரு 10 ப்ராப்ளம்ஸ். மீதி இருக்கிற சில்ட்ர எக்ஸ்ட்ரா அது இது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப் அது எல்லாத்துலயும் அந்த ஃபைனல் ஃபார்முலா மட்டும் போதும். கான்செப்சுவலா மிரர், அதாவது ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அண்ட் ஸ்பெரிக்கல் லென்சஸ், இது ரெண்டுத்தோட ஈச் அண்ட் எவ்ரி டெரிவேஷன் உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் அதோட பேசிக் டெரிவேஷன் எல்லாம் போட்டது. லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, லென்ஸ் ஈக்குவேஷன், மிரர் ஈக்குவேஷன், இது மூணும் இம்பார்ட்டன்ட். அண்ட் டெலஸ்கோப் அண்ட் மைக்ரோஸ்கோப், சிம்பிள் காம்பவுண்ட் அது எல்லாத்துக்கும் ஃபைனல் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் இருந்தா போதும். மோஸ்டா அதுல இருந்து இன்டெப்தா வராது. பட் ஃபைனல் ஃபார்முலா மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா போதும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்கி சைன் கன்வென்ஷன், அதை மட்டும் மாத்திரவே கூடாது. இன்சிடென்ட் ரேயோட டைரக்ஷனை பாசிட்டிவ், 90% லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஆப்ஜெக்ட் வைப்போம், லைட் ரைட் சைட்ல போகும். ஸோ யூ வில் பி நெகட்டிவ். ரைட்? யூ 90% நமக்கு நெகட்டிவ்னு வரும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ரேர் கேசஸ்ல டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஃபார் வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்டுக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். அண்ட் அந்த சைன் கன்வென்ஷன் மட்டும் கேர்ஃபுல்லா வச்சு டோட்டலா ஒரு கான்செப்டுக்கும் 5-10 ப்ராப்ளம்ஸ் வச்சா ஒரு 50 ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்குள்ளார இந்த மொத்த சாப்டரையும் நீங்க அடக்கி கொண்டு வந்துடலாம். தட்ஸ் இட். அண்ட் இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஓகே ஓகே சில்ட்ரன், ஸோ தட்ஸ் இட். ரே ஆப்டிக்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் செஷன் வில் பி வேவ் ஆப்டிக்ஸ். இன்ன வரைக்கும் யாராவது டெஸ்ட் சீரீஸ் இல்ல டெஸ்ட் எதுவுமே எழுதவே இல்லை அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த டெஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ரைட்? ஆஸ் யூ கேன் see,
Vedantho All India Score Accelerated Test Series. So it is completely complimentary. நீங்க எந்த பேயும் பண்ண தேவையில்ல. This is like completely complimentary for you. And உங்களோட ப்ரிப்பரேஷன் எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணி how can you improve in the last 2 to 3 weeks அதுக்காக தான் இந்த டெஸ்ட் சீரிஸ். And this is available in online as well as offline. நீங்க ஆன்லைன்லயும் எழுதலாம், ஆஃப்லைன்லயும் எழுதலாம். நீங்க இதுக்கு எந்த வித ஃபீ பே பண்ண தேவையில்ல. This is like 100% complimentary for everybody. நீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துருக்கணும்னு அவசியமே இல்லை. யூ கேன் ரைட். இதுக்கு முன்னாடி நீங்க எந்த வித கோர்சஸும் எடுத்துறதே இல்லைன்னா கூட எழுதலாம். And already Vedanta கூட associate director students, you can still write the test. Complete. You can also write the test. This is for everyone. Dates என்னென்ன அப்படின்னு பார்த்தா, as you can see, 4, 11, 18 இந்த 3 நாள் நடக்குது. So first let's talk about Jan 4th. அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு you can either take the test online or offline. டெஸ்ட் முடிஞ்ச உடனே you'll get a complete analysis of the test. உங்களோட ஸ்ட்ராங் ஏரியாஸ் என்ன, உங்களோட வீக் ஏரியாஸ் என்ன, எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்றீங்க, எவ்வளோ அக்யூரசி, எப்படி இதெல்லாம் சால்வ் பண்றது. யூ கேன் கெட் த கம்ப்ளீட் டீடைல்ஸ், கம்ப்ளீட் அனாலிசிஸ், அண்ட் அதை பேஸ் பண்ணி யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் இன் த அப்கமிங் டெஸ்ட், ரைட்? ஸோ கிவ் இட் அ ட்ரை. எப்பவுமே நான் சொல்றது ஒண்ணுதான், we will never be 100% prepared. நீங்க என்னதான் முக்கி படிச்சாலும், நான் இதே JEE டெஸ்ட்டுக்கு 10 வருஷம் டைம் கொடுத்தா கூட நம்ம 100% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணோன்ற அந்த ஃபீல் வரவே வராது. பட் த பாயிண்ட் என்னன்னா, நீங்க டெஸ்ட் எழுத யூ வில் ப்ரிப்பேர் ஃபார் த ஆக்சுவல் எக்ஸாம். ஸோ எவ்வளோக்கோல மார்க் எக்ஸாம் எழுதுறீங்களோ, அண்ட் பாயிண்ட் கொஸ்டின் சால்வ் பண்றது வேற, மார்க் டெஸ்ட் எழுதுறது வேற. அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் குள்ள when you actually simulate the exam environment, அப்பதான் you'll get that maturity. எக்ஸாம்ல எப்படி அந்த கொஸ்டின்ஸ் டேக்கிள் பண்றதுங்கிற மெச்சூரிட்டி நீங்க அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் குள்ள சால்வ் பண்ணும்போது தான் வரும். அதுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். Just give it a try, right? Yeah, that's it. அவ்வளவுதான். See you in the next session. Take care. Bye bye.